அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நேற்று இரவு மலேசியாவில் ஒரு மலேசியாவில் வந்து இந்தியா டைம் அப்படின்னாக்க ஒரு 7:30 8 மணி கிட்டத்தட்ட இருக்கும். மலேசியாவில் அன்பு சகோதரி புவனேஸ்வரி மற்றும் அவர்களுடைய டாட்டர் மகள்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் பொழுது சடனாக ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஆக்சிடென்ட் நடந்த உடனே அடுத்தது உடனே வீடியோ ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அனுப்பிட்டு அவங்க சொன்ன அதுதான் நேத்தி குரூப்லயும் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ சொன்னாங்கன்னா, "இது மாரி ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அ நல்ல வேளை என்னுடைய டாட்டருக்கு யாருக்குமே எதுவும் ஆகல. எனக்கும் எதுவும் ஆகல. எல்லாருமே வந்து சேஃப் கார்டா இருக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. "அ த திருவண்ணாமலையுடைய சிவபெருமானோட அருளாலும், அ சித்தர்களுடைய அருளாலும், டாக்டருடைய அருளாலும் தான் நாங்க வந்து சேஃபா இருக்கிறோம். ஆ எந்த ஒரு சின்ன ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாங்க வந்து சேஃபா இருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்ட்டு ஆக்சிடென்ட் ஆன அடுத்த செகண்ட் ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலி அவங்க அவங்க கால் பண்ணல. ஒருவேளை நான் பிஸியா இருப்பனோ அப்படிங்கிறதுனால மேபி கால் பண்ணல. மெசேஜ் வந்தது. நான் பெரும்பாலும் எல்லா இதும் அட்டென்ஷன்ல பார்த்துருவேன். பார்த்த உடனே திரும்ப நான் தான் கால் பண்ணேன். கால் பண்ணிட்டு அப்போ சொன்னாங்க, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட விஷயத்தோட பேசினாங்க. இது மாரி வந்து அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஆக்சிடென்ட் அங்க அப்படிதானே. ஆ எந்த நேரத்துல எப்படி நடக்கும் அப்படிங்கிறது யாராலுமே கணிக்க முடியாது, யூகிக்க முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம். தட் இஸ் ஆக்சிடென்ட். எதிர்பார்த்து நடக்கிறது தானே இன்சிடென்ட். அப்போ இந்த மாதிரி நடக்கும் பொழுது அ அ அவர்கள் முழுமையாக பாதுகாப்போடு எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த விபத்திலிருந்து மீண்டிருக்கிறார்கள். அ இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்த வேண்டியது, ஒருவேள இங்க வந்ததனாலோ, அல்லது டாக்டர் ஹீலிங் குடுக்கிறதுனாலோ, ஆ இறைவனும், சித்தர்களும் ஆசீர்வதிக்கிறது அப்படின்னு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது உண்மை. அதை எடுத்துக்கொள்பவர்கள் எப்படின்னு தெரியாது இல்லையா? ஒருவேளை பொய் சொல்றாங்களோ அப்படிங்கிற மாரி எடுத்துக்கிட்டாலும், யார் எப்படி எடுத்துக்கொண்டாலும், நான் கன்வே பண்ணக்கூடிய செய்தி, நான் புரிந்து கொண்ட செய்தியை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஆக்சிடென்ட் அவங்களுக்கு நடக்குது. நடந்த உடனே அடுத்த செகண்ட் இருக்கு இல்லையா? அந்த மனம் இருக்கு இல்லையா? அந்த மனம் மாறுதலும், அந்த பதட்டம் இருக்கு இல்லையா? அதுதான் டிசைடிங் ஃபேக்டர். மைண்ட் இஸ் த மெயின் டிசைடிங் ஃபேக்டர். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அது எந்த அளவு ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் பதட்டம் அடைவதோ, அல்லது அ கவலையோடு இருப்பதோ, அல்லது மகிழ்ச்சியாக இருப்பதோ, அந்த இடத்துல சடன் டிசிஷன். ஆல்ரெடி ப்ரீ பிளான்டுனா ஒரு மேரேஜுக்கு போறோம், இங்க போறோம், இப்படி பண்ண டிராஃபிக்னா ப்ரீ பிளான்டா இருக்குது. பட் ஆக்சிடென்ட் திடீர்னு நடக்கும்போது, எதுவுமே தெரியாமல் நடக்கின்ற பொழுது, அடுத்து என்ன செய்ய போறோம்னு தெரியாது இல்லையா? அந்த நேரத்தில் நமக்கு எதுவும் நடக்காது அப்படிங்கிற ஒரு மன தைரியம் இருக்கு இல்லையா? ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு தைரியம் இருக்கு இல்லையா? அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய இடமாக இது இருக்கிறது. நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன். நான் நான் இன்னொரு விஷயத்துல 100க்கு 100% இங்க வருபவர்கள் 100% ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும், ஆ அவங்க டேக் ஆஃப் அதான் நான் குரூப்ல கூட சில விஷயங்கள் சொல்லும்போது டாக்டர் சொன்னாங்க. இந்த குரூப்ல வந்து ஒரு மெசேஜ் வருது, ஒருத்தர் பாஸ் பண்றாங்க அப்படிங்கிறத அப்படி அப்படி இருந்தாலும் கூட, அது கூட இங்க சித்தர்களுடைய அந்த எல்லாமே உலகம் முழுவதும் வந்து அவர்களை தாண்டி எதுவும் கண்காணிப்பை தாண்டி எதுவும் நடக்க போறதில்ல. 24/7 ஆல்வேஸ் வாட்சிங் விஜிலன்ஸ் தான். அப்போ இங்க நடக்கிறது அப்படிங்கின்ற பொழுது முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படி ஒரு மோசமான சம்பவங்கள் நடக்க வேண்டும் என்கின்ற கர்மா அடிப்படையில் இருந்தாலும் கூட, அவர்களுக்கான பாதுகாப்பு முழுமையாக உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்காங்க. நேற்றைய தினம் அவர்கள் பாதுகாப்பாக அந்த விபத்திலிருந்து மீண்டது அப்படிங்கிறது இறைவனுடைய அருளாலும், சித்தர்களுடைய, டாக்டருடைய அந்த ஆசீர்வாதத்தாலும் நடந்திருக்கிறது. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல நான் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது, இது எல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட, அந்த அன்பு சகோதரியினுடைய அந்த நேரம் இருக்கு இல்லையா? என்ன பண்ண போறோம் அப்படிங்கும்போது டக்குன்னு எடுத்து போட்டு, ஐயா அப்படின்னு அந்த குரூப்ல ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த மாரி சேஃப் ஆயிட்டோம் அப்படின்ட்டு சொல்லி ரொம்ப நேரம் பேசினாங்க. அந்த ஆக்சிடென்ட் அந்த 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 தருணத்துல என்கிட்ட பேசும்பொழுது ஏறத்தாழ 10 நிமிடத்துக்கு மேல கிட்டத்தட்ட பேசினாங்க. அவங்க கன்வே பண்ண விஷயம் என்னன்னா, நான் என்னுடைய மகள்கள்ட்டலாம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாரி ஆ சித்தர்களை பற்றியும், அவர்களுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குங்கிறத பற்றியும், அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெறுகணும், பெற வேண்டும். அந்த அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? அப்படிங்கிறதை பற்றியும் நெறைய சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. விளையாட்டுத்தனமா இருக்கிறாங்க. ஆனால் இப்ப புரிஞ்சுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இதிலிருந்து மீண்டு வந்தது இருக்கு இல்லையா? அது எவ்வளோ பெரிய விஷயம். ஐயாவுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்புறம் சொன்னாங்க, இந்த மாரி நம்ம சமீபமா 2, 3 நாட்களாக
இந்த விபத்திலிருந்து எப்படி நாம் மீண்டு வருவது, அதுக்கான பாதுகாப்பு கவசமாக சித்தர்களும் இப்ப நம்ம அதை பில்ஸ், எமர்ஜென்சி பில்ஸுங்க அப்படிங்கிறத நம்ம கொடுக்க இருக்கிறோம். இது எல்லாமே எப்படி நமக்கு சேஃப்கார்டா இருக்கும், இன்னும் அவங்களுக்கு ரீச் ஆகல, பட் கிடைக்கணும் அப்படிங்கிற பிரேயர்ல வச்சிருக்காங்க. வீடியோக்களை முழுமையாக பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த ஒரு பலம், நம்ம எங்க இருந்தாலும் சரி, நமக்கான ஒரு டூல் இருக்குது, நமக்கு ஒரு சேஃப்கார்டு இருக்குது, நமக்கு சொல்லி தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய இடத்துல ஒருத்தர் இருக்கிறாங்க, கேட்கக்கூடிய இடத்தில் ஒரு இறையருளை பெற்ற ஆன்மா இருக்குது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா? அந்த நம்பிக்கை அவர்களை நல்ல வழியில் நடத்துவதற்கு மிகப்பெரிய உதவியாகவும் வழிகாட்டுதலாகவும் இருக்கும். அப்படிங்கிற அந்த செய்தியோடு ஒரு சின்ன பிரேயர். ஏன்னா இந்த ஒரு நிமிடம் நன்றி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவர்களை அந்த விபத்திலிருந்து மீட்ட இறைவனுக்கும் சித்தர்களுக்கும் டாக்டருக்கும் ஒரு நிமிடம் நன்றி சொல்வோம். ஒரே நிமிடம் மௌனமாக மனதுக்குள் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அதோடு உங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுக்கும் கூட இந்த நேரத்தை பயன்படுத்தி நன்றி சொல்லலாம். அதாவது நேற்றைய தினம் மலேசியாவில் விபத்திலிருந்து அன்பு சகோதரி புவனேஸ்வரியும் அவருடைய மகள்களையும் பாதுகாத்த இறைவனுக்கும் சித்தர்களுக்கும் தேவதைகளுக்கும் டாக்டர் இளங்கோ அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த வகுப்பின் சார்பாக முழுமனதோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு நிமிட பிரேயர், மனப்பூர்வமாக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. அன்பு சகோதரியினுடைய அந்த விபத்திலிருந்து பாதுகாத்த இறைவனுக்கும் சித்தர்கள் பெருமனுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் டாக்டர் இளங்கோ அவர்களுக்கும் இந்த வகுப்பின் சார்பாக அனைவரும் மனமுருகி மனப்பூர்வமாக நன்றி செலுத்தியதற்கு இந்த வகுப்பின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே போன்ற ஒரு பாதுகாப்பை அனைவருக்கும் இறைவனுடைய ஆசி மூலமாக கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த வகுப்பை தொடங்குவோம். நன்றி. இன்றைய தினம் மிலாது நபி, அனைவருக்கும் உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மிலாது நபி வாழ்த்துக்களை வகுப்பின் சார்பாக தெரிவித்துக் கொள்வோம். மிலாது நபியில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இஸ்லாம் மார்க்கத்துக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் சொல்லக்கூடிய கருத்து அப்படின்னு சொன்னாக்க அதில் பர்டிகுலரா நிறைய கட்டளைகளையும் நம்பிக்கை, எதன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தையும் நபிகள் அவர்கள் தெளிவாக சொல்றாங்க. அதுல நிறைய நம்பிக்கையில் இதன் மீது கட்டாயம் ஒரு மனிதன் நம்பிக்கை வைக்க வேண்டும், முஸ்லீமாக இருந்தால் அவர்கள் வைக்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலை கொடுக்கிறார்கள். அதன்படி நிறைய இருக்குது. அதுல பர்டிகுலரா கல்வியை பரப்புவது அப்படிங்கிறதில் மிக கவனமாகவும் நம்பிக்கை வைத்து அதை செயல்படுத்த வேண்டும் என்றும், பெற்றோருக்கு பணிவிடை செய்வது என்பதையும், உறவினர்களுடன் இணைந்து வாழ்வது என்பதையும், பிரச்சனைக்குரியவர்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைப்பது என்பதும், தான் விரும்புவதை தனது சகோதரனுக்கும் செய்வதும் அப்படிங்கிற நிறைய கட்டளைகளை இந்த 5 மற்றும் இப்போதைக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்திருந்தேன். அதுல கடைசியா சொன்னது தான் விரும்புவதை. இப்ப நமக்கு இன்னைக்கு நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சாக்க இதே போன்று தன்னுடைய சகோதரனுக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு எனக்கு ஆயிரக்கணக்கில் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை என்னுடைய சகோதரனுக்கும் சகோதர சகோதரிகளாக உலகெங்கும் வாழ்கின்ற அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அந்த எண்ணம் இருக்கு இல்லையா? அந்த எண்ணம் என்கிறது விதைப்பதைத்தான் ஆன்மீகம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது பல்வேறு மதங்களின் வழியாக செய்து கொண்டிருந்தாலும் ஆன்மீகத்தினுடைய நோக்கம் என்பது அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை விதைப்பதுதான் ஆன்மீகத்தினுடைய நோக்கம். அந்த வகையில்
இஸ்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட இந்த கருத்தை நாம் பலவாறு டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த கருத்துக்களோடு பல விஷயங்களை நாம பகிர்ந்து கொண்டு இருக்கலாம். வகுப்புல நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். கடைசியில் இந்த 3 நாட்கள் நான் தொடர்ச்சியாக ஒரு வாரம் கிட்டத்தட்ட கர்மயோகத்தை பற்றியும் இது இந்த வகுப்பு அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகர வேண்டும் அப்படிங்கிறதை பற்றியும், இதில் மற்றவர்கள் குறிப்பாக இதோடு பயணிக்கக்கூடியவர்களுக்கு எந்த மாதிரியான அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் என்றும், குறைந்தபட்சம் தனிப்பட்ட முறையில் நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருந்தேன். அதை தாண்டி அடுத்த கட்ட நகர்வு இருக்கு இல்லையா, அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். அதான் டாக்டர் எல்லாத்தையுமே ஷேர் பண்ண நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் அதில் நிச்சயமாக மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன். ஒரு வகுப்புங்கிறது சீனியர் அப்படிங்கிற அனுபவம் மிக்கவர்கள் அப்படிங்கிற பொழுது அவர்கள் அடுத்தவர்களுக்கான அந்த ஒரு பிராக்டிஸ் பயிற்சி கொடுக்கக்கூடிய அனுபவசாலிகளாக இருக்கின்ற பொழுது அவர்களையும் ஒரு இயக்கமோ அல்லது ஒரு நிறுவனமோ பயன்படுத்துகின்ற பொழுது அதனுடைய அந்த வேகம், எடுத்து செல்லக்கூடிய வேகம், பரவுகின்ற வேகம் மிக அதிகமாகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வகுப்புங்கிறது அடுத்தடுத்த கட்டத்தில் இது இப்போதைக்கு என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற லேட்டரான்னு பார்க்கலாம். டாக்டர் இந்த இது முடித்த பிறகு 3 செஷன்ஸ் மன்னிப்பு முடித்த பிறகு குறைந்தபட்ச தியானம் அப்படிங்கிறத எப்படி நாம தினமும் கடைபிடிக்க வேண்டும், அதில் மிக சுருக்கமாக மன்னிப்பு அப்படிங்கிறத எப்படி மன்னிப்பு கேட்பது, நன்றி உணர்வு அப்படிங்கிறது, நன்றி செலுத்துவது, மன்னிப்பு கேட்பது, தியானத்தில் ஈடுபடுவது அப்படிங்கிறது மிக ஒரு குறுகிய நேரத்தில் குறைந்தபட்சம் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்துக்குள்ள இது எல்லாமே முடிச்சுங்க. பரபரப்பான வாழ்க்கையில் நம்ம நடைமுறை யதார்த்தத்தையும் பார்க்கணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் 5 மணி நேரம் கூட உட்கார முடியும். ஆனாலும் கூட சிலருக்கு கடமைன்னு இருக்கு இல்லையா, அந்த கடமையை ஆற்றுகின்ற பொழுது அதற்கு தகுந்தால் போர் இதை குறைந்தபட்ச நேரத்தில் கட்டாயமாக இந்த 5 நிமிடம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கட்டாய நேரத்தை ஒதுக்கி நேரம் இருப்பவர்கள் 1 மணி நேரம் கூட செய்யலாம். இப்படி தொடங்கப்படுகிறது. இதனுடைய அடுத்த கட்ட நகர்வாக எப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னா, இதில் புலமை பெற்ற தேவாரம் திருவாசகத்தில் இருக்கக்கூடிய புலமை பெற்றவர்களை இதோடு இணைத்து இதில் அதை கற்றுக்கொள்ள விருப்பம் இருப்பவர்களுக்கு தனியாக அது பயிற்சி கொடுக்கலாம். அதே போன்று இது முழுக்க முழுக்க சித்தர்களுடைய வழிபாடு என்பது எந்த மதத்துக்கும் எதிரானது இல்லை, எந்த ஆன்மீகத்துக்கும் எதிரானது இல்லை. உண்மையில் இறைவன் அப்படின்ற அந்த சக்தி ஆற்றல் அப்படிங்கிறது ஒன்றுதான். அந்த இறை சக்தியோடு நாம் எப்படி இறைவது, இந்த குடும்ப வாழ்வியலோடு சேர்ந்து இங்கு உள்ள பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது, அது கர்மாவின் அடிப்படையில். அப்போ வாழ்வியல் என்றால் எப்படி என்பதை, அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அதை எப்படி சரி செய்து அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பதை பற்றி டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய எக்ஸ்பிளனேஷனா டாக்டர் சொல்றாங்க. பட் அதை ஒரே கோணத்துல ஒரு இது போகும்போது, ஒரு படம் அப்படி இருக்குன்னா, திரைப்படம் எடுத்துக்கிட்டோம்னா ஹீரோ வச்சுதான் போறாங்க. ஆனா அங்க இருக்கிற 3 மணி நேரமும் ஹீரோவா இருக்கும் பொழுது கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் தேவைப்படுது இல்லையா, அப்ப காமெடி அந்த மாதிரி தேவைப்படுது, ஹீரோயின் தேவைப்படுறாங்க, மற்ற கதாபாத்திரங்களும் தேவைப்படுது இல்லையா. அதே மாதிரி இறைவன் அப்படிங்கிற நேரடியாகவும் சித்தர்களும் டாக்டரும் இது பொல்லா போகும்பொழுதும் கூட இன்னும் சில கூடுதலான அந்த சின்ன சின்ன அலங்காரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதை போன்று இதுல அந்த தேவாரம் திருவாசம் இசை பற்றியான அந்த குறிப்புகளும் அதை பற்றியான பயிற்சியும், அதுக்கு தனிப்பட்ட முறையில் வாய்ப்பு இருந்தால் டாக்டர்கிட்ட கேட்டு பட்டிமன்றம் இந்த மாதிரி இது ஒரு குழுவலாக அமைத்தப்பட்டு அடுத்தடுத்தது இப்போ அந்த மாதிரியான ஒரு மனரீதியான பகிர்வு இருக்கு இல்லையா. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பகிர்தல் அப்படிங்கிறதும் ஒரு வகுப்புன்ற என்டர்டெயின்மெண்ட்டோட சேர்ந்ததாகவும் இருக்கக்கூடியதாக உருவாக்கப்பட்டு, அதனடுத்து இப்போ பல நாடுகள் இருக்காங்க. மலேசியாவில் 14-15 பேர், சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்காங்க, அப்புறம் அமெரிக்காவில் சார்ந்தவர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு நாடுகளிலும் இப்போ படிப்படியாக சேர்ந்துகிட்டு இருக்காங்க. குறைந்தபட்சம் இந்த வாரத்தில் கிட்டத்தட்ட சோசியல் மீடியாவில் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸுங்கிறது மிகப்பெரிய அளவில் எடுத்து செல்வதற்கான முயற்சிகள், அந்த அடிப்படை பணி முடிந்து விட்டது. அடுத்தது இம்ப்ளிமெண்டேஷன் தான். ஸோ அடுத்த கட்ட நகருங்கிறது மிகப்பெரிய அளவில் மக்களை சென்றடைவதற்குடியான டெக்னாலஜி டூலை நம்ம பயன்படுத்துவோம். அதில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டாக்டர் சொன்னது திரும்பவும் நினைவூட்டல் வேண்டியது என்னுடைய கடமை அப்படிங்கிறதுனால அதை நான் சொல்கிறேன். டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தானத்தில் சிறந்த தானம் அப்படிங்கிறது ஞானதானம். அன்னதானம்ங்கிறது வாழ்வியல் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஆனது. அதே போன்று அல்ல, அதை விடவும் முக்கியமானது அப்படிங்கிறதுனா ஞானதானம்.
அது ஞான தர்மம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதை சொல்லுகின்றபடி அவர் சொன்னார், ஒருவருக்கு என்ன வயதோ அந்த வயதிற்கு ஏற்றவாறு, அதுக்காக டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த பணியை இங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து எடுத்துட்டு போவாங்க. அதுக்காக தான் நான் இருக்கிறேன். இது செய்வார்கள். ஆனாலும் கூட உங்களுக்கு ஞானம் ஞானம் அப்படிங்கிறது அடிப்படையில் சிம்பிளா ஒரே வரியில சொல்லணும்னா, பிறப்பு என்பதே பிறப்பு இல்லாமல் இருப்பதற்காகத்தான். இதுதான் பேசிக். அப்போ இந்த இந்த வாழ்வில் ஒருத்தருக்கு நல்லது கெட்டது வருது போகுது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் கர்மா. அப்ப நம்ம நல்லது நினைக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கணும், பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெற வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், வருகின்ற உறவுகள் நல்லா இருக்கணும், உறவுகளுக்குள் நிம்மதியாக இருக்க வேண்டும். இந்த மாதிரியான விருப்பங்கள் இருக்கு இல்லையா, எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா, இந்த விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றக்கூடியது அப்படின்னா கர்மா மட்டும்தான். அதை வந்து பல ஆங்கிள் பலர் வந்து வெவ்வேறு விதமாக அதை சரி செய்து கொண்டு அதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த கர்மாவை பற்றியான தெளிவான சிந்தனையை நாம் மற்றவர்களுக்கு தெளிவான சிந்தனையா சொல்ல வேண்டும். அந்த மாதிரி ஒண்ணு இருக்குது. பேச்சு வழக்கில் எவ்வளவு விஷயங்களை நம்ம கலந்துரையாடி இருக்கோம், எத்தனையோ ஃபங்க்ஷன்ல பார்த்துட்டு இருக்கோம், போன்ல எவ்வளவு நேரமும் பேசிட்டு இருக்கோம். அப்படி பேசுகின்ற பொழுது கூடுதலாக ஒரு வரி, உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கா அப்படின்னா அது மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை வந்து சரி பண்ணிக்கலாம். அப்போனா கர்மானம் ரொம்ப பேர்னா அதுக்கப்புறம் ஃபோன் பண்ண மாட்டாங்க. இவங்க பேசினாலே இதை பத்தி தான் பேசுவாங்க போல இருக்குன்ட்டு ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய கருத்தை மற்றவர்களுக்கு திணிப்பதில்லை, ஆரோக்கியமான நல்ல விஷயங்களை பகிர்தல் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அப்ப இந்த மாதிரி ஒண்ணு இருக்குது. அப்படிங்கிறது எப்ப எந்த சூழல்ல யாரு கேட்பாங்கன்னா, ஒரு பிரச்சனைன்னு இருக்கு, தீர்வு காணவே முடியல அப்படிங்கும்போது நிச்சயமாக அவர்கள் தேடுவார்கள். அப்போ அதனாலதான் டாக்டர் அடிக்கடி சொல்லுவாரு, எந்த பிறவியில் எந்த சூழலில் எந்த காலகட்டத்தில் யாருக்கு என்ன சொன்னா கேட்பாங்களோ அது இறைவனுக்கு தெரியும். அப்ப அந்த மாதிரி ஒரு அடி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவர் வழியில வருவாங்க. அப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இது ஆமா இந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு புரிந்து கொள்ளவர்கள் புரிஞ்சுவிட்டோம், அப்படி இல்லைன்னா விட்டுறலாம். பட் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. நான் ஏற்கனவே சொல்லுவேன்னா, சேவல் கூவிதான் பொழுது விடிவது என்று இல்லவே இல்லை. ஆனாலும் சேவல் கூவி கொண்டே இருக்கிறது. காரணம், விடிய போகிறது, உங்களுடைய கடமையாற்ற எழுந்திருங்கள் என்ற செய்தியை சேவல்கள் சொல்லி கொண்டு இருக்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். எழுந்திருக்கிறவங்க எழுந்திருக்கிறாங்க, இல்லைன்னா எப்படி எழுந்திருக்க தான் போறாங்க, கடமையாற்ற தான் போறாங்க. ஆனால் நம்ம ஒரு டூலா இருப்போம், அவ்வளவுதான், ஜஸ்ட் லைக் தட். ஆனால் இதுதான் நம்முடைய வேலையாகவும் 24 அப்படி கிடையாது. பேச்சு வழக்கில் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை அதோட சரி அப்படிங்கிறத எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அதை எடுத்து போகக்கூடிய சூழலை பெரும்பாலும் உருவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி குழுக்களாக உருவாக்கப்பட்டு ட்ரைனிங் கொடுக்கப்படும், அதை அவங்களுக்கு எப்படி எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது. அதை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீங்க வெளில போய் ஒரு தேட்டர்ல பார்த்தா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா ஃபீல் பண்றீங்களோ அதை விட அதிகமாக இருக்கக்கூடியதாகவும், அதை விட முக்கியமாக ரொம்ப பேர் இருக்காங்க இல்லையா, பசங்களுக்கு வந்து என்ன பண்ற, ஏற்கனவே ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க சண்டேல இருந்து கிளாஸ் வைக்கலாமா அப்படின்னு. சிலர் வந்து நம்ம பிள்ளை சரியாதான் வளர்றானா அப்படிங்கிற மாதிரி, சிலர் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, கடைசியில் நம்மளை பார்ப்பாங்களா, இப்பவே ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறான், நாமளே வாங்கி கொடுத்தாலும் திருப்பி நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறான், கடையில நாம தான் காசு போட்டு வாங்கி கொடுக்குறோம், காசு போட்டு ஏதாவது கொடுறா, நான் கொடுக்க மாட்டேங்கிறான், நாம வாங்கி கொடுக்கறதே நமக்கு கொடுக்காதவன் அவன் சம்பாதிக்கும் போது கொடுப்பானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அப்ப இது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு வளரக்கூடிய குழந்தை எப்பொழுதும் நல்ல வழியில் வளர்வதற்கான வாய்ப்பை இந்த இடம் வழங்கும் என்கின்ற உறுதியோடு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்லலாம் என்றிருக்கிறேன். அப்போ இந்த எமர்ஜென்சி பில்ஸ் வந்து 2-3 நாள் ஆரம்பிச்சதுல இருந்து மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, நமக்கு கொஞ்சம் ஓவர்லோடாவே தான் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா வர்ற கால்ஸ் வந்து அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. அதுல வந்து இத்தனை வருஷமும் நம்ம யோசிக்காத மாதிரிலாம் ரொம்ப பேர் யோசிக்கிறாங்க. இப்படிலாம் ஒருத்தர் யோசிக்க முடியுமா அப்படின்னா, நேற்று இரவு ஒரு ஃபோன் கால் இருந்தது. ஒருத்தர் பேசுறாரு, பாரிஸ் கார்னர்ல இருந்து பேசுறாரு. பேசும்போது என்ன, எப்படி இல்லாம ஒரு கோணத்துல யோசிக்க முடியுது அப்படிங்கிறத அப்பதான் புரிஞ்சுக்க முடியுது. அவர் சொல்றாரு ஃபோன் அடிச்ச உடனே, சார் இந்த எமர்ஜென்சி பில்ஸ் 2 3 நாளா சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, இங்கே தானே கொடுக்க போறீங்க. நான் ஆமாம் சார். அது எப்படி நேரடியாக வந்து வாங்கிக்கலாமா? இன்னொன்று, வாங்கிக்கலாம் சார் அப்படின்னு. சரி சரி, எனக்கு ஒரு 5 லட்சம் எமர்ஜென்சியாக கடன் இருக்குது, அதுக்கு என்ன மருந்தோ அதை கொடுத்து அனுப்பி விட்டுருங்க. நான், ஏங்க இது எமர்ஜென்சிக்கு வந்து அந்த எமர்ஜென்சி இல்லைங்க, இது கடன்லாம் கொடுக்க மாட்டாங்க, இது வந்து ஆக்சிடென்ட் இந்த மாதிரி விபத்துலாம் நடக்கிறாம இருக்கிறதுக்காகவும் ஒரு அந்த மாதிரி தருணத்துல சேஃப்கார்டா இருக்கிறதுக்காக ஒரு மெடிசன் கொடுக்கறதுங்க அப்படின்னா. பண்ண இருக்காரு, இந்த பக்கத்துல உட்காந்து முதல்ல பேசுற ஆள் தானே நீங்க? ஆமா. நீங்க என்னத்த கவனிச்சீங்க நீங்க? இன்னையா நம்மள இந்த மாதிரி போடுறாங்க, நான் உட்காந்துருக்கேன் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னா. இல்ல டாக்டர் சொன்ன நீங்க கேட்டீங்களா அப்படின்னா.
டாக்டர் சொன்னதை கேட்டுட்டு தாங்க இருக்கேன், அவர் தான் சொல்றாரு, அவர் தான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. இல்ல அவர் என்ன சொல்றாரு, எமர்ஜென்சி பில்ஸ் தானே சொன்னாரு. ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப கிளியரா சொல்றாரு அவர். எமர்ஜென்சி பில்னா எமர்ஜென்சிக்கு தான் கொடுப்பாங்க. அப்ப நமக்கு என்ன எமர்ஜென்சி பிரச்சனையோ அதுக்கு தானே சாப்பிடணும். நீங்க சொல்ற மாதிரி விபத்து ஆக்சிடென்ட்னா டாக்டர் என்ன சொல்லியிருப்பாரு, ஆக்சிடென்ட் பில்ஸ் தானே சொல்லணும். ஆனா அவரு எமர்ஜென்சி பில்ஸ்னு சொல்றாரு. எனக்கு தூக்கி வரிப்பட்டுச்சு. ஆமால்ல, அம்மன் ஆக்சிடென்ட்ன்றது எமர்ஜென்சி அவசர கால உதவினா அவனுக்கு என்ன அவசரமோ நமக்கு தெரியாதுல்ல. அவன் எப்படி எடுத்துக்கிறாங்க, நமக்கு அர்ஜென்ட்னா அப்போ அர்ஜென்ட்டா என்னவோ அதை நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் எமர்ஜென்சின்னு போட்டு ஒரு 5 லட்சம் கடன் இருக்குது, இது எனக்கு அர்ஜென்ட்டா தேவை, அதுக்கு அது கொடுத்துருங்க அப்படின்ட்டு சொல்ல. அதுக்கப்புறம் எங்க வீட்டுல ஒய்ஃப் இருக்குது, அது வந்து இது எமர்ஜென்சி வார்டில் இருக்க மாதிரியே இருக்கு சார் அது. கல்யாணம் ஆனதுல இருந்து எமர்ஜென்சி வார்டில் இருந்து இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு ஏதாவது இருந்தா அப்படிதான், அதுக்கு இதே மருந்து தானா, அது தனித்தனியா கொடுப்பீங்களா? எல்லாத்துக்கும் ஒரே மருந்து தாங்க அப்படின்னா, அது எப்படிங்க ஒரே மருந்து கொடுக்க முடியும்? இது வந்து பணம், பணத்துக்கு தனியா கொடுக்கணும், நீங்க அதுக்கு தனியா கொடுக்கணும். எதுக்கும் டாக்டர் கிட்ட பேசுறேன், டாக்டர் கிட்ட கொடுங்க. ஏங்க நினைச்ச நேரம் எல்லாம் இது சொன்னாரு, அதாங்க சொல்றேன். இல்ல இல்லைங்க, உங்களுக்கு சரியாவே புரிய மாட்டேங்குது. நான் டாக்டர் கிட்ட எதுக்கும் பேசிடுறேன். அவர் இந்த நம்பர்ல தான் பேசணுமா இல்ல வேற நம்பர் இருக்கா? நீ எதா இருந்தாலும் இங்கதான் பேசணும். இதுதாங்க எல்லா இடத்துலயுமே பிரச்சனை. இந்த ஆபீஸ்ல போனாலும் இப்படிதான் கொடுக்குறாங்க, இந்த கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் இப்படி இருந்தாங்க, கலெக்டர் ஆபீஸ்லயும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் போனா நடுவுல 4 பேர் உட்காந்துக்கிட்டு இங்க போ அங்க போன்னு நம்மள பேச விட மாட்டேங்கிறாங்க. என்னடா நம்ம இதுக்கு இவ்வளவு சோதனை வந்துருச்சு. டாக்டர்கிட்ட இப்பெல்லாம் பேச முடியாது, நீங்க சொல்றதை வேணா சொல்றேன். எமர்ஜென்சின்னா அவசரம், அவனுக்கு என்ன எமர்ஜென்சியோ அதை சரி பண்றதுக்கு ஒரு மருந்து வேணும்னு கேக்குறாங்க, அதை வேணா சொல்றேன் சார் அப்படின்னா. இடையில வந்து அவங்க ஒய்ஃப் வந்துட்டாங்க போல இருக்கு. சார் சார் ஒரு நிமிஷம் இருங்க, எங்க ஒய்ஃப் பேசுறாங்க. ஏன் நீ அங்க கோத்து விடுற, 1-2 நிமிஷம் சமாளிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது, அதுல வேற கோத்து விடுறேன்னா அவன் சொல்றாரு. உடனே அந்த அம்மா வந்து, சார் இந்த காலங்காத்தால பேசுறாரு நீங்க தானே, இது பாரிஸ்ல இருந்து பேசுறாங்க, காலையில பேசுறது நீங்க தானே? ஆமாம்மா, இது மாதிரி நான் சொல்ல இது மாதிரி போயிட்டு இருக்கேன், டாக்டரோட இது போயிட்டு இருக்கு, உங்களுக்கு என்னன்னா அந்த அம்மா சொல்றாங்க இது மாதிரி. ஆஹ் என்ன எப்ப பார்த்தாலும் நீ இன்னும் பொம்பளைங்களே திட்டினி இருக்குங்க, நானும் பார்த்துன்னே இருக்கேன், காலங்காத்தால உட்காந்து பொம்பளை திட்டினி இருக்கீங்க. நான் இல்லம்மா நான் ஒன்றும் திட்டலையா, நான் பார்த்துன்னு இருக்கேன். எங்க வீட்டுக்காரர் இப்பெல்லாம் வேலைக்கு போகாம வீட்லயே உட்காந்துட்டு என்ன பண்றாரு, கேட்கப்பன்னு காலங்காத்தாலே சிரிச்சுன்னு இருக்காரு, வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு. ஒரு தடவை எத்தனை தடவை தான் பார்ப்பாரு, காலையிலும் பார்க்கறாரு, மத்தியானம் பார்க்கறாரு, எப்ப பார்த்தாலும் இதையே பார்த்துன்னு இருக்கிறாரு, வேலைக்கு ஒழுங்கா போக மாட்டேங்கிறாருங்க. இல்லைங்க, நான் பேசுறது ஒரு தடவை தான். ஆமா பேசுறது நீங்க தானே, சரி இது ஏட உடம்பா போயிடும் போல இருக்குன்னு. நீங்க சொல்றவர் இன்னைக்கு லீவ் போட்டாருங்க, அவங்க கூட வேலை பார்க்கறவங்க என்னன்னு. ஆனா அதே மாதிரி இருக்காங்க பேசுறது. ஆமாங்க, இங்க பேசுறவங்க எல்லாம் அப்படிதான் இருக்குண்ணா. அப்ப அங்க பேசுற எல்லாருமே உங்களை மாதிரி தான் பேசுவாங்களேண்ணா. ஆமாமா அப்படின்னு. அப்புறம் சொல்றாங்க, இந்த அம்மா சொன்னிச்சு, அவர் பார்த்தா சவுண்டு வைக்காம கேட்டா பரவாயில்லைங்க, சவுண்டு வச்சுக்கிட்டு நீங்க எப்பெல்லாம் இந்த பொம்பளைங்களே திட்டினி இருக்கீங்களோ அப்ப சவுண்டு வச்சுட்டு நான் போறப்ப வரப்ப குறுக்க மாதிரி போறப்ப சிரிச்சிட்டு இருக்கேன். என்ன ஏன்னா அப்பதான் சிரிச்சுட்டு இருக்கிறாரு. நான் அதே 2-3 தடவை நான் எப்ப கேட்டாலும் அதுதான் ஓடிட்டு இருக்குது. நீங்க திட்டுறதுக்குன்னே ஆரம்பிச்சிருக்கீங்களா, வேற ஏதாவது சொல்றீங்களா? இல்லம்மா எப்பயாவது ஒரு தடவை தான், அதை நான் திட்டல, இந்த மாதிரி குடும்பத்துல நடக்கிறதாம்மா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் சொன்னாரு, நேத்தில இருந்து இவர் வீட்டுல என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, அங்க எமர்ஜென்சி பில்ஸ் கொடுக்குறாங்க, எமர்ஜென்சி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு, அது வந்துதான் வாங்கணுமா, நீங்களே அனுப்பி விடுவீங்களான்னாரு. நீ முதல்ல போன வைமா, எமர்ஜென்சி பின்னா அது இல்லம்மா, இது மாதிரி திடீர்னு ஆக்சிடென்ட் நடந்தா அது கொடுப்பாங்கம்மா, அதுதான் ஆக்சிடென்ட் தான் நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி எப்படி நீங்க கொடுப்பீங்க, அப்ப டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ட்டு. அப்ப எமர்ஜென்சி பில்ஸ்னா அப்ப எதுக்கு, டாக்டர் என்ன சொன்னா சேஃபா வச்சுக்க, ஆக்சிடென்ட் நடந்துச்சு இந்த மாதிரி இருந்தாக்க போட்டுக்கலாம் அப்படின்னு அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. அவங்க என்ன கேக்குறாங்க, ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, நடந்ததுக்கு அப்புறம் எதுக்கு சாப்பிடணும், நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்காம இருக்கிறது தானே நீங்க கொடுக்கணும் அப்படின்னா. ஆமாம். அப்போ நடக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டாதானே சரியா இருக்கும் அப்படிங்குது. நீங்களாம் எங்க இருந்து வர்றீங்க, அதுவும் கரெக்டா நமக்குன்னு வர்றீங்க, ராத்திரி வேற ஆயிடுச்சு. சரிம்மா இதெல்லாம் டாக்டர்கிட்ட நான் சொல்றேன். நான் அப்ப என்ன அவங்க சொல்றேன், அப்ப டாக்டர்கிட்ட சொல்லி
ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்ற மாதிரி ஏதாவது மருந்து இருந்தால் கொடுக்க சொல்லுங்க. டெய்லி இல்லை வார வாரம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டாக்க மெடிசன் வந்து சாப்பிட்டா மெடிசன் ஆக்சிடென்ட் ஆகாது, இப்படி ஒன்று சொல்லுங்க அப்படின்னு. நன்றிம்மா, நன்றி, நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன். நீ சொல்ற மாதிரி அந்த அவர் லீவ் போட்டார்ல முதல்ல உட்காந்து அவர்கிட்டையும் சொல்றேன், நான் அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் நான் பேசுங்க முதல்ல அந்த மாதிரி திட்டதான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இவர் சவுண்டை குறைய சொல்லுங்க. சரி சரி நன்றிம்மா நன்றின்னு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ட்ராக் போகுது. எமர்ஜென்சிங்கிறது உள்ளே நான் இந்த மாதிரி கோணத்துல யோசிக்கவே இல்லை. எமர்ஜென்சி பில்ஸ்னா டாக்டர் சொல்லும்போது ஆக்சிடென்ட் விபத்து அப்படிதான் நான் யோசிச்சேன். ஆனா அவங்க 2 பேருமே அதுல ஒத்துமையா தான் இருக்காங்க. எமர்ஜென்சினா நமக்கு அவசர கால தேவைக்கு எதுவோ அதை எடுத்து 2 மாத்திரை போட்டுக்கிட்டோம்னா பிரச்சனை இருந்ததா அது சரியாயிடும். குடும்பத்துல பிரச்சனை வருது, அர்ஜென்ட்டா பிரச்சனை இருக்கு போட்டு அது போட்டா சரியாயிடும். அர்ஜென்ட்டா கடன் கேட்கறான், கடன்காரன் வந்துட்டான், மருந்து போட்டா அர்ஜென்ட்டா என்னென்ன பிரச்சனையோ எமர்ஜென்சியா என்னென்ன பிரச்சனையோ அதுக்கெல்லாம் இந்த பில்ஸ் போட்டா சரியாயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது சரியா தான் இருக்குது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு தான் ஃபார்வர்டா போனாலும் மற்றவர்களுடைய கோணம்ங்கிறது இல்லையா, பார்வையில் கோணம் இருக்கு இல்லையா, அது வித்தியாசமாகத்தான் இருக்குது. அப்போ வி ஷுட் லேர்ன். அதுல நம்ம கோவப்பட முடியாது. அதனால எல்லாத்தையுமே நான் சொல்றது என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் யார் எப்படி இருந்தாலும் அவர்கள் அதை எப்படி யோசிக்கிறார்கள், அதை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால இந்த கர்மாங்கிறதே 3 வருஷம் கிட்டத்தட்ட ஓடின்னு நமக்கு இன்னும் புரியாம இருக்குது. எங்கெங்க போனாலும் யார்கிட்ட கொடுக்கறது யார்கிட்ட கொடுக்க கூடாது இன்னுங்கிறது போல ஈவன் டாக்டரு 35 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இறைவனால் இருக்கப்பட்ட இறை தூதர் அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவரே சொல்கின்ற போது அது ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கு. சில விஷயம் டிஃபிகல்ட்டா இருக்குது. எனக்கே டவுட் வரும்போது இது என்ன செய்யலான்ட்டு திரும்ப சித்தர்கள்ட்ட கேட்டு தான் சொல்லுவோம். ஈவன் டில் டேட் யாராவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா கூட ஒரு தடவை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவார். அதனால தான் சொல்லும்போது சித்தர்கள் சொன்னது அப்படின்னு சொல்லுவார். இதுல ஏதாவது வந்துருமா அப்படிங்கிறது அதிகபட்சமா சொல்லணும்னா நான் பைக்ல டாக்டர் கொண்டு போய் எங்க விட்டு திரும்ப வரும்பொழுது அந்த பைக்குக்கு பெட்ரோல் போட்டுருவேன். பெட்ரோல் போட்டுலாம் எதுக்கு சார்னா இல்லை இப்போ பைக்கு போறேன் இல்லையா, சர்வீஸ் போயிருக்கேன், இதுக்குன்னு ஒரு சார்ஜ் இருக்கும், பெட்ரோல் செலவு இருக்கும், அந்த கர்மாவை கூட வச்சுக்க கூடாது, அதனால இருங்க. அப்புறம் கடைசியாக ஒரு நாள் பெட்ரோல் நான் பார்த்தேன், சரி பரவாயில்ல நானே அட்வான்ஸ் வாங்கி சார் நீ கிளம்புறோம் பெட்ரோல் காசு கொடுத்துருக்கேன், பெட்ரோல் காசு வாங்கிக்கிறது. ஒரு சின்ன சின்ன விஷயத்திலும் கர்மா என்பது ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத டாக்டர் வந்து ரொம்ப தெளிவா எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால தான் சொல்றது திஸ் இஸ் ஏ யூனிக் ப்ராசஸ். ரொம்ப தனித்துவம் மிக்கதான இந்த ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது. இதுதான் வாழ்வியல், இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் ஒரு பிறப்பு இருக்குது, பிறப்பினுடைய நோக்கம் இப்படிதான், வளர்ப்பு இப்படிதான் இருக்குது. மறைவுக்கு பிறகு ஒரு மனிதனுடைய இறப்பிற்கு பிறகு என்ன நடக்கிறதுங்கிறது பெரும்பாலும் புரிதல் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் அந்த புரிதலை நோக்கி ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா பிரசன்ட் லைஃப்ல டெஃபினட்டா தவறு செய்ய மாட்டார்கள். அந்த புரிதலையும் பிறப்பிற்கு முன்னாடி பிறப்பிற்கு பின்னாடி அதை ரெண்டுமே புரிந்து கொண்டு ப்ரெசன்ட் லைஃப்பை எப்படி டேக் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும், மனிதர்கள் அப்படின்பது தவறுகள் செய்யக்கூடியவர்கள் தான் மனிதர்கள். ஆனால் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த மனித நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு நாம் மாற முடியும். இறையும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். மனிதன் மனிதனாகவே இல்லாமல் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி தேவர்களாகவும் அதை நோக்கி இறையோடு சேரக்கூடியவர்களாகவும் மாற வேண்டும். அதற்கான தானத்தை தான் அவர்கள் கர்மா என்ற அடிப்படையில், மதங்கள் என்ற அடிப்படையில் பல்வேறு ஆன்மீக கருத்துக்களை இறைவன் இந்த உலகத்திற்கு அருளி கொண்டிருக்கிறார். எல்லா பிறப்பும் எடுத்து இழைத்தேனேன்னு மாணிக்கவாசகர் சொல்கின்ற பிறப்பை இழைத்த பிறகு அந்த இடத்துக்கு கொண்டு வராங்க இல்லையா, திரும்பவும் அந்த இறைவனோடு ஒன்றிணைவது இருக்கு இல்லையா, இந்த அனுபவத்தை எல்லாம் பெற்று ஒன்றிணைவது அப்படிங்கிறத அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். அதை நம்ம எடுத்துக்கிட்டு போறோம். அப்போ இதுல எடுத்துக்கிட்டு போகக்கூடிய டூலாக நான் திரும்ப இந்த ஒரு வாரமா சொல்லி கொண்டிருக்கின்ற விஷயம் என்னன்னா, இதில் பயணிக்கக்கூடிய வெரி பிகினிங்ல இருந்து இருக்கக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதுல இருந்து செலக்டட் பீப்புள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவர்கள் வந்து தன்னுடைய நேரம் இருக்கு இல்லையா, இந்த லைவ்ல இருக்க அத்தனை பேருக்கும் இவர்களுடைய நேரம் அப்படிங்கிறது 1 மணி நேரங்கிறது பொன்னான நேரம். அவர்களுடைய நேரத்தை இதில் செலவழித்து குறைந்தபட்சம் அதெல்லாம் கம்பல்சரி இல்லாமல் எழுதணும் அப்படின்னு நான் சொன்னது என்னன்னா, அட்லீஸ்ட் தே ஷுட் லேர்ன் சம்திங் whenever they have to refer in future, they recall about the sessions and about the karma and what are all the new unique explanations had done by the doctor. அவர் எப்படி சொல்லியிருக்கிறாரோ அதுல சின்ன சின்ன நினைவுகள் வரும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 30 அல்லது 40 பேஜஸ் 40 நாளோட கிளாஸஸ் நீங்க எழுதி வச்சுக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்க பேச ஆரம்பிச்சுட்டீங்கன்னா நிச்சயம் நீங்கள் குறைந்தபட்சம் கர்மாவை பற்றி அல்லது ஆன்மீகத்தை பற்றி பேசக்கூடிய அளவிற்கு தகுதி உடையவர்களாக நிச்சயமா இருப்பீங்க. அதனாலதான் நான் டெய்லி போட சொல்றேன். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் நிச்சயமாக டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அந்த 5 பாயிண்ட்ஸையாவது கரெக்டா எழுதிட்டீங்கன்னா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த கிளாஸ் ஞாபகம் வரும். அதையும்
உங்களுடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி இதில் நீங்கள் எப்படி பெற்றுக்கொண்டீர்கள், இதில் என்ன கற்றுக்கொண்டீர்கள் அப்படிங்கிற கற்றுக்கொண்டது மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான். அப்போ இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சூழலும், ஒவ்வொரு உயிரினமும், ஆடு மாடு கோழி உள்பட அனைத்துமே மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. கற்காமல் இருப்பது இவர்களுடைய தவறே தவிர, ஆனால் இந்த உலகம் ஒவ்வொரு நொடியும் பல்வேறு செய்திகளை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆனா நம்ம வந்து அதை தாண்டி மற்ற கவலைகளில் மட்டுமே ஊறி தெளித்த பொழுது அதை தாண்டி நம்மளால வெளியில் வர முடியல. கவலையில் இருந்து நான் ஏற்கனவே சொன்ன நீங்க இதை டைம் வச்சு பாருங்க, அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுங்க. இல்லை அப்படின்னாக்க இது சரியாயிடும். எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கு, அதெல்லாம் சரியாயிருக்கு, இது எங்க போயிடும் அப்படிங்கிறது. மனதை மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள். மனதை மாற்றினீங்கன்னா போகணும், எல்லாமே மாறலாம். மனமது செம்மை, அதெல்லாம் சிம்பிளா சொல்ல. இவ்வளோ பெரிய ஆன்மீக அறிவு, இவ்வளோ கர்மா எல்லாத்தையும் தாண்டிட்டு ரொம்ப சிம்பிளா அதை சொல்லணும் அப்படின்னா அகத்திய பெருமான் சொன்னதுதான், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிங்க. மனசு நீங்க அதே பண்ணுங்க. அந்த மனசை எப்படின்னா சிம்பிளா வச்சுங்க. பிரச்சனையா சரி இது சரியாயிடும், இல்லைன்னா சரியாயிடும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா சரியாக போறது இல்லை. ஆனால் கவலைப்படுகின்ற பொழுது நான் ரொம்ப பேர் பார்க்கின்ற பொழுது அந்த அதுல இருந்து அவங்களால கட் பண்ணிட்டு பேச்சை நிறுத்த முடியாது. இது வரைக்கும் அது அவன் அப்படி சொன்னா இப்படி சொன்னான். சில பேர் வழியில சொல்லும்போது சொல்லுவாங்க, எனக்கு கை வலிக்குது, காலை வலிக்குது, அன்னைக்கு சொன்ன இல்லையா, தலைவலிக்குது, இருறா லிஸ்டே போட முடியல, வரிசையா சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அதை வந்து உங்களுடைய மனம், நீ என்ன சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ அது அந்த உங்களுடைய மனம் அதை கவனித்து கொண்டிருக்கிறது. நீங்க இருக்க சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு கமெண்ட்ல போட்டிருந்தாங்க தெரியுமா, கடவுள் முதல்ல கொஞ்சம் கஷ்டம் கொடுத்து பார்ப்பாரு, சரி சரி தாங்குறானு, அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா எவ்வளவு அடிச்சா தாங்குறான், இன்னும் கொஞ்சம் ஒரு லோடு ஏத்தி விடு கவலை ஏத்தி விடுறாருல்ல, அந்த மாதிரி. அப்பதான் சில சொன்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணு கடவுளே, நான் இதெல்லாம் முடிச்சுட்டு நானே கேட்டு வாங்கிக்கிறேன், இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறேன், இப்போ கொஞ்சம் கவலை இறக்கி விடுன்னு போன் போட்டாவது கேட்டுக்கிறேங்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி மனம் எப்படி இருக்குது, மனம் எப்படி இயங்குகிறதுன்னா நிறைய மனதை பத்தி சொல்லலாம். கான்சியஸ், சப்கான்சியஸ் அண்ட் சயின்டிபிக் தாட், யூனிவர்சல் தாட்டும் எப்படி கோயின்சைட் ஆகுது அப்படிங்கிறத பத்தி நிறைய சொல்லலாம். அது ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டாம். ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும்னா மனதை வந்து உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கங்க. ஒரு பிரச்சனை, கவலை, இது நமக்கு தேவைப்படாது அப்படின்னா அதை நீங்களே கடந்து போங்க. அதை நீங்க நிச்சயமா நல்லா பாருங்க. ஒரு கவலை இருக்குன்னா அந்த பிரச்சனை சொல்ல சொல்ல அது அது ஊறுபட்ட பிரச்சனை எடுத்துட்டு வரும். இப்ப சப்போஸ் வீட்டுல மாமியார் பிரச்சனை, மருமக பிரச்சனைனா அந்த பிரச்சனையை பத்தி கொஞ்சம் யோசனை, என்ன இப்படி கோவமா பாக்குறாங்களேன்னா, இதுக்கு முன்னாடி எப்பப்பெல்லாம் கோவமா பார்த்தாங்க, எப்பப்பெல்லாம் திட்டுனாங்க, அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்க, அப்பன்னா அது பற்றியும் யோசிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம உட்காந்து படம் பார்க்குற மாதிரி, ஆமா இல்ல, ஆமா இப்படி என்ன வாய்ப்பா அது, பேயா கொண்டு வந்து மாட்டி விட்டுருக்காங்க இப்படியே ஓடிடுறோம். அது பற்றி இழுத்துக்கிட்டே வரும், 1 2 3 ஆண்கள், சல்லி வேறு ஆணி வேறு போட்டு இழுத்துக்கிட்டே வரும். பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்களை இது தாண்டி உங்களை வேற எதுவுமே யோசிக்கவே விடாது. கவலைங்கிறது மிகப்பெரிய மோசமான வலை, கரண்ட் நெட். அதை நீங்க எந்த இடத்த, கண்ணுக்கு தெரியாத ஷாக்கை கொடுக்க வலை தான் வந்து கவலை. கை வச்சாலே ஷாக் அடிக்கும், ஆனா தெரியாது. அதனாலதான் சொல்றது, மனதை சிம்பிளா வச்சுக்கணும்னா பாஸ் ஆன். ஒரு பிரச்சனை இருக்குன்னா 2 நிமிஷம், இல்ல ரொம்ப உன்னால முடியல, இது எப்படி சார்னா 2 நிமிஷம். ஆனா நீ கவலைப்பட்டு இருந்தாலும் ஏதாவது மாற போதுன்னா உட்காந்து கவலைப்படலாம், கண்டிப்பா மாறாது. அப்படிங்கும் போது 2 நிமிஷம் உட்காந்து, ரொம்ப இவ்வளவு பிரச்சனையான்ட்டு யாருக்காவது அந்த மாதிரி ரொம்ப பிரச்சனைனா கரெக்டா உட்காந்து நோட்டு போடணும். அப்படிங்கறத நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயங்கள் என்ன, நான் பயன்படுத்திய விஷயங்கள்ல நான் சொல்றது, நான் சில விஷயங்கள்ல அனுபவபூர்வமா உணர்ந்ததா தான் சொல்றேன். அப்பவே ரொம்ப பேர் நினைச்சு கூடாது, நம்மளால வந்து பயங்கரமா தியானம் மெடிடேஷன் எல்லாம் பண்ணி அண்டா ஆகாசம், அபூக ஆகாசம் எல்லாம் அப்படிலாம் பண்ண, அப்படி இல்லை. நான் வந்து எதுக்கு இது என்னுடைய சின்ன சின்ன அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ளுறதுக்கு அடிப்படை நோக்கம் என்னன்னா, நம்மள மாதிரி தான் நிறைய கோஸ்டிங் இருக்குது இங்க. தட்டு மாறிக்கிட்டு எங்கடா இந்த பிரச்சனையில இருந்து இப்படி அங்க போலாம், இதுல வேற இவ்வளவு பிரச்சனை நடுவில் தியானம் உட்காந்து அது வேற பிரச்சனையா இருக்கு. கடைசியில படுத்து தூங்குறத விட தியானத்துல தூங்குறதா நல்ல தூக்கம் வருது. இது வெளியிலயும் சொல்ல முடியாது, உள்ளயும் சொல்ல முடியாது, பிரச்சனை எப்படி இருக்குது. இதுல எங்க மெடிடேஷன் இல்லூஷன் ஃபேக்டர்லாம் எடுத்து அது கண்டுபிடிச்சி அதை ரூட்டு போட்டு போறது, இதுக்கு கவலையா இருந்துட்டு போறதே பெட்டர் போல இருக்கு. இதுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கு, ஏன்னா கவலைப்படுறது தெரிஞ்சதுதானே, அப்படி போயெல்லாம் பண்றது. இது புது புது ரூட்டு செட் ஆகாது அப்படிங்கிற கொஸ்டின் தான் நிறைய இருக்குது. ஏன்னா சொல்லும் போதுதான் தெரியுது, அப்புறம் பாக்குறது நம்மள மாதிரி தான் நிறைய பேர் இருக்கு. அதனால நம்ம ரூட்டை கொஞ்சம் சொல்லி விட்டோம்னா அவங்க பிடிச்சிட்டா ட்ராக் பண்ணிட்டா போயிடலாம் இல்லையா. ஸோ அதனாலதான் என்னுடைய அனுபவம்னு சொல்ல முடியாது, நான் என்னுடைய லிட்டில் பிட் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹவ் ஷேர் டு த இன் அவர் செஷன். அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு காரணம், இது ஒரு லீடு இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன லீடு. அதை நீங்க எடுத்து அது அந்த மட்டும் தான். பட் அது உங்களோட வாழ்வில் தொடர்புபடுத்தும் பொழுது மெடிடேஷன் இதுங்கிறது சிம்பிளா. இப்ப நான் இந்த விஷயத்துல சொல்ல வர்றது, கவலைக்கு நீங்க இடமே கொடுக்காதீங்க.
ஜஸ்ட் லைக் தட். அதை பாருங்க, அப்படி இருந்தா பாசன்ட்டு. இல்லைன்னா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. சில பேர் எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாருங்க சார், எப்படி நீங்க உட்காந்துருப்பீங்க கேட்டுட்டேன் அப்படின்னா, அது உண்மைதான். ஏன்னா இப்போ அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. நான் ஃபோன் எடுத்தேன்னா யார் கேட்டாலும் அதை அப்படி பண்ணிடலாம், என்னப்போ இப்படி உட்காந்தா இது மெடிடேஷன்ல அட்டாசமா வரும். 10 நிமிஷம் உட்காரு, 1 மணி நேரம் உட்காரு, இது வரும் வரலையா அவன்கிட்ட அப்படி சொல்லு இப்படி சொல்லு, சரி சார் நான் கேட்டுருவாங்க. கேட்டதுக்கு அப்புறம் வச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. அதே பிரச்சனை தான் ஓடும். ஆனா நான் சொல்றேன், இது அப்பவே சொன்ன நீ ஏன் செய்யல அப்படின்னா, இது சொல்றது ஈஸி. எனக்காக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா, அது எக்ஸ்ட்ராடினரி மெசேஜ். அந்த பிரச்சனை சொல்லலாம். இப்ப நானே அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அப்ப என்னாலேயே ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இதை நான் சொல்றேன்ல இது பிரச்சனை அப்படின்னு, எனக்கே பிரச்சனைகள் வரும்போது டாக்டரே சொல்லுவாரு, என்னப்பா நீ அதுல இருந்து வெளில வர முடியாது. நான் சில டைம் உட்காரும் பொழுது ஹி வாஸ் இந்த மெடிடேஷன், சார் மெடிடேஷன் இருப்பாரு. நான் ஒர்க் பண்ணுவேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, என்ன சார் மெடிடேஷன் இருந்துட்டு கிளம்பிட்டீங்க அவசர அவசரமான, நான் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டு திரும்ப வருவாங்க. திரும்ப வந்து ஏன் சார்னா, இல்லை நான் மெடிடேஷன்ல உட்காடுறேன், எனக்கு கம்யூனிகேஷன் வருது. மெடிடேஷன்ல எனர்ஜி, சித்தர்கள் கொடுக்குற எனர்ஜியை விடவும் எனர்ஜியை பிரேக் பண்ற அளவுக்கு நீ கவலைப்படுறது அங்க அவங்க கொடுக்குற எனர்ஜியை விட நீ கொடுக்குற கரண்ட் ஷாக் அதிகமா இருக்கு. நிறைய தடவை இங்க இருந்து மெடிடேஷனுக்கு வெளில மேக்சிமம் இங்க தான் இருப்பாங்க. சம்டைம்ஸ் போறாங்க அப்படின்னா அப்ப மேக்சிமம் கிளென்சிங் கொடுத்துருவாங்க. கிளென்சிங் கொடுத்துட்டா அந்த எனர்ஜிங்கிறது, என்னோட நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது, என்னோட தாட் எனர்ஜிங்கிறதும் கம்மியாயிடும். அப்ப அந்த எனர்ஜி கொடுத்துட்டு தான் உட்காருவாங்க. டெய்லி எனர்ஜி பர்டிகுலரா இங்க யார் வர்றாங்களோ அவங்க வர்றதுக்கு முன்னாடி எனர்ஜி கொடுத்துருவாங்க. எனர்ஜைசேஷன் கிளென்சிங் ஒர்க் போயிட்டு இருக்கும். அப்போ எனக்கு அவர் எனர்ஜி கொடுக்க வேண்டியதா இருக்கு. இங்க உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் அப்படி சரியாடும் இப்படி சரி அப்படி பண்ணு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு சில விஷயங்கள் எடுத்துட்டு போறதுல சில அதை எப்படி முடியல அப்படின்னு நான் சொல்லும்போது அதை பற்றி யோசிக்கின்ற பொழுது இட் வில் பி கிரியேட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி வித்தவுட் மை நாலேஜ். அது எனக்கு தெரியும். இப்ப சொல்றேன் இல்லையா, இப்ப நான் சொல்றதை கேட்டேன்னா பார்த்தா பயங்கரமான ஆள் இருப்பாங்க போல இருக்கு, பயங்கரமான அறிவு இருக்கும் போல இருக்கு, பயங்கர ஆனா ரியாலிட்டி எனக்கு அந்த பிரச்சனை வரும்பொழுது ஐ எம் ஆல்சோ த சேம். நானும் அந்த சேம் போட்டு தான், எல்லாரும் மாதிரி தான் நானும். அப்படி எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எதுக்கு வெளிப்படையாக எல்லாத்தையும் நான் சொல்றேன் அப்படின்னாக்க, இதுல இருந்து எல்லாத்தையும் நீங்க கத்துக்கணும், பெரிய லெவல்ல வரணும் அப்படிங்கிறது எண்ணமாக இருந்தாலும் குறைந்தபட்சம் அந்த கவலைங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கு இல்லையா, அதுல இருந்து நீங்க வெளியில வாங்க. அந்த அது வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, எழுதுங்க. அந்த கவலை உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை எழுதுங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல். இது வந்து இதுதான் எல்லாத்துக்கும். நீங்க தயவு செஞ்சு இந்த குறளை வந்து எழுதி வச்சுங்க. இந்த குறள் ஒவ்வொரு புக் நம்ம சொல்ற நோட்ல இந்த குறளை எழுதி வச்சு. இந்த குறள் வந்து எல்லா பிரச்சனைகளுக்குமான சொல்யூஷன் இதுதான். ஒரு வெற்றி அடைவதற்கான தேவையான ஃபார்முலாவே வள்ளுவர் கொடுத்த ஃபார்முலா, மிகச்சிறந்த ஃபார்முலா. இது எக்ஸ்ட்ராடினரி ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்க ஒருத்தர் கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண, ஒரு இது போறோம் இல்லையா, சக்சஸ் பண்றதா இப்படி போடுறோம், இப்படி போகணும், பரீட்சைக்குன்னு அப்படி எழுதணும், அப்படி ஒன்னொன்னுக்கும் ஒரு போட்டால இப்படிதான் போகணும்னு. ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, நீங்களே சரி பண்ணணும். ஏதாவது ஒன்று சக்சஸ் பண்ணணும். இல்லை ஸ்கூலுக்கு போறோம், காலேஜுக்கு போறோம், ஏதோ ஒன்று வெற்றியிடும். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம், அதுக்கு வெற்றியிடணும். இல்லை ஒரு ஃபேமிலி இருக்குது, ஃபேமிலியில் இஷ்யூ இருக்குது, எந்த இருந்தாலும் ஹெல்த், இது என்ன சரி பண்ணணும் அப்படின்னா, உலகத்துல என்னதான் நடந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபார்முலா அப்படின்னு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது அப்படின்னா இந்த குறள் தான். வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல். வினை வழினா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செயல் அப்படிங்கிறதான் வினை. இப்போ சப்போஸ் நம்ம எலெக்ஷன்ல போறோம், பாலிடிக்ஸ்ல இறங்குறோம் அப்படின்னா புரியறதுக்காக சொல்றேன். வினை அப்படிங்கிறது தேர்தல், எலெக்ஷன். வினை வழியும் தன் வழியும், எலெக்ஷன்ல நான் போட்டி போடுறேன் அப்படின்னா வினை, வினை என்பது எலெக்ஷன், தேர்தல், அதுதான் வினை. இதுதான். இது வந்து நீங்க அந்தந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சுக்கலாம். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், அல்லது உடல் பிரச்சனை, இது வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது வந்து கிரிட்டிக்கலா இருக்குதோ, எதுக்கு நீங்க விடை தேட வேண்டும் நினைக்கிறீங்களோ, சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ, அது அந்த இடத்துல அதை வச்சு. வினை வழியும் அதனுடைய வலிமை, வினை வழியும் தன் வழியும், அதை நம்ம எப்படி சரி பண்ண முடியும். இப்போ எலெக்ஷன் இருக்குன்னா அதுல எந்த அளவுக்கு நான் சூட்டபிளா இருப்பேன், அதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது. இப் சப்போஸ் ஐ ஹவ் காம்படிட் ஃபார் த எலெக்ஷன், அகாமடேட் பண்றேன், எலெக்ஷன்ல நாமினேட் பண்றேன் அப்படின்னா தன் வழி, என்னுடைய வலிமை என்ன, மக்கள் எல்லாம் சந்திக்க முடியுமா, எனக்கு யார் ஓட்டு போடுவா, என்னை தெரிந்தவர்கள் யார், இதுல எனக்கு அனுபவம் இருக்கா, அதை கரெக்டா அதை பாயிண்ட் பண்ணிட்டு தன் வழி, இது வந்து சக்சஸ் பண்ணக்கூடிய என்னுடைய வலிமை என்னன்னு அப்படி எழுதணும். வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும். இப்ப ஆப்போசிட்ல யாராவது கேண்டிடேட் இருப்பாங்க இல்லையா, அப்ப யாரெல்லாம் மாற்றான் வழி. இப்போ குடும்பத்தை எடுத்துக்கினா ஹஸ்பண்ட், இதுல நான் கணவராக இந்த ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஒய்ஃப் வலிமை,
இது வலிமை, அது வலிமை, அது பயங்கரமான வலிமையா இருக்கு அப்படின்னு அதோட நிறுத்திக்கிட்டு சரண்டர் அப்படிங்கிற வாட்டுக்கு வந்துட வேண்டியதான். பட் நீங்க ரியலைஸ் பண்ணணும், வைஃப் அந்த வலிமை இந்த வலிமை. நமக்கு என்ன இருக்கு, நம்ம வேலைக்கு போறோம், பணம் சம்பாதிக்கிறோம், இவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்க பார்த்தா நம்ம 40,000 வாங்குவோம், அவங்க 60,000 வாங்குறாங்க. ஓகே, நம்ம 4 வார்த்தை பேசுவோம், அவங்க 40 வார்த்தை பேசுவாங்க. ஓகே, சரி நம்ம பேசினாக்க 10 நிமிஷத்தோட நிறுத்திக்கும், அவங்க அரை மணி நேரம் 1 மணி நேரம் கண்டினியூ ஆகும், அடுத்த நாள் கண்டினியூ, டேட்டு அடுத்த மாசம் கண்டினியூ ஆகும். சரி, நம்ம அடிக்கடி மறந்துடுவோம், அவங்க போன ஜென்மத்திலே அடுத்த ஜென்மத்திலையும் இருப்பாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் இப்படி ஒரு பாயிண்டா போட்டுக்கிட்டு போறோம் அப்படின்னாக்க, அப்போ வினைவெளியும் தன்வெளியும் மாற்றான் வழியும். மாற்றான்னா ஆப்போசிட்ல, எலெக்ஷன் அந்த எலெக்ஷன், வீடா இருந்தா வைஃப், இப்படி மாற்றான் வழியும். அப்ப ரெண்டையும் பாட்டியும் துணைவெளி அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. இப்ப நமக்கு யாரெல்லாம் சப்போர்ட் வருவாங்க, இப்ப அவங்களுக்கு சப்போர்ட் யாரு, நமக்கு சப்போர்ட் யாரு, துணைவெளி அதை எடுத்துக்கணும். சரி, நம்ம வீட்ல யாருக்கு சப்போர்ட், நம்ம வீட்ல யாருமே சப்போர்ட் வர மாட்டாங்க. அவங்க வீட்டுல தாத்தா பாட்டி அண்ணா தங்கச்சி, சின்ன தம்பில குஷ்பு மேரி, ஒரு 4-5 அண்ணன், அப்புறம் இருக்கிறவங்க இந்த மாதிரி குரூப் போட்ட வச்சு அவங்க ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க இல்லையா. அப்ப பாட்டு மாற்றான் வழி துணை, தன் வழியும் மாற்றான் துணை. யாரெல்லாம் துணை நமக்கு சப்போர்ட், இந்த இடத்துல நான் இறங்க போறேன், எலெக்ஷனுக்கு போறேன், எனக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல்னா யார் யார் கொடுப்பாங்க, கேட்டால் உடனே கொடுக்கக்கூடிய ஆள், இல்லை பணம் கொடுக்கல அப்படின்னா நான் வந்து உனக்கு எலெக்ஷனுக்காக கேம்பெயின் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் துணை வழி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அந்த மாதிரி வைஃபா இருந்தாக்க நம்ம சண்டைக்கு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ற ஆள் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு துணை வழியும் வினைவெளியும் தன் வழியும் மாற்றான் துணை வழியும் தூக்கி செயல், இது எல்லாத்தையுமே டயக்ராம் போட்டுட்டு அப்போ நீங்க டிசிஷன் எடுக்கலாம். இப்படிலாம் இருக்குது, அப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்னாக்க, இப்போ இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியா இருக்கும்போது இதை டேக் ஆஃப் பண்ண முடியும்னா அதுல ரிசல்ட் உங்களுக்கு வந்துடும். இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா வந்துடும். ஆனால் இது எப்படி ஃபார்முலா அப்ளிகபிள் பண்றது, அப்ளை பண்றதுங்கிறதெல்லாம் தெரியாது. பட் இதுல வந்து குடும்பத்துல அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறதும், இதுல புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதும், இதுல பண ரீதியான பிரச்சனைனா பிசினஸ்னா, இது பிசினஸ்னா லாஸ், லாஸ்னா என்ன இடத்துல லாஸ் பாயிண்ட் இருக்கு. இதை நீங்க எழுதி வச்சுட்டீங்கன்னா, ஏன் நான் திரும்ப திரும்ப எழுதி வைக்கிறேன், அப்படி எழுதி வைக்கணும்னு சொல்றேன்னா, நீங்க எழுதி, ஏன்னா இந்த 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 எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்து டாக்டர் தான் கொடுத்தாங்க. டாக்டர் கொடுக்கும்போது எப்போ சொன்னாங்கன்னா, நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இருக்கேன், சேலரி வாங்கும்போது ஓவராலாக கணக்கு மைண்ட் செட் கணக்கு தான். சரி, இவ்வளோ சம்பாதிக்கிறோம், இந்த மாதம் இவ்வளோ செலவாயிருக்கு, இவ்வளோ பண்ண முடியல, மைண்ட் செட் தான், அவ்வளோதானே. இப்போ சம்பாதிக்கிறோம், ஒரு 60,000 80,000 சம்பாதிக்கிறோம், சரி இவ்வளோ இதுக்கெல்லாம் செலவு கொடுத்துறேன், கரெக்டாக தான் செலவு பண்ணுறேன், வேஸ்ட்டாக ஒன்றும் செலவு பண்ணுறது இல்லை. ஓகே, செலவு அப்போ மீறுறது 5,000 இருக்கு, அப்போ எக்ஸ்ட்ரா செலவாயிடுச்சு அப்படின்னா 10,000. சரி, திடீர்னு ஃபீஸ் கட்டணும், மற்ற விஷயங்கள், கல்யாண செலவுலாம் வந்துருச்சு, அப்போ கொஞ்சம் கடன் வாங்குறோம், அப்போ கரெக்டாக தானே போயிட்டு இருக்கோம். இதுக்கு எழுதி வச்சுக்கிட்டு இருந்தாலும் அதே தான் எழுதி வைக்க போறோம், ஓகேவா. இதுல எதுக்கு எழுதி வச்சுக்கிட்டுன்னு விட்டுற போறோம். பட் திரும்ப வந்து எனக்கு டாக்டர் சொல்லிட்டு இருந்தாங்க, வந்துருக்கும்போது இல்லை நீ எழுதி வைக்கிறேன், எழுதவே இல்லை, நான் எழுதலாம். அப்புறம் திரும்ப வந்து கம்பல்சரி எழுதணும்னு 4 தடவை டிக்டேட் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டுக்கு டெய்லி போட ஆரம்பிச்சிட்டேன். கத்திரிக்காய் வாங்குறான், சரி முதல்ல கத்திரிக்காய் வாங்கும்போது விலையை வந்து நோட் பண்ணிட்டு தான் விடுறது, கத்திரிக்காய் கொடுக்க. அப்புறம் இப்படி எழுதி வச்சோம்னா அந்த எழுதின நோட்டு என்கிட்ட இருக்கு. அப்புறம் ஒரு ஒரு மாதத்துல ஒரு நாளைக்கு டே டு, இப்போ பால் வாங்குறது தான் சரி, 25 பைசா 30 டெய்லி, ரீச் அண்ட் எவ்ரி சென்ட், ஒரு பைசா செலவானாலும் என் வாழ்க்கையில் முதல்ல எழுதுனது அப்பதான் எழுதுனது. அவர் சில டைம் ஓவராலா எழுதுவோம், அவ்வளவுதான். உட்காந்துட்டு ஒரே நாள்ல உட்காந்து இவ்வளவு செலவாயிருக்கு, அவ்வளவுதான். இதர செலவுகள்னு போட்டுட்டு அதுல பிட்டா இதெல்லாம் நமக்கு டினாமினேஷன் குறையுதோ இதர செலவுகள்னு போட்டு கணக்கு க்ளோஸ் பண்ணிட்டோம், கரெக்டா இருக்கும். பட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் எத்தனை, எவ்வளவு ரூபா, 25 பைசாவா 50 பைசா உள்பட உட்காந்து எழுதிட்டு கால்குலேட் பண்ணும்பொழுது தான் ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் தான் ஒரு பொருளாதாரத்தை நம்ம எந்த அளவுக்கு மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே தெரியுது. இப்படிலாம் இவ்வளவு பணம் வாங்கி இருக்கோமா, இவ்வளவு செலவு பண்ண, அப்புறம் பார்த்தா நான் சம்பாதிக்கிறத விட செலவு அதிகமா இருக்குது, லட்சக்கணக்கில் போகுது. என்னடா இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கு, பார்த்தாக்க இது இருக்கு, இது செலவு ஆயிட்டு இருக்கு. அப்புறம் வீட்டுல தான் கேட்டுட்டு இருந்தேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு எப்போ பார்த்தாலும் ஆமா அப்படின்றது. அப்புறமேட்டு தான் கணக்கு காட்டினேன், இந்த பாரு இனிமே யாராவது என்ன பண்ண ஏது பண்ணான்னு கேட்கக்கூடாது, கிளியரா இருக்கு பாருங்கன்னவா. அப்போ அவ்வளவு செலவுகள் வந்து நான் தான் செலவு பண்றேன், ஆனா எனக்கே தெரியல. அப்ப எழுதி வைக்கும்போது தான் அது கட்டாயமா தெரியும். இப்ப இல்லையா, நீங்க எழுதி வைக்கும்போது என்னென்ன கொடுத்தேன்னு பின்னாடி இருக்கும்போது ரிவ்யூ அபவுட் யுவர் செல்ஃப். நீங்க பொருளாதாரத்தில் ஒருத்தர் பாதிக்கப்படுற யாரா இருந்தாலும் டெஃபினட்டா கணக்குல வந்து இந்த இடத்துல மிஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது, ஒருவேளை கணக்கை மிக துல்லியமாக எழுதக்கூடியவர்கள், கணிக்கக்கூடியவர்களாக இருந்தால், ரெண்டாவது இந்த ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒன்று எழுதி வச்சுட்டு இந்த ஃபார்முலாவை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ற யாராக இருந்தாலும் டெஃபினட்டா சக்ஸஸ் பண்ணுவாங்க, 100% சக்ஸஸ். அந்த இடத்துல வந்து தொய்வு இருக்கவே இருக்காது. இது சக்ஸஸ் ஆஃப் த ஃபார்முலா. ஒன்று வந்து எழுதணும்,
அதனாலதான் பல முறை நான் எல்லாத்துக்கும் சொல்றேன், எழுதுங்க எழுதுங்க, எழுதி எதுவா இருந்தாலும் சரி, சும்மா ஒரு நோட்டு. அதனாலதான் நீங்க மற்ற விஷயங்கள் எல்லாம் நோட்டு போட்டு எழுத முடியாது. அப்ப இது கர்மிக் எனர்ஜி ஹீலிங்னு ஒரு நோட்டு போடுறீங்கன்னா, இந்த நோட்ல வந்து இது எழுதலாம். வீட்டுல சரி ஏதோ எழுதிட்டு இருக்காங்க, நீங்க அங்க உட்காந்துட்டு வேற எது கூட எழுதலாம். குடும்ப பிரச்சனை கூட எழுதலாம், இல்ல காய்கறி கணக்கு எழுதலாம், உனக்கு பிடிக்காதவங்களை உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ எழுதுவதை நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அதுவே உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய இடமாக நோட்டு புத்தகம் மாறிவிடும். அப்புறம் அந்த ஃபார்முலா ஒரு நாள் உட்காந்து இது என்னதான் பண்றது அப்படின்னா, அப்போ அந்த நேரத்துலயும் உங்களால சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியலன்னா, யூ ஹாவ் சிம்பிள் அண்ட் சிட் த மெடிடேஷன். சிம்பிளா உட்காரும் போது மெடிடேஷன் நிச்சயமாக உங்களுக்கு அந்த இடத்தில் காட்டி கொடுக்கும், வழி கொடுக்கும். டெஃபினட்டா பண்ணும். அதுல வந்து டவுட்டே கிடையாது. அப்படியும் இல்லைன்னாக்க அதுக்கு தான் அந்த பயிற்சிகள் நம்ம கொடுக்குறோம். அந்த பயிற்சிங்கிறது உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். நேற்றைய தினம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆஹ் இவங்க சித்தாம்பரை அவர்களை பத்தி, அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லணும். அது என்னுடைய மற்ற ஜென்மங்கள் நிறைய இருக்குது. 18 ஜென்மங்கள் கிட்டத்தட்ட வெரி கிளியரா இருக்கு. எதுக்கு இது நான் சொல்றேன் அப்படின்னா, என்னை பற்றி தம்பட்ட மடிக்கோ பெருமையா சொல்லிக்கிறதுக்காக நான் சொல்லலை. ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கும். நாம வந்து ரொம்ப பேர் சொன்னாங்க, சார் இப்போ அப்ப நமக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, இல்லை நமக்கு என்ன, இன்னொருத்தர் கேட்டான், சார் நான் உங்களுக்கு எனக்கும் ஏதாவது ரொம்ப பூர்வ ஜென்மம் இருக்கா, அடிக்கடி நம்ம பேசுறோமே அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆமா ஆமா இருக்குது, ஆனா நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நான் அது எப்படி நம்ப மாட்டேன், நீங்க சொல்றீங்களே, நீங்க தான் கிளியர் வாங்கிட்டா அப்படின்னாரு. நான் தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்லுறீங்க, நமக்கு கிளியர் வாங்கிட்டதுக்கு ரொம்ப தூரம், நானும் ஆர்டினரியா தான் ஓடிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அப்படின்னா அப்புறம் என்ன கனெக்ஷனை பத்தி சொல்லுங்கனாரு. நான் சொன்னா நீ கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ண, நான் கண்டிப்பா சொல்றேன். போன ஜென்மத்துக்கு முந்தின ஜென்மத்துல ஒரு 5 லட்ச ரூபா நீங்க கடன் வாங்குனீங்க, அப்பயும் கொடுக்கல, அடுத்த ஜென்மத்திலும் கொடுக்கல, வட்டி முதல்லாம் சேர்த்து இப்போ ஒரு 12 லட்ச ரூபா கிட்டத்தட்ட வருதுன்னு நினைக்கிறேன். இதுதான் நமக்குள்ள ஒரு உறவு இருக்குது. இந்த ஜென்மத்தில் நீங்க வந்ததே கொடுக்கறதுக்காக தான், நான் வந்ததே வாங்குறதுக்காக தானே. சார் நீங்க சொல்றது தப்பு சார், வேணா இப்படி போட்டுக்கோம், நீங்க கொடுக்குறீங்க நாங்க வாங்குறீங்க. நான் அப்படி இல்லை, இப்ப நான் சொல்றது நீ கேட்கறியா, நீ சொல்றதை நான் கேட்கறேனா, நீங்க சொல்றதை நான் கேட்கறேன். அப்ப என்ன பண்ண, நான் சொல்றதை நீ கேட்கணும். அப்ப நீ தான் ஒரு 13 லட்சம் கொடுக்கணும். 13 லட்சம் கொடுக்கலன்னா பரவாயில்ல, ஒரு 13,000 ரூபாய் போட்டு விடு. வேணாம் சார், அதனாலதான் பூர்வ ஜென்ம கணக்கெல்லாம் வேண்டாம், நீங்க பேசுறீங்களா நான் கேட்டுக்கிறேன், அதோட சரி. அப்போ அந்த பூர்வ ஜென்மத்தை பற்றியான விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாம். ஆனாலும் கூட அப்படி ஒன்று இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள், அது போதுமானது, அவ்வளவுதான். இந்த பிறப்பு அப்படிங்கிறது அது எப்படி இருக்குன்னா, இப்ப நம்ம அம்மா அப்பா தம்பி தங்கச்சி இந்த மாதிரி ஒரு உறவுகளோட இருக்கும் இல்லையா, இது வந்து இந்த போர்ஷன்ஸ். இதை கட் பண்ணிட்டு போன ஜென்மம் எடுத்தீங்கன்னா, இதே மாதிரி நம்ம யாரு கூட எல்லாம் இப்ப சண்டை போட்டோமோ அவங்களோட சொந்தக்காரங்க இருப்பாங்க. நாயா நினைச்சு திட்டிட்டு இருந்தவங்களாம் போன ஜென்மம் தாயாவும் இருந்திருப்பாங்க. அடுத்தது வரும், அடுத்த கட் ஷாட் பண்ணா அப்படி இப்படி ஒரு பண்ணிட்டே வந்தீங்கன்னா, அதனாலதான் எல்லாம் சொல்றது நீ யார் என்று உணர்ன்னு சிம்பிளா சித்தர்கள் சொல்றது என்ன, அப்போ உன்னுடைய ஆன்மா தான் அவர் சொல்றது, நீ அப்படிங்கிறது உன்னுடைய ஆன்மாவை தான் அவங்க சொல்றாங்க. அப்ப ஆன்மாவுக்கு போகும்போது இப்ப நம்ம கோவப்பட்டுறோம், இப்ப நம்ம யாராவது கடன் கொடுத்தான் திட்டுறான் அப்படின்னா, ஏற்கனவே போன ஜென்மத்தை அவங்களுக்கு பண்ணியிருப்போம். அப்போ ஒவ்வொரு ஜென்மத்தை பற்றி நீங்கள் புரிந்து கொள்கின்ற பொழுது ஒருவர் மீது உங்களுக்கு ஏற்படுகின்ற கோபம், வெறுப்பு, விருப்பு வெறுப்பு எல்லாமே மாறும். அந்த அப்படின்ற ஒரு இருக்கிறது இல்ல, மெடிடேஷன் போய் தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா பார்க்க படிப்படியாக அந்த நிலைக்கு வருவாங்க. அப்ப சடனா நமக்கு போகணுங்கிறது இல்லை, இருக்கிற பிரச்சனை விட்டு அதுலயா போயிட்டு இருப்பாங்க, அது பிரச்சனையா தான் இருக்கும். இருக்கிற பிரச்சனை விட்டு எக்ஸ்ட்ரா பிரச்சனையா வந்து டவுன்லோட் பண்ண முடியும். பட் இருந்தாலும் இப்படி ஒன்று இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக, அப்போ பூர்வ ஜென்மத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது, இதெல்லாம் தெரிந்து கொள்கின்ற பொழுது நமக்கு ஒரு பற்றற்ற நிலைங்கிற இல்லையா, இந்த சூழல்ல யாருக்குமே பற்றற்ற நிலை வரவே வராது. இப்ப இருக்கிறதுல வந்து நமக்கு பிடிச்சவங்க அம்மா அப்பா அப்படிங்கும்போது நம்ம விருப்பத்தோட இருப்பாங்க. குழந்தை அப்படிங்கும்போது நமக்கு விருப்பமானது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுங்கும்போது ரொம்ப ருசியானது, பிடிக்கிறது எல்லாமே விருப்பத்தோட தான் இருந்தாக முடியும். அஸ் ஏ ஹியூமன் பீயிங் இஸ் எ ரைட் வே. அது அப்படிலாம் விருப்பம் விருப்பம் இல்லாமல் போக முடியாது. அப்ப அந்த நிலைக்கு வரணும், அட்லீஸ்ட் எல்லாம் கடந்து போகின்ற மனநிலைக்கு நம்ம வரணும் அப்படின்னாக்க அதை தெரிந்து கொள்ளணும். அப்ப தெரிஞ்சுக்கும் போது இப்ப நம்ம யாரெல்லாம் பற்ற, இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்த்துக்கிட்டீங்களா, இது இந்த போர்ஷன்ல வந்து இவரு கணவனா இருப்பாரு, மனைவியா இருப்பாங்க. அடுத்த இதுக்கு முன்னாடியில் எடுத்து பார்த்தோம்னா அந்த ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டா இருக்கும், ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபா இருந்திருப்பாங்க. அது பெரிய ரணகலயமா இருக்கும். இவன் வந்து ஆஹா இவ்வளவு பாடா படுத்திருக்கோம் அப்படின்னு, அது நினைச்சு இவ்வளவு பாடா படுத்திட்டு இருந்த அப்படி. அதுக்கு முன்னாடி போனா வேற ஒரு உறவுகள்ல இருப்பாங்க, சித்தப்பாவும் பெரியவன் தம்பியோ தங்கச்சோ வெவ்வேறு உறவுகள் இருந்திருக்கும். அப்போ ஒரு கட்டத்துல பார்த்தா இன்னொரு ஒரு பஞ்சுவேஷன்ல ஒரு ஒரு பிரீஸ் பண்ணி பார்த்துட்டு பார்த்தேன்னு வச்சுக்கேன், ஒரு ஒய்ஃப் வந்து ஆனா ஹஸ்பண்டுன்னு பார்த்தா ஒரு 50-60 ஹஸ்பண்ட் நிற்கும். ஒரு ஒய்ஃபுக்கு 50-60 ஹஸ்பண்ட், தலை சுத்தி போயிடும். ஒரு ஹஸ்பண்ட் பார்த்தா ஒய்ஃப் அது 30-40
60 70 100 200 இருக்கும். எத்தனை ஜென்மம் அத்தனை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா? பார்த்தா இவ்வளவு பேர் ஹஸ்பண்ட் இவ்வளவு ஒய்ஃப் இவங்கெல்லாம் மெயின்டைன் பண்ண நல்லது கெட்டது எல்லாமே ஒரு இதுல ஒரே சைடுல பார்த்தோம்னா தலை சுத்தி போயிடும். அப்ப ச்சே விட்டுரும். அப்ப அதை விட இன்னொன்று, அதாவது ஓரளவு ஏத்துக்கலாம். அப்போ போன ஜென்மத்துல நமக்கு ஒய்ஃபா இருந்தா இன்னொரு ஜென்மம் இன்னொரு ஆள் கூட இருக்கும். கடுப்பாயிடும். அந்த காலத்துல இப்படி எல்லாம் வீராசனம் பேசிக்கிட்டு இருந்து பாசவசனம் பேசிக்கிட்டு இருந்த ஆளு இன்னொரு கூட சுத்திட்டு இருக்கேன்னு அதுக்கப்புறம் பாசம் வைக்கிறதே வெறுத்து. நீங்க அந்த லெவலுக்கு போகும்போது அந்த நிலைக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. யார் மீதுலாம் நம்ம பாசம் வச்சு நமக்கு எதிராக இருப்பாங்க, எதிராக இருப்பவங்க நண்பர்கள் இருப்பாங்க. இப்ப மாறி மாறி அப்புறம் சொல்லுவாங்க நம்மளால கடவுள் மேல உட்காந்துட்டு அவருக்கு ஒரு வேலை பொழப்புன்னு ட்ரையல் போடுற மாதிரி, நீ இந்த படத்துல அந்த மாதிரி ஆக்ட் பண்ண, அந்த படத்துல இந்த ஹீரோயின் இந்த மாத்தி விட்டு, ஹீரோவை மாத்தி விட்டு, வில்லனை மாத்தி விட்டு, படத்தை மாத்தி மாத்தி அவர் ஓட்டிட்டு இருக்காரு. நம்ம வந்து ஆடி ஆடிட்டு இதுதான் பர்மனெண்ட், இதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம சுத்திட்டு இருக்கோம். பட் தலை சுத்தி போயிடும். அப்போ ரியாலிட்டி என்ன அப்படிங்கறத நினைச்சோம்னா, குறைந்தபட்சம் இந்த விருப்பு வெறுப்பு, இந்த கோபம் அல்லது இந்த கவலை, இதுல இருந்து நாம வந்து பாஸ் ஆக முடியும் அப்படிங்கறதுனால சில விஷயங்களை சொல்றோம். இந்த குறைந்தபட்ச இந்த புரிதல் இதுல ஃபுல்லா டீப்பா டெப்தா போறதுங்கிறது அவங்களுடைய அனுபவத்தையும் விருப்பத்தையும் பொறுத்து. பட் அட்லீஸ்ட் வி ஷுட் நோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு கொள்கின்ற பொழுது அடுத்த கட்ட நோக்கத்தை நோக்கி போகலாம். அப்போ மனம்ங்கிறது மிக தெளிவா இந்த கர்மாவை பற்றியும் இதுதான் வாழ்வினுடைய ஆதாரம் அப்படிங்கிறதையும் ஒரு உறுதியான எண்ணம் உங்களுக்கு உருவாகும். அப்போ ஆஹ் இவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, தூத்துக்குடியில செந்தாமரை அவர்கள் அப்படிங்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட்ல எனக்கு நிறைய இந்த இது பற்றியான புரிதல் நிறைய கொடுத்தேன். அப்புறம் இன்னொருத்தர் கூட கேட்டாங்க, அந்த அந்த லேடிங்கிறவங்க வயசு ஆயிருக்கிறதுனால நீங்க ஒரு துருவி கேள்வி கேட்குறீங்க, ஒருவேளை அவங்களே ஒரு பொண்ணா இருந்தாக்க நீங்க உங்களுடைய கேள்வி வேற எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதில் நான் சொல்றேன். இது இருக்கு இல்லையா, அந்த ட்ராக்குங்கிறத அதுக்கான பதில் வேற இடத்துல நான் சொல்றேன். இப்போ இதுல அவங்க வந்து எனக்கு வந்து அது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு முறை நேரடியா வந்தாங்க. நேரடியா வந்தப்போ ஒரு டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தரை கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டு வந்து டாக்டர்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாங்க. அப்போ சார் வந்து ஈவினிங் வர சொல்லியிருந்தாங்க, நானும் வந்திருந்தேன். ஈவினிங் வந்துட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அப்போ கவுன்சிலிங் கொடுக்கும்பொழுது அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த டிசிஎஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணு என்னன்னா, ஒரு முறை ஆக்சிடென்ட், பயங்கரமான ஆக்சிடென்ட். அப்போ ஆக்சிடென்ட் நடக்கும்போது எதிர்பாராம இவங்க மேல தப்போ அவங்க மேல தப்போ ஏதோ ஒன்று நடக்கிறதா ஆக்சிடென்ட். அப்போ எப்படி அந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க, டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிருக்காங்க, டீம் லீடரா இருக்கக்கூடிய ஒருத்தரா இருக்காங்க. அப்போ டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சடன் பிரேக் போட்டிருக்காங்க. பின்னாடி வந்தது அடிச்சிருக்கு, ஆக்சிடென்ட் ஆகி தூக்கியிருக்கு. அடிபட்டு பல்லுகள் எல்லாமே பயந்து தாடு எல்லாம் பயங்கரமா அடிபட்டு ஸ்ட்ரெச்சர்ல கூட்டிட்டு போயிட்டு 6 மாசம் கிட்டத்தட்ட பெட்ல இருந்திருக்காங்க. அப்போ பெட்ல இருக்கும்போது அவங்க சொல்ற விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, ஏன் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா அவங்க என்ன சொல்றாங்க, அந்த லேடி, நான் டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு என்கிட்ட யாரோ சொல்றாங்க, ஐயோ ஆக்சிடென்ட் நடக்க போது, பிரேக் போட்டுட்டு ஓடு, பிரேக் போட்டு ஓடுன்னு பயங்கரமா கத்துறாங்க, என்னால தாங்கவே முடியல, டக்குன்னு பிரேக் போட்டாங்கன்றாங்களாம். யாரோ சொல்றாங்க, போடு போடு சீக்கிரம் போடு, தப்பிச்சு நீ போடு அப்படிங்கும்போது பக்கத்துல இருந்து சொல்லுவாங்களே, ஃபயர் ஹவுஸ் சீக்கிரம் எழுந்து ஓடுறாங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு பிரேக் போட்டா அடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல முறை என்ன பண்றாங்க, டிசிஷன் எடுக்கும்போது மீன்ஸ் ஆஃப்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டாஃப் கிட்ட திடீர்னு கத்த ஆரம்பிச்சிடும், நீ என்ன அப்படி பண்ற இப்படி பண்ற, சம்மந்தமே இல்லாமலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கவனை பிடிச்சி திட்டுவாங்க, இது என்ன சாப்பாடு ஆகிருக்கு, அவங்க அறிவு இருக்கான்னு. அவன் ஐயோ நானும் சோறு சாப்பிட வந்தவங்க, என்னை பிடிச்சி என்ன மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கேன், அவங்கள பிடிச்சி திட்டுவாங்க. இந்த மாதிரி அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்க. அப்புறம் சிலது டைம் வான் பண்ணுறது, இல்லைன்னா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி எங்கேயும் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, எங்கேயுமே இல்லை. அப்போதான் அவங்க மேடம் வந்து கூட்டிட்டு இங்கே வந்தாங்க. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு இருக்கும்போது பேசினாங்க. நான் 2 பேரும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வந்தது. வாங்கிட்டு இருக்கும்போது அப்போ என்ன சொன்னதை வர சொல்லியிருந்தாங்க, வந்திருந்தேன். அப்போ நான் வந்து கிறிஸ்டல் வச்சிருந்தேன். அப்போ சார் என்ன சொன்னாரு, அப்போ காஸ்ட்லி கிறிஸ்டல், இந்த கிறிஸ்டல் வந்து எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு வந்து பண்ணுவோன்னு. ஒன்றும் இல்லை, அவங்க வர்றாங்க, அவங்க உட்காந்துடுறாங்க, கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்கிட்ட சரி கிறிஸ்டல், உன்னோட கிறிஸ்டல் எடுத்துட்டு வா. என்னோட சாரோட கிறிஸ்டல் வந்து அங்கே வீட்டில் வச்சுட்டு வந்தாங்க, ஆஃபீஸில் இல்லை. சரி கிறிஸ்டல் எடுத்துட்டு வாங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு வச்சுட்டு ஒரு என்ன ஆச்சு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. கேட்க ஆரம்பிச்சுன்னு ஒரு 5 நிமிஷம் கூட போயிருக்காது. 5 நிமிஷம் போயிட்டு இருக்கும்போது நான் என்னோட கிறிஸ்டலை இன்ஃப்ரண்ட் ஆஃப் வச்சிருந்தேன், அவங்கள பார்த்த மாதிரி கிறிஸ்டல் வச்சிருக்கேன். கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு. போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல பார்த்தா வெடி வெடிக்கிற மாதிரி ஒரு சத்தம், பட்டார்னு ஒரு சவுண்டு. உடனே என்னடா சவுண்டுன்னு பார்த்தா கிறிஸ்டல் தெரிக்குது, டப்புன்னு வெடிக்குது.
வெடிச்சு 2 துண்டாகுது, பக்குன்னு ஆயிடுச்சு. எனக்கு எடுத்து அவங்களுக்கு என்ன, அப்புறம் சார் சொல்றாரு, மிஸ்ஸஸ் சோ மச் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜி, அவங்களுக்கு இருக்கிறது மிகப்பெரிய நெகட்டிவ் எனர்ஜி. இந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து ரிசீவ் பண்ணும்பொழுது கிறிஸ்டல் கிறிஸ்டல் நிறைய சொல்லுவார். கிறிஸ்டல் பத்தி அப்புறம் சார் சொன்னார் இல்லையா, அதோட ரியாக்ஷன்ஸ் பத்தி நிறைய சொல்லுவார். உங்களுடைய நெகட்டிவ் கர்மா அதிகமா இருந்தது, கிளென்சிங்லாம் பண்ணால விட்டாக்க ஒன்று கிறிஸ்டல் வந்து வெடிச்சிரும், அப்படி இல்லைன்னா காணாம போயிடும். கிளென்சிங் பண்ணா இது ரெண்டுல ஒன்று கண்டிப்பா நடக்கும். அப்படி இல்லைன்னா நெகட்டிவ் எனர்ஜி நீங்கள் சேஃபாக கிளென்சிங்கை போடாமல் பூட்டு போட்டு உள்ளே வச்சிருந்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி பாஸ் ஆகும். ஏற்கனவே நிறைய பேர் இங்கே பண்ணுறது என்னன்னா, கிளென்சிங் பண்ணாமல் இருக்கிறதுனால அந்த கிறிஸ்டல் கொடுக்குற நெகட்டிவ் எனர்ஜியாலே பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர். கிறிஸ்டலை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அது கிறிஸ்டலை வாங்குறத விட அதை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது பெரிய ரகசியம்லாம் இல்லை, கிளென்சிங் தான் மேக்ஸிமம். கிளென்சிங்கிறது 4 நாளுக்கு ஒரு கிளென்சிங்னா 3 நாளைக்கு கூட போடலாம். சப்போஸ் எப்போ கிடையாது டைம் போட்டோன்னா கிளென்சிங் போடணும். கிளென்சிங் இல்லைன்னா அந்த எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். நெகட்டிவ் அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி இது. அதுக்கு ஓவரால் ஸ்டோரேஜ்னா பர்ன் வெடிக்க ஆரம்பிக்கல, அந்த மாதிரி வெடிக்கும். அப்போ இவங்க நான் பேசிட்டு இருக்கும்போது அடுத்த செகண்ட் ஃபயர் வெடிக்குது. அடிச்சுன்னா நான் ஷாக் ஆகிட்டு அவங்க எல்லாமே இருந்தால் அப்போ சார் சொன்னால் நெகட்டிவ் எனர்ஜி. அந்த கிறிஸ்டல் அப்படிங்கிறது நான் இப்போ வச்சிருக்கேன். சில டைம்ஸ் அது வந்து கம்முலாம் போட்டு ஒட்டு வச்சிருந்தேன், பட் இது பண்ண முடியல. பட் எனிவே ஒரு கிறிஸ்டல் வந்து ஒருத்தர் பயன்படுத்துறது காட்டக்கூடாது. இருந்தாலும் நம்மள உறவுகள் அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள் நான் காட்டுறேன். இதுதான் அந்த கிறிஸ்டல், நான் பயன்படுத்துகிற கிறிஸ்டல். இந்த கிறிஸ்டல் தான் நான் பயன்படுத்தியிருந்தேன் அன்னைக்கு அவங்களுக்கு இருக்கும்போது கொடுத்த கிறிஸ்டல். இதுதான் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் கிறிஸ்டல். இந்த கிறிஸ்டல் வந்து ரெண்டா உடஞ்சிச்சு இங்கயா, இது 1 2. இது டேபிளில் நார்மலாக இன்ஃப்ரண்ட் ஆப்ல வச்சுட்டு ஜஸ்ட் வச்சுட்டு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணார். கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது தெரிச்சுது இந்த அப்படியே. ஏன்னா இது நான் எங்கேயும் பாக்கெட்ல எல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். பாக்கெட் சில டைம் ரொம்ப இது என்ன பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போங்க அப்படி மாதிரி சில டைம் எடுத்துகிட்டு போகிறது உண்டு. ஸோ பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போக முடியாது வச்சு. இதே மாதிரி இன்னொரு கிறிஸ்டல் இருக்குது, 2 இருக்குது. அது இல்லாமல் தனியாக கிறிஸ்டல்ஸ் வச்சுருக்கேன். சின்ன ஹேண்ட்லிங் கிறிஸ்டல்ஸ் தனியாக இருக்குது. அது நிறைய தடவை 3 4 கிட்டத்தட்ட காணாம போயிருக்கு. அந்த 4 தடவை நான் காணாம போனது எல்லாமே ஒரு வாரம் போது அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்து 2 3 வாரம் போயிடும், 4 வாரம் அது காணாம போயிடும். அதே மாதிரி தான் ஆகும் கிளென்சிங். கிளென்சிங்கில் அது நிறைய அந்த அனுபவம் இருக்குது. ஸோ இது வந்து வெடிச்சது. அப்போ தான் சொன்னார், இந்த கிறிஸ்டலோட எனர்ஜிங்கிறது இஸ் ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, இட் வில் பி ஃபயர். உங்களோட எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜினா நெகட்டிவ் எனர்ஜி ரிசீவ் பண்ணுறதுங்கிறது கீழே விழுந்து உடஞ்சிருந்தா பரவாயில்ல, இந்த டேபிள் மேலே வச்சிருந்து வெடிச்சது. அப்படியே வச்சுட்டு பேசிட்டு இருந்தோம், நின்றுட்டு இருந்து கீழே விழுந்தா கூட பரவாயில்ல. நான் வந்து படுக்க வாக்கில் தான் வச்சிருந்தேன் இந்த கிறிஸ்டல், படுக்க வைக்கிற மாதிரி காட் ஒரு கிளாத் டவல் மாதிரி ரெட் கலர் டவல் வச்சு அதுக்கு மேலே வச்சிருந்தேன். அதுதான் வெடிச்சுது. அப்போ அந்த டிசிஎஸ்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா, அந்த லேடி பத்தி சொல்லும்பொழுது ஒன்று அந்த இது அடுத்து தர்ம கத்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. சில நாட்கள்ல வந்து அக்ரிவேட் ஆகும். அப்போ டாக்டர் சொல்றாரு, இந்த மாதிரி விஷயங்கள் நெகட்டிவ் எனர்ஜி நீங்க எந்த உலகத்துல எங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி அது கியூர் ஆகாது. பிகாஸ் ஆஃப் இப்போ கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எல்லாமே எப்படி கொடுக்குறாங்கன்னா ஹெல்த் வைஸ் பார்ப்பாங்க, டெஸ்ட் எடுப்பாங்க. பிரெயின்னா பிரெயின் டெஸ்ட், ஹெல்த் டெஸ்ட், நர்வஸ் டெஸ்ட், இது எல்லாமே பார்த்துட்டு சப்போஸ் இந்த மாதிரி இருந்தாக்க அதுக்கான மெடிசன்ஸ் தான் கொடுப்பாங்க. அப்போ இந்த விஷயம்ங்கிறது அதனுள் ஒரு வரல. இது நெகட்டிவ் ஒரு எனர்ஜி ஏற்கனவே எல்லாமே செஞ்சதுதான். நம்ம யாருக்கு செய்யறோமோ அது இன்டைரக்டா ஆவி ரூபத்துல வந்து பண்ணும். அப்படி இல்லைன்னா அது எனர்ஜி நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸே நமக்கு எதிராக. அதனாலதான் பல தடவை சொல்றது, தயவு செஞ்சு கவலைப்படாதீங்கன்னு நான் சொல்றது இன்டைரக்டா இருக்குன்னா, நீங்க கவலைப்பட்டு உலகத்துல இதுவரையும் ஒரே ஒரு உதாரணம் கூட நான் கவலைப்பட்டதுனால இது சரியாயிடுச்சு அப்படிங்கிற கிடையவே கிடையாது. ஆனால் கவலைப்படுவதால் நீங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த பிரச்சனை அதிகமாகிட்டு தான் இருக்கும். பட்டக்காலிலே படும் சொல்றாங்க இல்லையா, அதுக்கான காரணமே என்னன்னா, கவலை நீங்க படும்போது இட் வில் பி, அது சயின்டிபிக்கா நான் சொல்றேன், பிரெயின் வந்து எப்படி வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னா, நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை எடுத்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப பேர் உங்களுக்கு தான் தெரியுமா இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சொன்னாங்க விட்ட விட்ட அந்த அந்த லைஃப் ஃபுல்லாவே அதை பத்தி சொல்லுவாங்க போல இருக்கு. அவ்வளோ கவலை இப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படி சொல்ல 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 குமரிட்டு வந்துட்டே இருக்கு. பட் அது அப்படி பேசுறது ஓகே, அந்த பேசி முடிச்சுட்டு அழுது முடிச்சுட்டு ஸ்டாப் பண்ணிடணும். நீங்க திரும்பவும் அதிலே நீங்க உட்காரும் பொழுது இட் வில் பி ரியாக்ட் 100% இது நடக்கும். யார் ஒருத்தர் தொடர்ச்சியாக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அதை பற்றி சிந்திக்கலாம். பாசிட்டிவ் அதை எப்படி திங்க் பண்ணனா, ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதுக்கு எப்படி சரி பண்ணலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுங்க, அதுக்கான சொல்யூஷன் வரும். அதை விட்டுட்டு இப்படி இருக்கா அப்படி இருக்கா ஐயோ அப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, நீங்க இருக்க டவுன் 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 போகும்போது நீங்க எழுதி வச்சீங்க அதை விட அதிகமாக தான் போயிட்டு இருக்கும். ஒரு மில்லி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட உங்களால அப்ல வரவே முடியாது. ஒருத்தர் கவலைப்படும் போது எப்போ அதை பத்தி திங்க் பண்றாங்களோ
அதை விட டவுன் ட்ரெண்டில் தான் போவாங்க. 100% நெகட்டிவாக பேசுன தப்பாடு கூட மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது. ஆனாலும் ரொம்ப பேருங்கிறது நிறைய இதில் கவுன்சிலிங்கில் நமக்கு வரும்பொழுது அவங்க சொல்றது வந்து அவ்வளோ இருக்கும். அவங்க பேசுறது நமக்கே மாறிடும் போல் இருக்கும். நாமளே கோவத்துல போய் எவனை வெட்டி கொத்திரலாமா இருக்கும். அவ்வளோ சொல்லுவாங்க. போதும் போதும் காதுல ரத்தம் வருதுங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டே இருக்கும். அவங்க பேசுறது மைண்ட்ல ஏற்றிக்கிறோம் இல்லையா, நமக்கும் வரும் அந்த இது வரும். டாக்டர் தான் சொல்லுவாங்க, நம்ம யாருக்கு கவுன்சிலிங் கொடுத்தாலும் அவங்களோட இஷ்யூஸ் கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் 1% வரும். அப்ப நமக்கு வர்றது எல்லாமே அப்படிதான் வருது. ஒன்று ரெண்டு இடத்த யாராவது ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார், இன்னைக்கு இன்னைக்கு இன்க்ரிமெண்ட் போட்டாங்க, 2 லட்சம் பணம் வந்துருச்சு, இன்னைக்கு ரொம்ப கல்யாணத்துல சந்தோஷமா இருக்கேன், அப்படியே தான் வருது. அப்படிலாம் வர்றது அந்த மாதிரி வர ரொம்ப ரேர். ஒன்று ரெண்டு ரேர் சார். இன்னைக்கு ஏன் பேர் 1 2 தான் கால்ஸ். ஃபோன் எடுத்தாலே போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி தான். சார் என்ன வெட்டிவிட்டான் சார், ரத்தம் வருது, குத்திட்டான் சார், அவன் கத்தி தூக்கி விடுறான் சார், எனக்கு இவன் மருந்து வச்சு சார், எல்லாமே இப்படி தான் வரும். அப்போ அது நம்ம ரிசீவிங் கெப்பாசிட்டியில் இருக்கோம் இல்லையா, அது ரொம்ப பெரிய விஷயம். அதனால தான் ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு தான் பண்ணணும். அப்படி இருந்தாலும் நம்ம தாண்டி வரணும் இல்லையா. அப்போ அதுல நான் புரிந்து கொண்ட விஷயம் அப்படிங்கிறது, கவலைப்படுகின்றவர்கள் அவங்க சொல்ற விஷயம் ஒரு நாள் அடுத்தடுத்த நாள் கிட்டத்தட்ட அவங்க சொல்ற கவலைகள் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கும். கிளன்சிங் கொடுக்குறோம் உழவும் பண்ணும் பொழுது என்னன்னா, அவங்க அந்த மூடுல இருந்து வெளியில வரது முதல்ல அவங்களே தயாரா இல்லை. இப்ப கவலைப்படுறதுனால ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்காது. அப்ப என்ன பண்ணலாம்னா, அந்த கவலைப்படுறீங்க இல்லையா, அந்த நேரத்துல இப்படி இருக்குதே, இப்படி வேற என்ன செஞ்சா சரியாகும் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க நோக்கி நகர்ந்தால் டெஃபினட்டா பாசிட்டிவ் வரும். சப்போஸ் உங்களால அப்பதான் சொல்றாங்க சில பேர் சொல்லும்போது, அதை நினைச்சா அதுவும் ஒண்ணு வரல சார், என்னதான் பண்றதுன்னே தெரியலையே, அதுக்கு என்ன பண்றது, அதுக்கு பேசாம கவலைப்பட்டுக்கிட்டா உட்கார்ந்தா நமக்கு டைம் பாஸ் ஆகுது. இப்ப ரொம்ப ஆளுக்கு நம்ம டைம் பாஸே கவலைப்படுறது மாதிரி. கொஞ்ச நேரம் ஏதாவது பிரச்சனை இல்லையே, ஒண்ணுமே இல்லை, போர் அடிக்குதா, கொஞ்சம் உட்காந்து அப்பா கவலைப்பட ஆரம்பிச்சு அது பற்றி ஓடிட்டே இருக்கும். மணிக்கணக்கா போகும், தூக்கங்கள்லாம் வராது. தூக்கத்தோட கட் பண்ணிட்டு அது டிராவல் ஆகிட்டு இருக்கும். கவலைங்கிறது இருக்கிறதுலே சுப்பீரியர் டிராவலிங் அது. அது தூங்கவும் விடாது, வேலை செய்யவும் விடாது. நீ எங்க போறீங்களோ எல்லாத்தையும் இழுத்து வச்சுட்டு அதை தள்ளி விட்டு இது வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கும். அப்போ அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த பயிற்சி நீங்க மன ரீதியாக பண்றீங்கன்னு வச்சுங்களேன், கவலையற்ற ஒரு நிலைக்கு மனதை மாற்றிக்கொள்கின்ற பயிற்சி இருக்கு இல்லையா, இந்த பயிற்சி உங்களுக்கு எல்லாத்தை விட மிகச்சிறந்தது. எல்லா பயிற்சியை விட மிகச்சிறந்தது மனதை எப்படி கையாள்வது, ஹவு கேன் பி ஹேண்டில் த மைண்ட், எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது. அப்ப அதுலதான் ரொம்ப சிம்பிளா சொல்லுனது. ஹேண்டில் மைண்ட் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னா, இஸ் சிம்பிள் சிட்டிங், வாட்ச் இட். ஓ, எப்போ இந்த மனதை பத்தி இந்த மாதிரிலாம் எப்போ ஒருத்தர் யோசிப்பாங்களோ, மகிழ்ச்சியா இருக்கும் போதோ, பண வரவின் போதோ, சந்தோஷமாக பகிர்ந்து, அப்ப எதுவுமே இதை பற்றி யாரும் சிந்திக்க மாட்டாங்க. எப்போ பிரச்சனை நம்மள மீறி நடக்குதோ அப்பதான் இதை பத்தி சிந்திப்பாங்க. அப்போ என்ன பண்ணுன்னா, அந்த பிரச்சனை, அதுக்கு தான் நான் திரும்பவும் சொல்றது, அதுக்கு பேசிக் ஃபர்ஸ்ட் அப்படின்னாக்க அது எழுதுறது தான், நோட்டு. அப்ப எழுதும்போது அதன் பிறகு இம்ப்ளிமெண்டேஷன் சொன்ன ஃபார்முலா, அப்புறம் திங்க் பண்ணும்போது நீங்க கவலைப்படுகின்ற அதே நேரத்தில் அதுக்கான சொல்யூஷனையும் யோசிங்க. சொல்யூஷன் அப்படிங்கிறது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிங்க. அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அட்வைஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா, இப்ப யாருக்கு ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்ககிட்ட போனோம்னா அவன் 1000 சொல்யூஷன் சொல்லுவாங்க. அதே அவங்களுக்கு வரும்போது சொல்ல முடியாது. நீங்க லாயர், நிறைய பேர் லாயருக்கு ஏகப்பட்ட ஒருத்தர் ரொம்ப ஒரு லாயர் வந்தாங்க. அவர் என்னன்னா இந்த டைவர்ஸ் கேஸை ஹேண்டில் பண்றவர். அவர் வந்து அட்வைஸ் கொடுக்குற இவங்களுக்கு எல்லாத்தையும். அவர் நம்மகிட்ட கவுன்சிலிங் வராரு. எங்க ஒய்ஃபை வந்து என் ஒய்ஃபை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல சார், பேசாம டைவர்ஸ் பண்ணலான் இருக்கிறேன். ஏன்னா ஊர் உலகத்துல நீ வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க, நீ வந்து டைவர்ஸ் பண்ணலாம், ரொம்ப முடியல சார். சிலருக்கு சிலது போடலான்னு பார்ப்பேன், சிலது விடல. நம்மளால அந்த ஒருத்தர் பேசினாரு. பேசும்போது, சார் சார் என்னால முடியவே இல்லை சார், இங்க போனா இங்க சொல்ல சார், அது என்ன போன் போட்டு அது இரியா இரியா, நீ சொல்றதே முதல்ல புரியல. நீ சொல்ல வர்றது வீட்டுல உங்க ஒய்ஃப் டார்ச்சர் பண்றாங்க, அது ஆமா சார், இது வந்து என்னால உட்கார முடியல சார், தயவு செஞ்சு வரேன் சார், அப்பாயின்மெண்ட் கொடுங்க சார். விட்டா விழுந்தடிச்சு விட்டியாந்துருவாரு போல் இருக்கு. இருங்க, ஒரு பிரச்சனை வயசு, இதுதான் பிரச்சனைன்னு கொஞ்சம் பொறுமையா சொல்ல கத்துக்கணும். இல்ல சார், நீ இந்த டார்ச்சர்னால தாங்கவே முடியல சார், பயங்கரமா அவர் சொன்னாரு. சண்டை போட்டா 6 7 8 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் சார். உடனே இது வந்து நைட்டு ஃபுல்லா கண்டினியூ ஆகுது சார், தூங்காம போகுது சார். அப்படின்னா மேரேஜ் ஆகி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. இப்போ 2 குழந்தைங்க இருக்கு. ஒரு பெரிய பொண்ணு ஒன்று, பொண்ணு ஒன்று, பையன். பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி போயிட்டாங்க. பையன் வந்து பெங்களூர்ல போயிருக்கான் போல இருக்கு. இப்போ வீட்டில் இருக்காங்க. பசங்க இருந்தாலும் பரவாயில்ல சார், கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பான். அவங்கள்ட்ட பேசுவோம். ஆனா இவங்க வந்துட்டு நான் ஒருத்தரே இருக்கேன் சார், மாட்டிக்கிட்டேன் சார். கச்சா மச்சா கச்சா மச்சா சரியா, வேற யாராவது கூட கூட்டி வச்சுக்கலாம்னா யாருமே வரமாட்டாங்க சார். எங்க வீட்டுல எங்க அம்மா அம்மா இருந்துட்டு அவங்க போயிட்டாங்க சார்.
சரி அவங்க சைடுல கூட்டு அவங்க சைடுல யாரும் வர மாட்டேங்கிறாங்க சார். நான் வாலண்டியர்ல போய் இருந்து கூப்பிட்டு இருந்து பார்த்தேன் சார், அப்பயும் முடியல சார், யாரும் வர மாட்டேங்கிறாங்க. சரி சரி, சரி காதுல வச்சு அமைதியா இருந்தேன் சார். நான் அமைதியா இருந்தேன் சார். பக்கத்து ஏத்து வீட்டு எல்லாம் பாக்குறாங்க சார், நான் எல்லா ஜன்னலையும் சாத்தி வச்சிருக்கேன் சார். இது ஏதாவது இருந்தா கூடுங்க சார். நான் அவ்வளவு புலம்புறாரு. அவர் நிறுத்தவே மாட்டேங்கிறாரு. எப்போ நிறைய போன் அடிப்பாரு. நான் டாக்டர் சார் தயவு செஞ்சு அப்பாயின்மெண்ட் கொடுங்க சார். நம்ம டாக்டர் அதை விட இருங்க வெயிட் பண்ணலாம். அவர்கிட்ட சொல்லவே முடிய மாட்டேங்குது. இருங்க சார், நான் இல்ல சார் நான் வந்துடுறேன் சார், வந்து ஒரு ஓரமா கூட உட்காந்துருவேன். இருயா அது என்ன பேலஸ் அது, வந்தீங்கன்னா நடுவில் தான் உட்காரணும், ஓரமா எங்கன்னு உட்கார முடியும். வந்தாக்க மெயின் ஆள் இருக்குது, இதுக்கப்புறம் டாக்டர் இருப்பாரு, அடுத்து இருக்கு மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கு, எப்படி ஒன்று பார்த்துட்டு தான் போகணும். இல்ல அப்படியே வந்துரு சார், டாக்டர் தான் எவ்வளவு பேருக்கு சொல்றேன், இது ஏதாவது பண்ணலாம் சார். அவ்வளோ பிரச்சனை அவர் சொல்ல. எனக்கு தெரிஞ்சு அடிக்கடி நான் சொல்லுவேன், இது சார் ஒரு வாரம் ஆகட்டும்னாச்சு. ஒரு வாரம்னா ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள், 7 நாள். அடுத்த நாள் போன் அடிச்சிருவாரு. யோ நான் தான் நேற்று ஒரு வாரம். இல்ல சார் தாங்க முடியல, எனக்கு முன்னாடியே அதை கொடுத்துருங்க. சரி நான் கவுன்சிலிங் கொடுத்துறேன், 2 தடவை 3 தடவை ரொம்ப ப்ரெஷர் பண்ணி டாக்டர்கிட்ட போன்ல பேசுறீங்க அப்படின்னு. போன்ல 2 3 தடவை பேசிட்டார் டாக்டர். ஒரு தடவை 2 தடவை தான் பேசுவோம், நான் நிறைய தடவை இவர் சமாளிக்க முடியலங்கிறதுக்காக பேசிருக்கேன். டாக்டர்கிட்டே சொல்லாரு, எதுக்கும் ஒரு தடவை நேரடியா வந்துடுறேன் சார். நேரா வந்தாலும் அப்படித்தான் ஏன் டாக்டர் பேசுறாரு. இல்ல சார் என் கவலையெல்லாம் சொல்லணும் சார், என்னென்னலாம் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் சொன்னாதான் சார் அவருக்கு முழுமையா தெரியணும். நீ சொல்லும் போதே ஆரம்பிக்கும் போதே தெரியுது, இது எபிசோடா போல சொன்னீங்கன்னா நமக்கு நேரம் போயிடும். கஷ்டப்படுறங்கிறது தெரியும். இல்ல சார் கஷ்டப்படுறதுங்கிறது மனசுல வந்து கொஞ்சமாவது நிம்மதி இருக்குங்களா சார், அது நிம்மதியே இல்லை சார். அவ்வளவு பிரச்சனையை கொட்டி தீக்கிறாரு. அப்போ ஒருத்தருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. அப்போ ஒரு புலம்புறது விட்டுன்னா அவருக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த ஃபார்முலா அவருக்கு இந்த ஃபார்முலாலாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த ஃபார்முலா உட்காந்து எழுதி இது என்னன்னு யோசிக்கிறதுக்காக ஒரு டைம் வேணும்ல. எனக்கு அவர் யோசிக்கிறதுக்கே டைம் இல்லாம அடி வாங்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அது சரிப்பட்டு வராது. அப்போ எல்லாத்துக்குமான விஷயத்துக்கான பெரிய மனதை வந்து ஒருநிலைப்படுத்துறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய விஷயம். இந்த சூழல் அதை உருவாக்காது, அவள் விடாது. அப்ப அந்த மாதிரி அன்கன்ட்ரோலபிள்ல இருக்கிறாங்க இல்லையா, அன்கன்ட்ரோலபிள் அன்பேரபிள் ப்ராப்ளம்ஸ்ல இருக்காங்க இல்லையா, தாங்கவே முடியாத பிரச்சனைல இருக்காங்க இல்லையா, அப்ப அவங்க என்ன நினைச்சுக்கணும்னா, இதை விட பல மடங்கு கஷ்டத்தை நம்ம யாரோ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத உளமாற மனப்பூர்வமாக நீங்கள் உணர்ந்து கொள்கின்ற பொழுதுதான் அதுக்கான ஒரு சொல்யூஷன் வரும். மிகப்பெரிய சொல்யூஷன் கண்டிப்பா வரும். அப்போ ஒரு குறைந்தபட்சம் மன ஆறுதல் இருக்கும். நிறைய பேர் சொல்லலை, நிறைய பேரோட ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்பொழுது குறைந்தபட்சம் இந்த ஆறுதல் இப்படி கொடுக்குறது சில ஃபாலோ பண்ணிட்டு நிறைய பேர் கிட்டத்தட்ட சரியா இருக்கும். அதுல 2 3 பேர் இருக்குது சைக்காட்டிக் ப்ராப்ளம் உள்ளவங்க, மனரீதியான பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு 4 5 பேர் கிட்டத்தட்ட வேற ஒன்றும் இல்லை, இன்னும் பில்ஸும் கொடுக்கல கிறிஸ்டனும் கொடுக்கல, பட் எனர்ஜி போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ எப்படி வந்து ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற விஷயத்த பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அதை ஃபாலோ பண்ணும்போது அவங்க சொல்ற கரெக்டாக 3 மாசம் கிட்டத்தட்ட 3 மாசத்துல மெடிசனும் கொடுக்கல கிறிஸ்டலும் கொடுக்கல. ஆனாலும் சொல்றதை வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது அவங்களே சொல்றாங்க மேக்சிமம் முந்தி மாதிரி இல்லை. ஆனால் அமாவாசை நாள்ல சில விஷயங்கள், அமாவாசை நாள்ல எந்த நிலை அக்ரிவேட் ஆகுது, அப்ப என்ன பண்ணணுங்கிறது அப்போ இப்பதான் ரீசெண்டா அது இருக்குது அப்படின்னு ஒரு 4 இதுல ஒரு 6 7 பேஷண்ட்ல ஒரு 3 பேர் கிட்டத்தட்ட அப்படி சொன்னாங்க. அப்போ அந்த பையன் சொல்லும் பொழுது, பாதிக்கப்பட்ட பையனை பொண்ணு ஒருத்தவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க எல்லாம் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஓரளவுக்கு மாறுவதற்கு தயாராக இருந்தால் கூட சமூகம் இருக்கு இல்லையா, நீ இப்படிதானே இருந்த அப்படிதான் இருப்ப, அவன் கோவப்பட்டாலும் அப்படிதான் இருப்பேன், கோவப்படாம இருந்த இன்னைக்கு என்ன சும்மா இருக்கேன்னா, நானே சும்மா இருக்கிறேன், இவனு சொரஞ்சி விடுறாங்க. என்ன நீ சும்மா இருக்கணும், அப்ப நம்ம சும்மா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான், கோவம் வருது. அப்ப நீ இப்படின்னு என்ன திட்டுறாங்க, எனக்கு கோவம் தான் சார் வருது, இப்ப என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன பண்றது என்ன. ஒரு தடவை ரியாக்ட் பண்ணிடு, அப்புறம் சைலண்டாரு, அப்பதான் ஒழுங்கா இருப்பான் அப்படின்னு. எப்படி சார் ரியாக்ட் பண்ண வேண்டாம், அப்புறம் சொல்ல தயவு செஞ்சு மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேளுங்க மனப்பூர்வமா அப்படின்னு கேட்டுருங்க. உண்மையிலேயே அவங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து, அவ்வளோ வருஷக்கணக்கில் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து தன்னை வந்து மோசமா ஒருத்தர் திட்டுறாங்க அப்படிங்கும்போது நார்மலா இருக்கிற ஹியூமன் பீங்கே கோவம் வரும். அப்போ அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து திட்டுறாங்க இல்லையா, திட்டும்போது கூட பொறுமையா இருந்து நான் இப்ப என்ன சார் பண்றது, அடிச்சுட்டு அடி வாங்கிட்டு ஒருத்தன் கேட்பான் இல்லையா, என்ன அடிக்கிறாங்களே இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு திருப்பி அடிங்கன்னு சொல்லலாம். பட் நான் சொன்ன மன்னிப்பு கேட்கணும், அப்ப அந்த மன்னிப்பு கேட்கிறாரு. அப்போ இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கத்துல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா கர்மா கிளான்ஸோட பெரிய சூத்திரம்ல அதுதான். அது இயேசு வேணும் பொறுமை. நம்ம வந்து இயேசுங்கிறது பிக்சரைசேஷன்ல பாக்குறதுனால அது இயேசுவா இருக்காரு. எனக்கு பொறுத்த அந்த பையன் ஒரு பேபி இயேசுவா தான் இருக்கான். அவன் மோசமா திட்டுறாங்க,
ஏற்கனவே அந்த அவனுடைய கேரக்டர் சொல்லி திட்டுறாங்க, என்ன அப்படி இருக்கு அப்படின்னு திட்டும்போது கூட அவன் பொறுமையா இருந்துட்டு சரி மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றான். அப்படின்னா இந்த மனநிலை மாற்றவர்களே டெஃபினட்டா அதுல இருந்து கியூர் ஆயிடுவார். அந்த பர்சனுங்கிறது கியூர் பண்ணி கரெக்டான நிலைமை. ஒருவேளை அவர் வந்தாலும் இந்த சமூகம் அப்படி விடுமானான்னு தெரியல, ஆனாலும் கூட மீறி வந்துடலாம். அப்ப அதுக்கு தான் இந்த இந்த சில விஷயங்கள் நம்ம சொல்றதுங்கிறது படிப்படியான சைட் சப்போர்ட். அந்த எனர்ஜிங்களா, எவ்ரி திங் இஸ் அந்த எனர்ஜி. எவ்ரி திங் இஸ் அந்த எனர்ஜி. எனர்ஜிங்கிறது, ஆற்றல்ங்கிறது நம்ம நல்ல விஷயத்தை பற்றி நினைக்கின்ற பொழுது, நல்லதை சொல்லுகின்ற பொழுது, நல்லதை செய்கின்ற பொழுது நல்லது நடந்தே தீரும். வேற வழியே இல்லை. ஏன்னா நல்லது நினைக்கிறோம், நல்லது சொல்றோம், நல்லது செய்யறோம். அப்ப ரிசல்ட் என்ன வரணும்? நல்லதுதான் வரணும். அப்ப இந்த இடத்துல எங்க பிரச்சனை வருதுன்னா, தோஸ் ஹூ ஆர் ஃபீலிங் ஆர் இன் டெப்த் ஆஃப் பெனிட்ரேட் ஆர் சம்திங் லைக் தட், திங்கிங் அபவுட் த ப்ராப்ளம்ஸ் ஆர் அந்த அந்த ப்ராப்ளம், அதுக்கு சொல்யூஷன் தேடாம அந்த பிரச்சனைகள்லயே மூழ்கி இருக்கிறாங்க இல்லையா, த டீப் அண்ட் டெப்த் ஆஃப் த சாரோஸ். அந்த பிரச்சனைகள் கவலைகள்ல தொடர்ந்து மூழ்கி இருக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அதை நெகட்டிவா டைவெர்ட் பண்ற பெரிய காசு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கவலை. அந்த கவலைப்படுறதுனால எந்த ஒரு சொல்யூஷன் வந்ததில்லை. ஆனாலும் அந்த இடத்த மட்டும் மாற்றக்கூடியதை மட்டும் திங்க் பண்ணிட்டாங்கன்னா போதும், அதுல இருந்து முழுமையாக வெளியே வந்துடலாம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அவங்க செந்தாமரை மேடம், அவங்களுக்கு அப்ப ட்ரீட்மெண்ட் திரும்ப அடுத்த கட்டத்துல ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் டிசிஸ்ல தான் இந்த இருக்கு. அப்புறம் டாக்டர் வந்து கிளென்சிங் கொடுக்குறாங்க. கிளென்சிங் கொடுக்கும்பொழுது அப்போ சில டைம் அவங்க வீட்டில் ஏற்றுக்கல, யாருமே ஏற்றுக்கல, பிகாஸ் ஆஃப் கனெக்டிக் வரும். அப்புறம் அவங்க அந்த அவங்க அந்த பொண்ணு ஏற்றுக்கிறாங்க, திருப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஒரு கட்டத்தில் மேலே என்னன்னா அவங்களுக்கு வேற இஷ்யூ வர ஆரம்பிச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலியில் வந்து வேணவே வேணாம் இதை நிறுத்துங்க அப்படின்றாங்க. நிறுத்துங்கன்னு சொல்லும் பொழுது வேற வழி இல்லை, அவங்க கேட்டாகிற சூழல்ல இருக்காங்க. அப்போதான் டாக்டர் சொன்னாங்க, இது நாமளே வாலியன்டரா போய் பண்ணாலும் இது வந்து அவர்களை விடாது அப்படின்னு சொல்லிட்டு, நாம கிளென்சிங் டில் நவ் அந்த கிளென்சிங் வந்து போயிட்டு இருக்கு. கிளென்சிங் இஸ் கோயிங் ஆன். போயிட்டு இருக்கும்போது இப்போ சொன்னாங்களே ஏற்கனவே, இது சித்தர்கள் கூட பேசக்கூடிய, கரூர் சித்தரோட பேசக்கூடிய ஆன்மீகத்தில் அனுபவமிக்க புலமை பெற்ற ஏற்கனவே சொன்ன மேடம் செந்தாமரை அவர்கள் இருக்காங்க இல்லையா, செந்தாமரை அவர்கள் வீடியோ பார்க்குறாங்களான்னு தெரியல. பட் டில் டில் டேட்டில் நான் லாஸ்ட்டாக பேசினது, எனக்கு அவங்க மெசேஜ் போட்டது 2025 மே 3ஆம் தேதி. இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க அவங்க போட்ட வீடியோ, அந்த மெசேஜ் அவங்க எனக்கு கடைசியாக நான் பேசினேன், அவங்க எனக்கு மெசேஜ் பண்ண வீடியோ. ஏன் இதை வந்து தெளிவுபடுத்துறேன் அப்படின்னா, சில விஷயங்கள் ஓப்பனாக எல்லாத்துக்கும் டிரான்ஸ்பரண்டாக சொல்லக்கூடிய விஷயம்னா, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்ற செய்திகள் அப்படிங்கிறது 5% தான். 95% இன்விசிபிள் ஃபோர்ஸாக தான் நடக்குது. அதுதான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். இன்விசிபிள் ஃபோர்ஸாக தான் நடக்குது. நம்ம வழி நடத்துவது நாம் அல்ல. நம்மை கண்ணுக்கு தெரியாமல் நாம் ஏற்கனவே செய்த பூர்வ ஜென்மத்தினுடைய நன்மை தீமைகள் தான் நம்மை வழி நடத்தி செல்கிறது. 100% அதுதானே தவிர அதை தாண்டி இல்லை. நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம போறோம் பேசுறோம், நம்மளை இவங்க திட்டுறாங்க, நம்மளை தான் திட்டுறாங்க, நம்மளை இப்படி பேசுறாங்க, நம்மதுக்கு தான் அப்படின்னு கிடையவே கிடையாது. நீங்க செஞ்சது தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்காக இதை சொல்றேன். ஏன்னா இதுல வந்து இந்த வகுப்பை பரிபூர்ணமாக 100% நம்பி இதை ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் நினைச்சாலும் கூட அதை பல முறை நான் யோசிச்சு மிக தெளிவாக இருக்கேன். ஏன்னா திஸ் இஸ் நாட் ஈஸிலி பாஸ் ஆன் த கிளவுட். நம்ம சொல்றது அப்படிங்கிறது இறைவன் வழி நடத்தக்கூடாது. இல்லை சொல்ற மாதிரி தேவர்களும் சித்தர்களும் டாக்டர் வந்து இறை தூதரா இருக்கும்போது நான் வந்து ஒரு கொசுறு மாதிரி அப்படி ப்ளை பண்ணிட்டு போறேன். இப்போ நான் ஏதோ ஒரு டைம் பாஸுக்கோ ஒரு கோடிட்டிடம் மாதிரி ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்துட்டு போறேன். அந்த இடத்துல நான் சொல்கின்ற இந்த 1-2 செய்தியும் கூட ஒரு தவறான வழிநடத்தலாகவோ தவறான புரிதலாகவோ இருந்துடக்கூடாது. அது வந்து மிகப்பெரிய பாவம். இந்த இடத்துக்கிட்ட இருந்து அதை செய்யும் பொழுது ஒரு தவறான செய்தியை கொடுக்கறதாகவோ அல்லது நான் சொல்லுகின்ற செய்தி மற்றவர்களை தவறாக வழிநடத்தினாலோ கர்மாவில் இந்த இடத்துக்கிட்ட இருந்து கர்மா பெற்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்துகிட்டு செஞ்சா அது பாவத்துல பல மடங்காயிடும். அது சொன்னார். மற்றதுல சொன்னார். அதெல்லாம் சித்தர்களை பத்தி நீங்க ஜாக்கிரதையா கும்பிடணும். மற்றவங்க சொன்னது, அவங்க வந்து கத்தி எடுத்துக்கிட்டு ரெடியெல்லாம் நிக்கல. நீ நல்லது செய்ய நல்லது கொடுக்குற அப்படிதான் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் இதை புரிந்து கொண்டு இதுதான் கர்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டும் ஒருத்தர் தப்பு பண்றாங்க அப்படின்னு இருக்கியா, அப்ப வேற என்ன? கடவுளின் பேரால் சித்தர்களின் பேரால் தப்பு பண்றது ரொம்ப, நீ தப்பு பண்றது அதுக்கு தண்டனை அப்படிலாம் அது தனி ட்ராக். சித்தர்களின் பேராலும் கடவுளின் பேராலும் தப்பு பண்றதுல அதுக்கு அடிங்கிறது பல மடங்கு. போகும்போது ஒரு அடி அடிக்கிறதா ஒரு 100 அடி விழும். ஸோ அதை இது தப்பு இல்லாமல் இது சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கான ரீசன் இதில் ஒரு தெளிவு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஏன்னா நான் என்னுடைய சிற்றன்னையாக இருந்தவர், நான் அன்னை ஸ்தானத்தில் மதிக்கக்கூடியவர்.
அவங்க சித்தர்களோடு பேசக்கூடிய டாக்டருக்கு தெரியும். அவங்க சில இல்லூஷன் ஃபேக்டர் சொல்லுவாங்க. இந்த டிசிஷன் இருக்கும்போது எனக்கு சித்தர்கள் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சித்தர்கள் இல்லூஷன் ஃபேக்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க திறமை பெற்றவர்கள், தியானத்தில் அனுபவம் பெற்றவர்கள், அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க. டாக்டர் கிட்ட சொல்லுங்க, டாக்டரே சில டைம் சொல்லிருக்கா, அவங்க சொல்றது கரெக்டா, அவங்க சொல்றதை லீட் பண்ணலாமா. டாக்டரே வந்து அவங்க அவங்க சொல்றது 100% மேக்ஸிமம் சொன்னது எல்லாமே ஒரு சில இடத்துல வந்து மிஸ்டேக் பண்றாங்க. அப்போ அந்த மெசேஜ் மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா அவங்களை பற்றி எனக்கு சொல்ற நிறைய விஷயங்கள் இருக்கு, அவ்வளவும் சொல்ல வேண்டாம். அப்போ கடைசியா மே 5 அன்னைக்கு, மே 3 2025 சொன்னப்போ அண்டர்கான் சர்ஜரி ஃபார் சம்திங் சர்ஜரி, அவங்களுக்கு சர்ஜரியில் இருக்கிறாங்க. அண்டு கீமோதெராப்பி அவங்களுக்கு மே 5ஆம் தேதி 3ஆம் தேதி நடக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜனவரி விஷஸ்க்காக கால் பண்ண 2-3 ஜனவரிலேருந்து பேசும்பொழுது இடையில எடுக்கல. சரி ஓகேன்னு விட்டுட்டு 2-3 மெசேஜ் பண்ண கால் பண்ண எடுக்கல. அப்போது லேட்டரான இந்த மெசேஜ் மட்டும் எனக்கு போடுறாங்க. 11 doses ஆஃப் மெயின்டெனன்ஸ் ப்ரோமோ கண்டினியூஸ். unable to took phone calls. Please burden me for not responding. I call you after removal of surgery stitches. Hope everything is going well. Thereby the grace of Almighty. Take care. அப்படி சொல்லிட்டு அப்புறம் டாக்டரை பற்றி விஷயம் போட்டுறாங்க. என்னை பற்றி பர்சனலாக கூடிய என்னையும் ஃபேமிலியும் பற்றி விசாரித்து போட்டிருக்காங்க. இப்போ சொன்னான் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, சித்தர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர், அது டவுட்டே இல்லை. கரூர் சித்தரோடு பேசக்கூடியவர் பேசியிருக்காங்க. இல்லூஷன் ஃபேக்ட் வந்திருக்கு. இல்லூஷன் ஃபேக்டை வெறி துல்லியமாக கணிக்கக்கூடியவர், மிக கணிவு. இதுதான் சித்தர்கள் சொல்றாங்க அப்படிங்கிறத 100% அதன்படி நடந்து கொண்டிருப்பவர். அன்னைக்கு இல்லூஷன் ஃபேக்டர் மெடிடேஷனில் வருதுன்னாக்கா அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாமல் தூத்துக்குடியிலேருந்து என்ன பார்க்கறதுக்காக அவங்க வரமாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த இல்லூஷன் ஃபேக்டரில் முதல்ல நம்பிக்கை இருக்குது, அது கரெக்டுன்னு அவங்க நினைக்கிறாங்க, அது கரெக்டாகவும் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர் கீமோவில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இன்னும் அதுக்கப்புறம் இடையில பேச முடியல அவங்க கொடுத்து. அதுக்கப்புறம் இடையில 2 முறை கால் பண்ண, ரெஸ்பான்ஸ் பண்ணலை, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்போ இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள், இவ்வளோ பெரிய தியான சிந்தனையில் இருக்கிறாங்க, சித்தர்களோடு பேசக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் ஏன் வந்து இதில் இருக்கிறாங்க, ஏன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஏன் அவங்களுக்கு கேன்சரில் கீமோவில் இருக்கிறாங்க, ஏன் இந்த வருது, ஏன் சரி பண்ணிக்க கூடாதா? இது என்னுடைய கேள்வி. சரி பண்ணியிருக்கணும்ல. சாதாரணமான பரவாயில்ல, அவங்களுக்கு அந்த லெவலில் இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நான் பேசும்பொழுது ஒரு இஷ்யூவாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, ஒரு 4-5 மாதம் கிட்டத்தட்ட இருக்கும், ஒரு கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ண பிறகு வந்து அப்போ டாக்டர்கிட்ட நான் சந்திக்கிறேன். பேசும்போது அப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அக்கேஷனலாக பேசும்பொழுது இந்த மாதிரி டாக்டர் இருக்காங்க, நீங்கள் தான் சித்தர்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, டாக்டரும் இது மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். இது மாதிரி டாக்டர் இளங்கோன்னு சொன்னப்போ அவங்க கட் பண்ணி சொன்னாங்க, டாக்டர் இளங்கோ அப்படிங்கிற இல்லூஷன் ஃபேக்ட் எனக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு டாக்டர் இளங்கோ அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, எனக்கு வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய இப்போது இருக்கக்கூடியவர்கள் கரூர் சித்தர் சொன்னது டாக்டர் இளங்கோ அப்படின்னு என்னோட இல்லூஷன் ஃபேக்டரில் வந்தது. பட் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, டாக்டர் இளங்கோன்னு மட்டும்தான் அவங்களுக்கு வந்திருக்கு. அப்போது கோயம்புத்தூர்ல வேற எங்கேயோ ஒரு இடத்துல போகும்போது அலோபதி டாக்டர் இருக்கிறார், அவரும் இளங்கோ, டாக்டர் இளங்கோ. அவர் என்ன பண்ணியிருக்காங்க, இவர் தான் இல்லூஷன் ஃபேக்டர் சொன்னார். அந்த இல்லூஷன் மிஸ்டேக் ஆகிறது பார்த்தியா நிறையா இருக்கும். அது அந்த அந்த இல்லூஷன் ஃபேக்ட் வந்தாலும் கூட அது அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரும் கொடுமையாக இருக்கும். இது எல்லாமே இது நம்ம ஆளுங்க இருந்து இறைவன் கொடுக்குறது இல்லூஷன் ஃபேக்டரில் கண்டுபிடிச்சிடறோம், மெடிடேஷன் எடுக்கிறோம்னா கூட அதை புரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா, அது பெரும் கொடுமையாக இருக்கும். புரிஞ்சிக்கவே முடியாது. அப்போ அவங்களால தெரிஞ்சிக்க முடியுது டாக்டர் இளங்கோங்கிறது இல்லூஷன் வந்திருக்கு. ஆனால் டாக்டர்னாக்கா அவங்க அலோபதியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, சரியாகலை. அப்போ சரியாகலை, என்னடா அது சித்தர்களில் சொன்னால் கரெக்டாக இருக்குமே, ஏன் வரலங்கும் போது அப்போ நான் சொல்லப்போ தான் சொன்னாங்க, இல்லை எனக்கு டாக்டர் ஒருவேளை இந்த டாக்டராக தான் இருக்கு, அப்போ சித்தர்கள் சித்தானே இதுதான், நான் தப்பாக போயிட்டேன் போல இருக்குன்ட்டு திரும்ப அப்புறம் நேரடியாக வர்றேன்னு சொல்லிட்டு வரும்போது அப்போ சொன்னாங்க. அப்புறம் டாக்டர் சொன்னார், அப்போ அவங்களுடைய பூர்வ ஜென்மத்தை பற்றியும் அந்த விஷயங்கள் நிறைய பேசும்பொழுது என்னுடைய பற்றியும் அந்த மூவருக்குமான கம்யூனிகேஷன் பற்றியும் அப்போ பேசினாங்க. அது ட்ராவல் போயிட்டுருக்கு. அப்போ இடையில வந்து அவங்களுக்கு வந்து நிறைய, அவங்க பிறக்கும்பொழுது 8 மாதத்தில் பிறந்துட்டாங்க, 8 மாத குழந்தையாக பிறந்திருக்காங்க. முழுமையான 10 மாதம் ஆகி பிறந்த குழந்தை, 8 மாத குழந்தை அவங்க. அப்போ 8 மாதம், இப்போ ஒரு 10 மாதம் இல்லாமல் முழுமையாக 10 மாதம் முடியாத ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தை எப்படி இருக்குன்றா, உடல் உறுப்புகள் முழுமையாக வளர்ச்சி அடையாத குழந்தையாகத்தான் இருக்கும்.
அது யாராக இருந்தாலும் சரி முன்னாடியே பிறந்துட்டாங்க அப்படின்னா வலது அந்த சிசேரியன்லாம் சொல்லியிருந்தாங்களே சிசேரியனுங்கிறது அது நிறைய ஃபேக்டர் இருக்குது. அது எழுதி வீடியோலாம் போட்டிருப்பாரு டாக்டர். அது அப்படி பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப மகப்பெரிய பாவம். இப்போ அந்த குழந்தை பிறகும்போது இவங்க 8 மாசமா பிறகும்போது அதன் பிறகுதான் மற்ற உறுப்புகள் வளரும்போது முழுமையாக வளர்ச்சி அடையலைங்கும் போது அவங்களுக்கு ஏகப்பட்ட லிஸ்ட் விட்டுப்பட்டு அவ்வளோ பிரச்சனை போடுவாங்க. பட் அதையும் மீறி அவங்கள்ட்ட இல்லாத பிரச்சனையே கிடையாது. அதையும் மீறி அவங்களால சஸ்டெயின் பண்ணி வாழ முடிந்தா அவங்க சொல்றது சித்தர்களுடைய அந்த அருளாசியினாலும் அவர்களுடைய அந்த முழு கம்யூனிகேஷன் சித்தர்களுடைய அவங்களுடைய நேரடி கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால மட்டும்தான் அவங்களால உயிர் வாழவே முடியுது. அது அது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு அவங்க வீட்டில் இருக்க இடத்துலையுமே தெரியும். ஏன்னா அவங்க அப்பாவுங்கிற ஒரு மெடிசன் ஃபேக்ட் அந்த சித்தர் வழியில வந்தவங்க தான். அதனால அப்படிப்பட்டவர்கள் அதை தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு முறை வந்து இங்க இருக்கும்போது அவங்க ஏற்கனவே போட்டதாங்க அந்த இது டெலிட் ஆயிடுச்சு. நிறைய பிள்ளை அங்கே வந்து டெலிட் ஆயிடுச்சு. அவங்களுடைய பிபி லெவல் அப்படிங்கிறது 32 to 25. நீங்க பிலோ 15நாலே அது வந்து டெத் கேட்டகரின்னு வரும். சீரியஸ் கண்டிஷன்ஸ். அதுக்கப்புறம் அவங்க பிழைக்க மாட்டாங்கன்னு கேட்டகரியில் இப்போ 80 to 120 அப்படின்னாக்க பிபி லெவல்ங்கிறது குறையும். 60 to 70 வரும்பொழுது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கு அப்படிம்பாங்க. 50னாக்க மோஸ்ட்லி சீரியஸ் கண்டிஷன். 50 கீழே குறைஞ்சாலே இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அந்த கண்டிஷன் தான். ஸோ பிலோ 50ல் போகும்போது 30 to 25 அவங்களுடைய பிபி லெவல். அப்போ இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் எல்லாருமே சொன்ன டாக்டர் வந்து அவருடைய பர்சனல் டாக்டர் நீங்கள் கம்பல்சரி இங்கே அட்மிட் ஆகணும். நீங்களே சொன்னாலும் நான் விட மாட்டேன். அவங்க பர்சனல் தெரிஞ்ச டாக்டருங்கிறதுனால நீ அலோவ் பண்ணவே மாட்டேன். செக் பண்ணும்போது அலோவ் பண்ண மாட்டேன், விட மாட்டேன். ஒரு சீரியஸ் கண்டிஷன் இருக்கு. 30 to 25 அவங்களுடைய பிபி லெவல். நீங்கள் படுத்தே அவங்க இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணுன்றாங்க. அவங்க போல்ட்ட சொன்னாங்க, இல்லை நான் வந்து நல்லா ஆயிடுவேன், ஏன்னா எனக்கு சித்தர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் பண்ணுங்க படுத்துட்டு இருக்கும்போது அப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டாங்க, இந்த நீங்கள் மெடிசன் மட்டும் கரெக்டாக எடுத்துங்க போதும் அப்படின்னு. இருந்தாலும் வீட்டில் அங்கே ப்ரெஷருங்கிறதுனால ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது தொடர்ச்சியாக ஒரு வாரம் அதே இதில் தான் இருந்தது. இப்போ லாஸ்ட்டாக அவங்களுக்கு நீங்கள் இப்போ போய் எடுத்து பார்த்தாலுமே அவங்களுடைய இது அப்படி தான் இருக்கும். 30 to 50, அதிகபட்சம் 40, 50க்கு மேலே போகாது பிபி. நீங்கள் யார்கிட்ட எப்போ போனாலும் போயிட்டீங்கன்னா தட் இஸ் ஏ மெடிக்கல் மிராக்கல். 50 பிபி உள்ளவங்க எப்படி உயிரோடு இருப்பாங்கன்னா டவுட்டு தான். அது $1000 மில்லியன் கொஸ்டின்ஸ் தான், அது பண்ண முடியாது. பட் அப்போ தான் கேட்டப்போ டாக்டர் சொன்னார், பிபி லெவலுங்கிறது 2வது பட்சம். ஆனால் எனர்ஜி ஒருவரை உயிரோட்டமாக இருக்க வைக்கிறது இருக்கு இல்லையா, அது எனர்ஜி, இன்விசிபிள் எனர்ஜி தான் அவரை உயிரோட்டமாக வைத்திருக்கக்கூடியது. அவர் சார் சொல்ல டெய்லி அவங்களுக்கு ஹீலிங் போயிட்டு இருக்கு. அது அப்பதான் சொன்னாரு, கரூர் சித்தரே வந்து சொல்லி நீங்க அவங்களுக்கு ஹீலிங் கொடுங்க. அவங்களுக்கு அப்போ சில விஷயங்கள் டிசிஷன் எடுக்கிறாங்க, அவங்க இல்லூஷன் ஃபேக்டர் ஃபாலோ பண்றாங்க தான், சில விஷயங்களை தப்பா புரிந்து கொள்கிறார்கள், அதனால அவங்க கரெக்டா லீட் பண்ணுங்க அப்படின்னு. அப்படி லீட் பண்ணவங்க ஏன் வந்து இந்த கீமோ லெவலுக்கு வராங்க அப்படின்னு சொன்னாக்க, அப்போதான் சில விஷயங்கள் டாக்டர் சொல்றாங்க, இந்த இதை எடுத்துங்க, இப்படி பண்ணுங்க. சில விஷயங்கள் ஹிண்ட் கொடுக்குறாங்க, நல்லா கவனிச்சிங்க. ஹிண்ட் தான் கொடுப்பாரு, அவ்வளவுதான் செய்ய முடியும். ஃபாலோ பண்றது யாருக்கு ஹிண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஃபாலோ பண்ணணும். 1 முறை 2 முறை 3 முறைக்கு மேல நிச்சயமா சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாது. ஏன்னா இது கர்மாவின் கட்டளை. கடவுளா இருந்தாலுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நாம் செய்ததை, நாம் விதைத்ததை நாம் அறுவடை செய்தே ஆகணும். வாட் யூ சோ வாட் யூ ரீப். நாம் விதைத்ததை நாம் அறுவடை செய்தே ஆகணும். இது கடவுளும் தலையிட முடியாது, கர்ம கட்டளை. அதனாலதான் டாக்டர் சொல்வாரு, கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிக்கு உட்பட்டு செயல்படும். கடவுளா இருந்தாலும் இந்த பிரச்சனைனா இது ஏற்கனவே நீ பண்ணியிருக்க, குறைச்சு கொடுக்குறேன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். 100% கியூரபிள் வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை அதுதான் செய்யறது, புண்ணியம் பண்ணுங்க புண்ணியம் பண்ணுங்கன்னா இப்போ உள்ளதை ஏதாவது எடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கியூர் பண்ணலாம். ஆனாலும் நீங்க செஞ்சிருக்கீங்கன்னா அந்த பலனை நீங்கள் அனுபவிக்கணுங்கிறது இறை சட்டம். இறையோட ஃபர்ஸ்ட் லாவே தான், நீங்கள் செய்ததை நீங்கள் அனுபவித்தே ஆகணும். வட்டி முதலுமா, சில இடம் வட்டி வேணா கட் பண்ணிட்டு அசலாவது மாட்டி தான் ஆகணும். அப்போ அப்படி இருக்கும்பொழுது டாக்டர் சில விஷயங்கள் அவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த விஷயத்துல ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளுங்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் சொல்றேன், உதாரணத்தோடும் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அவங்களுக்கு வந்து சில ஃபேக்டர் சொன்னாரு, அவங்க ஃபாலோ பண்ணலை. அதுல அவங்க இருக்கிறவங்களுக்கும் வீட்டில் இருக்கவங்களும் அவ்வளோ உடன்படலை. அவங்களுக்கு என்னன்னா, நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் மெத்தட்ல நம்ம பழக்கப்பட்டிருக்கோம். எப்படின்னாக்க, போனோமா இன்ஜெக்ஷன் போட்டோமா உடனே டெஸ்ட் எடுக்கிறோமா, டெஸ்ட் எடுத்தோடனே அது குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா அப்படிங்கிற அந்த இதை நேரடியாக நம்ம கண்ணுக்கு முன்னால் பார்த்தா மட்டும்தான் நம்பக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம். அது தப்பு இல்லை. ஆனாலும் அதே டெஸ்ட் இருக்கு இல்லையா, சுகருக்கு இருக்குது, சுகருக்கு எல்லாமே எடுக்கிறாங்க. சுகர்ல இப்போ நடக்கிற மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, டெஸ்ட் இருக்குல்ல, டெஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தா இவ்வளோ சொல்லுவோம். டெஸ்ட் சுகர் டேப்லெட் எப்போ, அது நிறைய ஃபேக்ட் ஆக்சுவலி, அது எல்லாமே ஓப்பனாக சொல்லணும்னா
அது பெரிய இஷ்யூ ஆகும். பட்டு அது நீங்கள் எப்போ எடுத்தாலுமே மெயின்டைன் கரெக்டாக தான் இருக்கும். அப்போ கரெக்டாக இருக்குன்னா எடுக்கிற டேப்லெட்டை நிறுத்தி தானே ஆகணும். ஏன் நிறுத்த மாட்டேங்கிறாங்க? ஏன் டோசேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு? ஒரு டிசீஸ்க்கு பிரச்சனைனா ஒரு இதை எடுத்தால் படிப்படியாக குறையணும். ஆனால் மெடிசன் குறைக்காம இருக்க இருக்க வால்யூம் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்து கடைசியில் அம்புடேட் விரல் எடுக்கணும், கை எடுக்கணும், கால் எடுக்கணும். கையெல்லாம் எடுக்க மாட்டேன், கால் எடுப்பாங்க. கால் தொடையெல்லாம் எடுத்துட்டு கால் எடுக்கிற வரைக்கும் ஏன் போகுது? அப்போ கரெக்டாக தானே மெடிசன் எடுக்கிறாங்க. நீ தான் ரிசல்ட் வந்து கரெக்டாக தான் மாதம் மாதம் எடுத்த ரிசல்ட் கரெக்டாக தானே காமிக்குது. அப்புறம் ஏன் நீ அந்த லெவலுக்கு போகுது? அப்போ உள்ளுக்குள்ள என்ன மெடிசன் மெக்கானிசம் நடக்குதுன்னா அது ரொம்ப மோசமானது. உலகம் மிகப்பெரிய மாஃபியா வருது. சுகருங்கிறது மெல்ல கொள்கிறது இல்லை, வேகமாக கொள்கிறது. அதே மாதிரி சுகர் இருக்கு இல்லையா? சுகர் ஒருத்தருக்கு வந்திருக்குனாலே ஒரு 5 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் ஒருத்தர் மெடிசன் எடுத்துக்கிட்டாக்க கண்டிப்பாக அவங்களுக்கு பிபி கண்டிப்பாக இருக்கும். மேக்ஸிமம் பிபி இருக்கும். அப்படி இல்லைன்னா தெரியாம டக்குன்னு ஹையலா லோ, ஹையா லோவா லோ, இல்லைன்னா ஹை அந்த மாதிரி மாறும். அதே மாதிரி முட்டி வலி, ஹார்ட், கிட்னி, கண்ணு புறைய போறது, இது செக்ஷுவல் இஷ்யூஸ் தொடர்ச்சியாக ஒரு 12 பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் கிட்டத்தட்ட பிபி சுகர் டேப்லெட் போடுறவங்களுக்கு இதெல்லாம் வரும் இன்டெரக்டா. அதனால டாக்டர் மெடிசன் கொடுக்கும்போது எத்தனை வருஷம் அப்படின்னு அவர் ஒரு கேள்விங்கிறது ஆழமானது. ஏற்கனவே ஒரு இது இப்போ நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஒன்று டவுன்லோட் பண்ணியிருக்கோம். அதை இப்போ அடுத்தது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதில் நீங்கள் கிளியராக போட்டிங்கன்னா அது அடுத்தது சொல்கிறேன். அந்த அந்த ஒரு இதுலேயும் எப்படி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் இந்த காப்பர் டீ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்களே, அதில் யூஸ் பண்ண தலைவலிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. பெண்கள் மாதவிடாய் இருக்கின்ற போது என்னென்ன இஷ்யூஸ்லாம் வருது அன்னைக்கு போகும்போது நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்கும்போது இது ஏன் போடணும் கொஸ்டின்ஸ், இது எதுக்கு வரணும் போது அப்போ சொன்னாங்க. அப்போது பெண்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனை வருது இல்லையா, அந்த பிரச்சனை வர்றதுக்கான காரணம் என்ன, வலி வர்றதுக்கான காரணம் என்ன, ஒருவேளை வலி வருகின்ற பொழுது அவர்களுக்கு மெடிசன்லாம் என்னென்ன எடுத்துக்கிறாங்க, அந்த மெடிசன் எடுத்துக்கிறதுனால வேற பிரச்சனைகள்லாம் எப்படி எப்படிலாம் வந்துகிட்டு இருக்கிறது, அது தெரியாம மெடிசன்ஸ் திரும்ப எடுக்கிறதுனால என்ன பிரச்சனை, அது எங்க கடைசியில கொண்டு போய் கொடுக்குது, அந்த வழி எந்த வழியாக மாறி கொடுக்குது அப்படிங்கிறதுக்கான இது எல்லாமே சேர்த்து தான் அந்த இடத்துல கொஸ்டின்ஸ் இடத்துல 3 பக்கம் 34 கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட இருக்கு. அந்த 34 கொஸ்டின்ஸ் ஒருத்தர் கிளியரா கரெக்டா எழுதி கொடுத்துட்டாக்க அவங்களுடைய டிசீஸை 100% கணிச்சிடலாம். இதுதான் டிசீஸ், இந்த டிசீஸுக்கான காரணம் இது, இந்த டிசீஸுக்கு இப்படி செஞ்சாதான் சரி வருங்கிறத 100% ஆணித்தரமா கையெழுத்து போட்டே கொடுத்துடலாம். ஸோ இப்போ லேட்டரா இப்பவும் அது இதுல இருக்கு, நம்மளோட வெப்சைட்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் யாரும் வெப்சைட்ல எல்லாருமே டைரெக்டாக வர்றாங்க. மேக்ஸிமம் இருக்கிறவங்க லைவ் இது முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து போகிறாங்க திரும்ப. பட் இப்போவும் லைவ்ல அதை போட்டிருக்கேன், வெப்சைட்டில் நம்ம போட்டிருக்கோம். அதில் வந்து பேஷண்ட்ஸோட டீட்டெயில்னு இருக்கும். அதில் 34 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸில் ஃபுல்லாக அப்டேட்டாக கரெக்டாக அதில் ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்கள பற்றியான ப்ரெசன்ட் டிசீஸும் அந்த டிசீஸ்க்கான ஆரம்ப காலகட்டத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதும் இன் ஃபியூச்சரில் என்னெல்லாம் வருங்கிறதும் அது ஜாதகம் மாதிரி மெடிக்கல் ஜாதகம் அது. அதற்கு முடிஞ்சால் வெப்சைட்டில் போய் பாருங்கள். லேட்டரான் வந்து அந்த அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்போ ஃபில் பண்ணுறோம் இல்லையா, அதையும் ஃபில் பண்ணிவிட்டு அந்த அடுத்தது ஆட்டோமைசேஷனாக பண்ணுறோம் இல்லையா, அப்போ வரும்போது அதை கொடுத்துருவோம். அது எல்லாம் பண்ணால் உங்களுடைய டிசீஸ் என்ன இருக்குது என்ன இருக்கணும் ஜஸ்ட் அதை பார்த்தாலே போதும். இந்த நீங்கள் சொல்லவே வேண்டாம், இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கும், இதை சரி பண்ணுங்கன்னு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் உங்களே சரி பண்ணிக்கலாம். ஸோ கம் டு த பாயிண்ட். அப்போ இவங்களது இருக்காங்க இல்லையா, இவ்வளோ சித்தர்களோட தொடர்புடையவங்க டாக்டர் மெடிசன் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இவ்வளவும் இருந்தும் கூட அவங்க கீமோவை ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 8 மாதத்துக்கு மேலே கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாஸ்பிட்டலைசேஷன் பெட்டில் தான் இருக்காங்க. காரணம் என்னென்னா டாக்டர் நிறைய விஷயங்கள் சீரியஸாகவும் சொல்லியிருக்காங்க, நிறையாவும் சொல்லியிருக்காங்க, நானும் சொல்லியிருக்கிறேன். அப்படி இருந்தும் கூட சில விஷயங்கள் அவரால் பண்ண முடியல. வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கடைசி அவங்க சொன்னது அப்படி தான், நான் பார்த்துக்கிறேன், நான் எனக்கு தெரியும் சித்தர்கள் வந்து அப்படி என்னை கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண முடியல. அதுக்கப்புறம் வீட்டில் சப்போர்ட் இல்லை, மெயினாக அவங்களுக்கு வீட்டில் சப்போர்ட் இல்லை. அப்படி இல்லைம்போது திடீர்னு திரும்பவும் ஒரு தட்ட சீரியஸாக ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் போனாங்க. ஹாஸ்பிட்டலில் பண்ணி இப்போது 2 வருஷமாக கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஹெல்த்தியாக இருப்பாங்க. அவங்களுக்கு பிபி வந்து அந்தளவு தான். அது மாதிரி சரி, அவரை பற்றி நிறைய விஷயங்கள் டீட்டெயில் வேண்டாம், ஒருவேளை பார்க்கலாம், தவறான இல்லை. அவங்களே சொல்லியிருக்காங்க அந்த ட்ரீட்மெண்ட் இந்த விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியும் தெரிஞ்சு தான் பண்ணுறோம், தவறில்லை. பட் எல்லா டீட்டெயிலும் சொல்ல வேண்டியதில்லை. அவங்க சொல்லக்கூடியது இதன் மூலமாக மற்றவர்கள் இது நேரடியாக வந்தால் கூட அவங்களே கூட சொல்லுவாங்க. அதை சொல்ல வேண்டிய விஷயம், இதில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கிறத டாக்டர் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றாரு இல்லையா, அந்த சின்ன சின்ன விஷயங்களும் இது பண்ணுங்க அப்படின்னு கேஷுவலாக சொல்லிட்டு போறதுக்குடைய பின்னணியில இன் ஃபியூச்சர் அவர் சொல்றதுங்கிறது 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போதோ அதை தான் இண்டிகேட் பண்ணுவார். இதுனா இதுக்கு இப்ப சம்மந்தமே இருக்காது. என்ன இப்படி சொல்றாரு, இப்படி இருக்காங்க, சில அமைதியா இருக்க பொறுமை, இப்படி பண்ணுங்க, சிம்பிளா தான் சொல்லுவாரு. ஆனால் சிம்பிளா சொல்லக்கூடியதுங்கிறது
வருடத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயம். அந்த மாதிரி அவங்க சொல்லி அவங்க பண்ணல. என்ன பண்ணல அப்படிங்கிறது முடிஞ்சா லேட்டரான்னு சொல்லலாம், இல்லை நான் சார்ட்ட கேட்டுட்டு சொல்றேன். ஒருவேளை திரும்ப உங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டா ஒருவேளை பேசக்கூடியவர் இருந்தால் அவங்களே கூட லைவ்ல வரும், அவங்க பேசுவாங்க. அவங்க அப்பயே சொன்னாங்க நான் ரெடியா இருக்கப்பா, நான் பேசுறேன் வர்றேன்னு சொன்னாங்க. ஒரு வாய்ப்பு இருந்தால் அவங்களே கூட பேச வைப்போம். அப்போ இப்போ கீமோ லெவல்ல மோசமான இடத்துல வந்திருக்கக்கூடிய காரணம், இறையருள் இருந்தும் சித்தர்களுடைய இதுவையும் ஃபாலோ பண்ணக்கூடியவர்களும் மோசமான நிலைக்கு போவதற்கு காரணம் கர்மா, மோசமான கர்மா. அப்போ டாக்டர் சொல்றது இல்லையா, சின்ன சின்ன விஷயங்களும் தனிப்பட்ட முறையில் சீக்ரெட் எல்லாம் ஒண்ணு இல்லை, இந்த 18 விஷயத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் வரும்பொழுது குறைந்தபட்சம் உடனே உடனே இப்ப கேட்க வேண்டாம். போடுங்க லேட்டரான்னு ஆரம்பிச்ச பிறகு இந்த செஷன்ஸ் முடிச்சுட்டு இந்த மெடிடேஷன்ஸ் இதில் ஃபுல்லா என்ட்ரி ஆகி கரெக்டா ஒரு ரூட் பேனல் கொடுத்த பிறகு இதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எங்க இருந்தா இது எங்க வரணும் பேசணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இந்த சொல்ற இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இதை முழுமையாக நீங்கள் ஃபாலோ பண்ணினால் போதும், உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளிலிருந்து நீங்க வெளியே வரலாம். அதை விட செல்வ செழிப்புங்கிறது 100% கேஸ். நீங்க கிறிஸ்டல் வச்சுக்கிட்டு அதை எப்படி யூஸ் பண்றதுங்கிறது இல்லையா, அதை நீங்க பண்ணும்பொழுது செல்வ செழிப்பும் பொருளாதார ரீதி உயர்வும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியாக வாழ்வதும் இது கண்டிப்பா கிடைக்கும். இது அதுல முக்கியமானது நான் சார் சொன்னது அன்னைக்கு 3 தடவைக்கு நானே சொல்ல வேணாம்னு சொன்னது, ஞானதானம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவர்களுக்கு இதை எடுத்துட்டு போய் டாக்டர்லாம் ஹாஸ்பிட்டலுங்கிறாங்க, இந்த மாதிரி இருக்குது, தர்மம் செய்யுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க. இது அடிப்படை காரணம் கர்மாங்கிறது. நல்லதை பேசுங்க, நல்லதை சொல்லுங்க, நல்லதை செய்யுங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும் அப்படிங்கிற இன்றைய சிந்தனையோடு வகுப்பை நிறைவு செய்கிறேன். we can share about our thought. Please is possible. எனி யாராவது இருந்தால் இதுல உண்மையில் இதை பற்றியான கருத்துக்கள் இருந்தால் சுருக்கமா சொல்ல முடிஞ்சா கருத்துக்கள் சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா, இந்த கருத்துக்கள் அப்படிங்கிறது இந்த வகுப்பை பற்றியான ஒரு புரிதல் மக்களிடம் எப்படி போய் சேருது அப்படிங்கிறது. இப்ப இதோட க்ளோஸ் பண்ணிட்டு முடிச்சுட்டு போகலாம், டாக்டர் சொன்ன டெய்லி முடிச்சுட்டு போகலாம், பட் மக்களுடைய கருத்து எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது, இதை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப தேவையான ஒன்று. அதை விடவும் எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோவில் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான் கூட 2 மணி நேரமும் முழுமையா பார்க்கக்கூடியவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறாங்க. கடைசி சொன்ன லாஸ்ட்ல இப்படி பினிஷ் பண்ணும்போது ஏன்னா நான் முடிச்சுட்டு போயிடும் இல்லையா, நான் போடும்போது இந்த ஃபீட்பேக் கேட்டிருக்கும் போது ஃபீட்பேக்கை பத்தி சொல்றாங்க. இந்த இதுல பேசினவங்க இதை பத்தி சொன்னாங்க, அவங்க கரெக்டா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஃபீட்பேக் வரையும் ஒருத்தவங்க பார்த்துட்டு சொல்லக்கூடியது இருக்கு. அப்போ சிலருடைய கேள்விகள் இருக்கு இல்லையா, அதுவே அவங்க சொல்றாங்க அவங்க நல்லா கேட்டிருக்காங்க அப்படின்னு. அப்போ நீங்க பேசக்கூடிய உங்களுடைய புரிதல் கூட இன்னொருக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலாக இருக்குது அப்படிங்கறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். அதனால இந்த செஷன்ல இப்போ இருக்கு இல்லையா, நிறைய இருக்குது. இப்போ இது இன்னைக்கு பேசப்பட்டதுல நீங்கள் புரிந்து கொண்டது எப்படி அப்படிங்கிறதும், பொதுவாக கர்மாவை பற்றியும் இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறதும், ஒருவேளை இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சில அனுபவங்களும் அல்லது நீங்கள் எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறது உங்களுடைய அந்த எண்ணங்களையும் பகிர்ந்து கொண்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் சொல்லலாம். ஓகே. வெங்கட்ண்ணா, வெங்கட், ராமணி சார், மரகத வள்ளின்னு இருக்கீங்க மேடம். இப்போ ரீசெண்டாக தான் வர்றீங்கன்னு நினைக்கிறேன் லைவ்ல இல்லையா, நான் ஒரு 3 நாளாக தான் பார்த்தேன். மரகத வள்ளி அப்படிங்கிற ஏற்கனவே யூடியூப்ல பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். சரியா நேரடியாகவே இழந்துட்டு வந்துடும் அப்படிங்கிறது. ஓகே. சரி, தமிழ்ச்செல்வன், சரி, யாராருக்கு விருப்பம் இருக்கோ அவங்களுடைய கருத்துல சுருக்கமா சொன்னா நல்லா இருக்கும். இது ரமணி, நீங்க எல்லாமே திருவள்ளுவர் அடிச்சுட்டு லைவ்ல வர்றீங்க, லைவ்ல பேசுறது கம்மின்னு நினைக்கிறேன், சொல்லுங்க. சோகமான நினைவுகளை தொடர்ந்து நினைக்கிறதுனால அதுவே நிகழ்வு அப்படிங்கிற உண்மைதான். அது புரியற வரைக்கும் சிரமமா தான் இருக்கு அவங்களுக்கு. வருத்தமான நினைவுகளையும் நினைச்சிட்டே இருக்கிறது, தொடர்ந்து அதே நிகழ்வு அவங்க வாழ்க்கைங்கிறது புரிஞ்சுக்கிறது சிரமமா இருக்கு. அதை புரிய வச்சாலும் அவங்களுக்கு மாதிரி ஏத்துக்கிற மனப்பக்குவம் வர மாட்டேங்குது. அதே நினைவுகள் அதே அந்த டென்ஷன்லயும் இருக்காங்க. அது வேண்டாம் வேற சிந்தனை மாறுங்க அப்படி சொன்னாலும் அப்போதைக்கு ஸ்டாப் பண்ணா மறுபடியும் அதை ரிப்பீட் ஆகுது. நீங்க சொல்றது உண்மைதான். அது அந்த புரிதல் வரணும், வந்தா நிகழ்வு மாற்றங்கள் வாழ்வில் நடக்கும். அது கர்மா தான், வேற என்ன சொல்றது. அதுதான் கர்மா. அது நம்ம சொல்றது அதை புரிந்து கொண்டு நம்ம எப்படி லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாதுல வெளில வரணுங்கிறத சொல்றேன். கர்மா தான், எல்லாமே கர்மா தான். அதை புரிஞ்சுக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அதை புரிந்து கொண்டதுக்கான அர்த்தம் என்னன்னா அதுல இருந்து வெளில வந்து சரியான வழியில போறணும் இல்லையா, அதானே புரிஞ்சுக்கிறதோட அர்த்தம், லாஜிக்கலி அதானே. அப்ப நடந்தது மட்டுமே சிந்திச்சு அதையே ரிப்பீட் பண்ணி இப்படி ஆகி போச்சு அப்படி ஆகி போச்சு தொடர்ந்து அந்த புலம்பளவும் அந்த விவாதங்கள் வருதே ஒழிய ஆக்கப்பூர்வமான சிந்தனை வர மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனையே. கரெக்ட், கரெக்ட். நீ சொல்றதுதான் நடக்குது.
நன்றிங்க. பிரச்சனைகள் காரணமே பிரச்சனை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறான். அதே விட்டாலும் இவங்க விட மாட்டாங்க. சரிப்பா உனக்கு டைம் முடிஞ்சிருச்சு, உனக்கு ஒரு 7.5 வருஷம் உனக்கு பிடிக்கணும், சரி நான் கிளம்புறேன்னு அவரே கிளம்புனா கூட நம்மளால பிடிச்சிடறேன், தயவு செஞ்சு போயிடாத. எனக்கு கவலைப்படாம இருக்க முடியாதுன்னு அவன் காலை பிடிச்சி இழுத்துவாங்க போல இருக்கு. கவலையின் காலை பிடித்து இழுப்பதே நமக்கு வேலையாகி விட்டதே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஓகே, உங்களுக்கு புரிதலுக்கு நன்றி. வேற மரகதவள்ளி மேடம். ம். மியூட்ல இருக்கீங்க, நீ பேசுறது கேட்கல. நேத்து ஆக்சிடென்ட பத்தி சொன்னீங்க. ஆ அது வந்து ஆக்சிடென்ட் ஒரு வண்டியில இருந்து கீழே விழுந்தா கூட ஒரு நடுக்கம் இருக்கும், நம்மளுக்கு பதற்றம் இருக்கும். ம் ஆனா அவங்க வந்து வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு அவங்க வந்து தைரியத்தை கொடுத்துருக்குன்னா இந்த கர்ம ஆற்றல் சிகிச்சை வகுப்புல இருக்கிறதுனால அந்த தைரியம் வருது. எனக்கு கூட முன்ன எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவேன், எதா இருந்தாலும் கற்பனை பண்ணிக்கிட்டு பயப்படுவேன். இப்ப வந்து எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கு. அது அதே போல அவங்க ஆக்சிடென்ட் அந்த அளவுக்கு காரு நசுங்கி இதா இருக்குது, குழந்தைங்கள பார்க்கணும், எல்லாமே வீடியோ எடுத்து போட்டுட்டாங்கன்னா அது ம். கர்மாத்திர சிகிச்சை வகுப்புகளோட இதுதான் நினைக்கிறேன். நன்றி மேடம், ரொம்ப சரியா ரொம்ப பின் பாயிண்டா புரிஞ்சுக்கிறீங்க. கரெக்ட். அது பதட்டமான சூழல், என்ன ஆச்சு உம் ஏதாச்சும் படபடப்போட இருக்கு அந்த சூழல்ல உம் எடுத்து போட்டு அதுல போட்டிருப்பாங்க. அவ்வளவு நேரம் டைப் பண்ணது எப்படிடா டைப் பண்ணாங்கன்னு நான் யோசிச்சேன். நன்றி ஐயா உம் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு போனாங்க. இத்தனைக்கும் அந்த சூழல்லையும் கூட ஃபோன் பண்ணல அவங்க. போட்டிருந்தா நான் இப்போ டக்குன்னு மெசேஜ் பார்த்துட்டு உடனே ஃபோன் அடிச்சேன், நான் தான் அடிச்சேன். அடிச்சோடனே அப்போ பேசுனாங்க, 10 நிமிஷம் கிட்டத்தட்ட பேசினாங்க. சரின்ட்டு பேசி சரி நீங்க. தண்ணி எல்லாம் குடிச்சு அப்புறம் தான் நம்ம ரிலாக்ஸ் ஆகும், அப்படி இருக்கும் படபடப்பு. ஆமா அது அப்படி. இல்லாம அவங்க இந்த மாதிரி எஸ், அப்போ செஞ்சுட்டாங்க. அதுதான் அந்த இடத்துல இருக்கும் இல்லையா. சரி நமக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு இடத்தம், ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய இடமாக ஒன்று நினைக்கிற கான்ஃபிடென்ட், அந்த கான்ஃபிடென்ட் கொடுக்குற இடம் இது அப்படிங்கிறதுங்கிறதா அதனுடைய சிறப்பு. கரெக்டாக அதை நீங்க புரிஞ்சுக்கிங்க. நன்றி நன்றி. கரெக்ட், நீங்க பேசுனது 100% அடுத்தது வேற வெங்கட்னா. ஐயா நம்ம கிளாஸ் வந்து ஓகே, ஆ அந்த 1 hour கரெக்டா கர்மாலே போயிடுறோம் நம்ம. இதோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லல, மத்தவங்க சொல்றாங்க. ஒரு ம் 4 hours வந்து இருக்கும். திருப்பி இவங்க சந்திக்கிற நபர்கள் எல்லாமே அதே டாக்ஸின் பீப்புளா சந்திக்கிறாங்க, அதே நினைக்கிறாங்கன்றீங்க. அதே டாக்ஸிக் உண்ட பீப்புள ஐ, தான் சந்திக்கிறாங்க அவங்க. ஆ அப்போ இவங்க வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எஸ். ம் அது ஒரு பயிற்சி மாதிரி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் ஆஃப் டே 30 minutes அந்த மாதிரி ஒரு பயிற்சி மாதிரி கொடுத்தோம்னா, இப்படி ஹீலிங் சொல்லி கொடுத்தோம்னா இவங்க மாறக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். கரெக்ட். கண்டிப்பா உண்டு, கண்டிப்பா உண்டு. அதனால தான் நான் வந்து டாக்டர் சொல்லியிருந்தேன், கண்டிப்பா உண்டு, பயிற்சி வந்து கண்டிப்பா உண்டு. பயிற்சிக்கு முன்பு இவ்வளவு விஷயங்களை நம்ம கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, பயிற்சிங்கிறது நீங்க தியான பயிற்சியோ அல்லது கர்மாவை பற்றிய விஷயங்களோ ப்ராக்டிஸ், எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம கொடுக்கறதுங்கிறது இந்த பயிற்சி அப்படிங்கிற தியானம் அப்படிங்கிறது என்ட்ரியே 100 நாள் கடந்து சில்வர் ஜூப்ளிலாம் கொண்டாடி வந்துகிட்டு இருக்கோம். இன்னும் வந்து நம்ம தியரிட்டிக்கலா கர்மா பத்தி ஃபுல்லா சொல்லியாச்சு. இப்ப அவங்க உணர்வு ட்ரைனிங் கொடுத்தோம்னா ஈஸியா பிக்கப் பண்ணிப்பாங்க. ரைட், ஓகே. நீங்க So, கர்மா அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அது ஒரு டூல் கையில இருக்கும். ரைட், ஓகே. இல்ல கரெக்டா நீங்க இந்த ப்ராக்டிஸ் செஷன்ன்றது எப்படி, ஹவு டு ஃபாலோ த கர்மிக், ஹவு டு கிளென்சிங் இந்த நெகட்டிவ் எனர்ஜி, நாமளே நம்மளோட எப்படி சரி பண்ணிக்கிட்டு டேக் அப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த கேக்குறீங்க. நன்றி. கர்மாவை அதே மாதிரி இவங்க பேசுற எல்லாமே நம்மகிட்ட பேசுறது கிடையாது. இந்த குரூப்ல இருக்கவங்க பேசுறாங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும். இவங்க வெளியே தான் பேசுவாங்க போயிட்டு. கரெக்ட். ஆமா ஆமா. இந்த ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா, இந்த 50 பேர் கர்மா பத்தி ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க பேசுற ஆள் எல்லாமே வெளியே இருக்க ஆளு பேசும்போது அதே டாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வருவாங்க. கரெக்ட். கரெக்ட் தான், கரெக்ட். அப்போ நீங்க சொல்றது உண்மைதான். ப்ராக்டிஸ் செஷனுக்கு வர்றதுக்கு லேட்டுனா நீங்க சொல்ல கர்மாவெல்லாம் முடிச்சாச்சுன்னா, கர்மாலாம் கிடையாது. நீங்க வந்து இந்த ஜென்மத்து கர்மாவை புரிந்து கொள்ளுதுங்கிறது நிச்சயமா கடவுளாலையுமே முடியாது. இதை நான் வெரி கிளியரா சொல்றேன்னாக்க, சிவபெருமான் அவர்களுக்கு சொல்லும்போது காகபசுண்டரோட அந்த கதையை எடுத்தீங்கன்னா, சிவபெருமான் சொல்லும்போது சிவபெருமானுக்கே சில டவுட் வரும்போது, இது என்ன பண்றது, கூப்பிடுங்க அந்த ஆளு. அவரை கூப்பிடுறாங்க. அவர் தான் சொல்றாரு, இது ஏற்கனவே இந்த இந்த யுகத்துல வந்து இப்படி நடந்திருக்கு, அந்த யுகத்துல நடக்கும்போது அதுக்கு நம்ம இப்படி பண்ணியிருக்கோம், அப்போ கர்மாவை இப்படி சரி செஞ்சிருக்கோம் அப்படின்னு அவரு ஹின்ஸ் கொடுக்குறாரு. அப்போ சிவபெருமானுக்கே, அண்ட பிரம்மாண்டத்தினுடைய ஆதி சிவனுக்கே கர்மாவில் டவுட் வருது. நமக்கு எப்படி கிளியர் ஆகும், அது கஷ்டம். பட் இருந்தாலும் அடிப்படையில் தெரிந்து கொள்வதற்கு என்ன தேவை அதுக்கான ரிசன்ஸ் கொடுத்தாச்சு.
இப்போ நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் ஆமா சார். ப்ராக்டிக்கலுக்கு தியானம் அப்படிங்கிற விஷயத்த அடுத்தது செஷன் அந்த மன்னிப்பு தான். அதுக்கு தியானத்துக்கு முன்னாடி மன்னிப்பு, மன ரீதியாக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் அதிகத்தட்டு 3 நாட்களுக்குள்ள அதை ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஆரம்பிச்சுட்டு அந்த டீம் ஒர்க்கு இப்போ லைக் யூ உங்களை மாதிரி சீனியர் பர்சன் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் எடுத்துட்டு டெய்லி கம்பல்சரி காலையில் ஒரு 10 நிமிடம் அல்லது அரை மணி நிமிடம், இது அரை மணி நேரம், இது முடிஞ்ச பிறகு இல்லைன்னா ஏதாவது முன்னாடி பின்னாடி ஒரு செஷன், இல்லைன்னா ஈவினிங் ஒரு டைம் ½ hour கம்பல்சரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் இதில் ஒரு டெடிக்கேட்டடாக பர்சனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக ஆல்ரெடி அதுக்கான பிளானிங்லாம் முடிஞ்சிச்சு. அந்த டைமில் உட்காரும்போது நீங்கள் ஒருவருக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அல்லது தெளிவு இதெல்லாம் என்ன வேணுமோ அதை நம்ம ப்ரேயரில் வைக்கலாம். ½ hour டெய்லி கம்பல்சரி இனிமேல் ஈவினிங் வரும். அதை வழிநடத்துவதற்கான ஆட்கள் இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் யூ, யாரெல்லாம் விருப்பமோ இருக்கு. பட் இதுக்குன்னு டெடிக்கேட்டட் ஒரு பீப்புள் இருப்பாங்க. அப்போ எல்லாருக்குமே யாருக்கு எந்த நேரம் இருக்கோ, இப்போ நிறைய பேர் குரூப்ல போடுறாங்களே எந்த டயத்தில் பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்களா, அப்போ டைம் ஒதுக்கப்படும். அதுக்கான லீடர் மென்டர் உருவாக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க அதை எடுத்துட்டு போவாங்க. மெடிடேஷன் இருக்கும்போது இப்போ ஒருத்தருக்கு பர்த்டே இருக்குது, வெட்டிங் டே இருக்குது, அது சம் ஆனிவர்சரி ப்ராப்ளம், ஆனிவர்சரி இருக்குது, சில இதாக சொல்லணும், அதுக்கான ப்ரேயர் வேணும் அப்படின்னாக்க எல்லாருமே அதை அதில் போடலாம். அதுக்கான ப்ரேயர் வைக்கப்படும். அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முறையாக வழி நடத்தப்படும். இப்போ கேட்குறீங்க டே டு டே லைஃப்ல அதை ரிவ்யூ பண்ணி அதுக்கான ரிசல்ட் 40 daysல கொண்டு வர முடியும். ஆனால் சாதாரணமாக அதை கொண்டு இவங்க சார் இந்த கர்மா கிளென்சிங் டீம் ஒரு ஃபேமிலியா அப்பப்போ நீங்க மீட் பண்ணலாம் சொன்னீங்க. பண்ணும்போதுதான் உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணும்போதுதான் அதோட ஆற்றல் பெருகும். கண்டிப்பா ரிவ்யூ பண்ணும். நமக்கு தெரிந்ததாக இருந்தாலும் கூட அதை ரிவ்யூ பண்ணும். அதான் பழக பழக பண்ண தட்டான் பழக பழக மொழின்னு சொல்லுவாங்க இல்லையா. திரும்ப திரும்ப பேசதான் மொழி இருக்கும். எவ்வளவுதான் பேசினா திரும்பவும் இருக்கும். ஈவன் தோ ஷார்ட்டுக்கு போகும்போது சிவாஜி அவ்வளோ பேர் நடிகர் திலங்கும்போது ஒரு ஷார்ட்டுக்கு போகும்போது ட்ரையல் தான் பார்க்குறாரு. 2 மணி நேரம் ட்ரையல் பண்ணிட்டு தான் இன்டர்வியூ. நடிகர் எந்த பேரும் நடிக்க முடியும், ஆன் த ஸ்பாட்ல நடிக்க முடியும். இருந்தாலும் ஒரு ஷார்ட் சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் அவர் ரிகல்சல் பார்க்குறாரு. அப்போதான் அவர் நடிகர் திலமா இருக்க முடியும். அப்போ உலகம் அவ்வளோ பெரிய 300 படங்கள் கிட்டத்தட்ட பண்ணி இவர் தான் ஒரு இலக்கணம், நடிப்புக்கு இலக்கணம் சொன்னவர் கூட ரெகல்ஸ் பார்த்தா என்ட்ரி ஆகும்போது நாம அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு இல்லைனாலும் கூட நம்மை பற்றி என்ன இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ், நமக்கு தேவையானதை நமக்குள் பேசி ஒரு வழியாக எடுத்துட்டு போறோம்னு வச்சு. கர்மா கிளென்சிங் இருக்கு, மெடிடேஷன் இருக்கு, இதை நம்மளுடைய ஷேர் பண்ணிக்கிட்டே எடுத்துட்டு போகும்போது தான் கரெக்டாக போக முடியும். நம்ம உள்ள சரி தவறு ஷேரிங் கெப்பாசிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு டெவலப்மெண்ட் ஃபர்தர் ஸ்டெப்ஸ். அனுபவம் வேற மாதிரி இருக்கலாம். கண்டிப்பா நன்றி. அனுபவமும் புரிதலும் வேற மாதிரி இருக்கலாம். ஆமா, அதை சரியாக அதுக்கான வழி ரமணிச்சந்திரன் அனுப்புறாரு இல்லையா, அதெல்லாம் நாங்க எழுத முடியாது. அவரோட புரிதல் அப்படியே நீங்க சொல்ற மாதிரி இருக்கும் எல்லாமே. அவர் நான் சொன்ன மினி கம்ப்யூட்டர் அவரு. அப்படியே நானே சில டைம் அவரை தான் கிடைச்சவங்க ஏதாவது விட்டுட்டு இடையில மெசேஜ் வந்துடும் இல்லையா. அவங்க இடையில என்ன அப்டேட் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கணும் இல்லையா. சிலது வருவாங்க, சிலது இடையில பேசிட்டு இருப்பாங்க, இது இருப்பாங்க இடையில. இந்த டைமிங்ல சில இதுல ஃபாரின்ல சில மெசேஜ் வரும். அப்படிங்கும்போது அந்த டயத்துல சார் என்ன சொன்னாரு அப்படிங்கிறபோது அவரோட நிரப்பர் எடுத்துக்குவேன். பட் என்னன்னா அவரோட முழுமையாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியல. நான் எப்படி பிளான் பண்ணேன்னா டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறணும் அப்படின்னு பார்த்தா டிஸ்கிரிப்ஷன்ல 5000 வேர்ட் தான் லெட்டர்ஸ் தான் வருது. அப்போ அவர் எழுதுறது டாக்டர் சொல்றத ஃபுல்லாவே பண்றாரு. அப்போ ஃபுல்லாவே போட முடியல. அப்போ பாயிண்ட்ஸா இருந்தால் தான் கரெக்டாக போட முடியும். பட் எனிவே டாக்டர் இது வரைக்கும் பேசின 800 வீடியோவும் முழுமையாக எழுத்து வடிவில் கொடுக்கப்படும். அந்த ஒர்க்கு தான் போயிட்டு இருக்கு. அது பரிமளா மேடம் ஃபுல்லாக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் அஸ் வெல் அஸ் இங்கிலீஷ், ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லையும் வந்துடும். அதிகபட்சம் ஒரு 3 month கிட்டத்தட்ட எல்லாமே வந்துடும், லெட்டர்ல வந்துடும். அது புக் வடிவாக வந்துடும். நன்றி. வேற ஏதாவது? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. ஆத்ம நண்பர்களுக்கு எனது காலை இன்பமான வணக்கங்கள். ஐயா, கர்ம யோகாங்கிறது ஐயா நம்மளோட உணர்வின் மூலமா தான் அதை உணர முடியும் ஐயா. நானும் என்னோட ஆரம்ப காலத்துல எதுக்குடா நமக்கு இப்படி பிரச்சனைகள் வருது, ஏன் என்ன அப்படின்னு புரியாம இருந்தேன் ஐயா. அத புரிய ஆரம்பிச்சோன்னு சில விஷயங்கள் நம்ம அனுபவிச்சே தீரணும் ஐயா. அதையும் உணர ஆரம்பிச்சேன். அப்ப எனக்குள்ளேயே நான் விட்டு கொடுக்கறது, இறக்கப்பட்டுக்கிறது, அன்பா இருக்கிறது, நன்றி உணர்வோட இருக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் உபயோகப்படுத்தும் போது இப்ப எனக்கு கர்மாவால வந்த விஷயங்களா இருந்தா கூட
அத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அன்பா என்னல இருந்து வெளியே அனுப்பக்கூடிய அளவுக்கு எனக்கு பக்குவமான ஒரு அனுபவங்கள் கிடைக்குது ஐயா. ஓகே, நன்றி ஐயா. நன்றிம்மா, நன்றி. உங்க புரிதலுக்கும் ஏற்றுக்கொண்ட விஷயத்துக்கும் நன்றி. நன்றிம்மா. வேற? பாலசுப்ரமணியன், ஷியாமலா மேடம், பவானி மேடம் இருப்பாங்களே, மற்ற யாராவது? வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா, நீங்க சொன்ன மாதிரி நான் மன்னிப்பு கேட்ட சொல்ல, ஸோ நான் ஆள்கிட்ட சொல்லும்போது ஆள் என்னை லூசுமா நினைச்சிட்டாங்க. ஏன்னா திடீர்னு நல்லா இருந்தீங்க, திடீர்னு மன்னிப்புலாம் கேட்குறீங்க. ஆனால் இதெல்லாம் கேட்ட பிறகு என்னோட முட்டி வலியும் இப்போ 35% ரொம்ப குறைஞ்சிருக்குங்க. ரொம்ப வித்தியாசம் பார்க்கலாங்க ஐயா. ஓகே ஓகே ஓகே. ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன். நீங்க சொன்ன மாதிரி பேர் லிஸ்ட்ல அது எந்த தியானம் பண்ண மாதிரி காலகாத்தால 4 மணிக்கு செய்வேன். இருந்தாலும் யார் யாரை கான்டாக்ட் பண்ண முடியுமோ, நான் தப்பு செஞ்சாலும் தப்பு செய்யலாம். பழைய நண்பர்கள்லாம் கம்பெனி விட்டு போயிட்டாங்க, ரிட்டையர் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் தெரிஞ்சும் தெரியாம நான் இந்த மாதிரி தப்பு செஞ்சிருமா, நக்கலா பார்த்துருப்பேன், கிண்டலா பார்த்துருப்பேன், அப்படி எதை செஞ்சுதான் என் மனசார மன்னிச்சிடுன்னு கேட்டேன். அவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது எல்லாம் கூட்டாளி தான். ஸோ அப்படிலாம் இருக்காங்க. ஆனால் இந்த செஞ்ச பிறகு ஒரு 3-3.5 வாரம் இப்போ கிளாஸ்ல வரேன், 3-3.5 வாரம் கிட்ட முட்டி வலி 35% குறைஞ்சிருச்சுங்க. இதுக்கு முன்னுக்கு இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி வீக்கமா இருக்கும். இப்ப ரொம்ப வித்தியாசங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, நீங்க சொன்னதுக்கு ரொம்ப கரெக்டா 35% போட்டீங்க பாருங்க. நீங்க எங்க வரீங்க? ரொம்ப வித்தியாசம். இதுக்கு முன்னுக்கு எந்த வித்தியாசம் இல்லை. மெத்தட உருகுவேன், மருந்துபடும், அப்படி கேட்கல. இந்த தடவை வீட்டுல இருந்து ஐயா சொன்ன மாதிரி காலங்காத்தால விடிய காலைல 4 மணிக்கு ஏஞ்சி, உங்களுக்கு முடிகிற 4 மணிக்கு ஏஞ்சி என்னென்ன வேலை செய்ய முடியுமோ செஞ்சு உட்காந்து எல்லாத்தையும் மன்னிப்பு கேளுங்க. இருக்கிறவங்களும் இறந்து போன கேட்டு 35-38% வந்துருச்சுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஏற்கனவே நம்மளால ஒருத்தர் போட்டேன், இது யாருக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டா 300 பேர் வருது சார். இது உட்காந்து படிக்கிறதுக்கு 3 மணி நேரம் இவ்வளவு பயல்கள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமான்னு அவட்ட அவ்வளவு பேர்கிட்ட கேட்கணும் இருக்கு. உங்களுடைய பதிவில் ஏறத்தாழ இங்க லைவ்ல இருக்கிறவர்களையும் இங்க டாக்டர் இலவ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ல ஏறத்தாழ பதிவு செய்யப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற 1200 பேர் இருக்காங்க இல்லையா, 1000 மேல இருக்காங்க இல்லையா, அவர்களை பற்றியான டேட்டாஸ் மேக்சிமம் எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுடைய ப்ராப்ளம் எதற்காக வந்திருக்காங்க, அது எப்படி பண்ணிட்டு இருக்காங்க உள்பட எனக்கு தெரியும். ஸோ அதில் உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் பேசுனதுங்கிறது இருக்குது. அதுக்கான பெரிய சொல்யூஷன் இதுதான். எப்பொழுது ஒரு மனிதன் மன்னிப்பு மனதார கேட்க ஆரம்பிக்கிறானோ அப்போவே மனிதன் புனிதனாகிறான் அப்படிங்கிற மாதிரி டெடிக்கேட்டடாக நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிலிருந்து வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. வேற யாராவது 1 or 2% என்ன டைம் இருக்கு? சார் நன்றிகள். நன்றி மேடம். ஒரே ஒரு விஷயத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்காங்கிற ஒரே ஒரு சின்னது மட்டும் எனக்கு கைட் பண்ணணும். சொல்லுங்க. ஓகே, எத்தனை பிறவிகளோ எடுத்தது முடிச்சிருக்கோம், அது போனது போகட்டும். கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட் அத்தனை கேரக்டர்ஸையும் தூக்கி போட்டுட்டு இன்னும் வாழ்ற காலத்துல நம்மளுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸா சூஸ் பண்ணி ரீரைட் பண்ணிட்டு சோலை லிபரேட் ஆக்கலாமா? நமக்கு பிடிச்ச கேரக்டரா இருந்துட்டு போகணும். இன்னும் வாழ்ற காலத்துல லெஃப்ட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் போனதெல்லாம் போகட்டும். 50 லட்சம் பிறவியோ பல ஜென்ம பிறவிகளோ அந்த கேரக்டர்ஸ் அவ்வளத்தையும் எரேஸ் பண்ணிடுறோம். கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட். புதுசா சிடியை ரீரைட் பண்ணலாமா நம்மளே சூஸ் பண்ணி பிஃபோர் வி லீவ் த பாடி? அதாவது கரெக்ட் நீங்க கேக்குறதுங்கிறது ரொம்ப ஆழமான கேள்விதான். இப்போ இது போனது போட்ட இதுக்கப்புறம் எப்படி வாழணும் அப்படிங்கறத நாம டிசைட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழலாமா அப்படிங்கிறது தானே. அதுக்கு தகுந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்மளுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் நம்மளே சூஸ் பண்ணி ரீரைட் பண்ணி வச்சுக்கலாமா? இப்படிதான் வாழணும். எஸ், அதான் இப்படிதான் நம்ம இருக்கணும். இப்ப உதாரணம் எடுத்துட்டா நான் முழுமையாக ஆன்மீகத்துல தான் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கேரக்டர் மாட்டி அதே மாதிரி வாழணும். அது பாசிபிலிட்டிஸாங்கிறீங்க தானே? ஆமா, முழுமையா ஆன்மீகத்துல இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த ஆன்மீகத்துல எந்த மாதிரி குருமார்களோட சேரணும் அதெல்லாமே. இல்லாட்டி போலி குருமார்கள்ட்ட போய் மாட்டிக்கிற கூடாது இல்ல. அதுதான் கேள்வி கரெக்டா தெரிஞ்சாதான் என்னால பதில் சொல்ல முடியுங்கிறதுக்காக ரீரைட் பண்ணிட்டேன். எஸ், அது பண்ண முடியும். எப்படின்னாக்க கேன் ஐ ரீரைட் மை ஓன் சிடி, அவ்வளவுதான். இட்ஸ் பாசிபிள், ஈவன் தோ that is also a 99% only 1% is not in our hand because of everything decided by the karma. 100% அதை நிச்சயமா பாசிபிலிட்டிஸ்ங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே அந்த மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க டைரக்டா பண்ணக்கூடியவர்கள் சித்தரோட அவங்க கர்மா அப்படி 100% வாழக்கூடிய நல்லா தெரியும். இப்போ டாக்டர் எப்படியோ அதே மாதிரி தான் அவங்களுடைய இன்னொரு கேரக்டர் மாதிரி. அப்படி இருந்தவர்களும் அவங்களால பண்ண முடியாத காரணம்னா அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை கழிக்க வேண்டியது மேக்சிமம் குறைக்க தான் முடியும்.
அது வந்து அந்த ஒரு எண்ணத்தை முழுமை அப்படி அந்த டிசைடிங் பண்றீங்க இல்லையா, அதை டிசைட் பண்ணி கர்மா வந்து நெகட்டிவ் அந்த அளவுக்கு இருந்தாக்க அப்படி முழுமையாகவும் போக முடியாது. நீங்க தேர்ந்தெடுக்கிற பாரு ஆன்மீகமா இருந்தாலும் யாராவது இருந்தாலும் அவங்க போய் இப்போ சேர்ற இடம் போலித்தனமா தான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய கர்மா தான் டிசைட் பண்ணும். அப்போ டிசைடிங் ஃபேக்டருங்கிறது கர்மா. ஆனால் உங்களுடைய முடிவுங்கிறது இல்லையா, அது சரியான முடிவு. முழுமையான பிறவி பயன் அப்படிங்கிறதே பிறவி பிணியிலிருந்து வெளில வருதான். அதை நீங்க கரெக்டா டிசைட் பண்றீங்க, அதுக்காக முழுமை. அப்போ அது கூட அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி உங்களுக்கு தெரியாது இல்லை. அப்போ அவர் வந்து டிசைட் பண்ணும்பொழுது அதுக்கான கர்மா அலோவ் பண்ணா மட்டும்தான் நீங்க 100% இதுல போக முடியும். இல்லைன்னா உங்களுடைய விடாமுயற்சி, தவ வலிமை, அதை கான்சென்ட்ரேஷனோட போகும்போது 99% தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். 1%ங்கிறது கர்ம வினை தான் டிசைட் பண்ணும். அதுதான் வள்ளுவர் சொல்றாரு, உலகத்திலோட மிகச்சிறந்தது கர்மா தானே. அதையும் வெல்லக்கூடியது ஏதாவது ஆராய்ச்சி பார்த்தோன்னா அதுவும் கர்மாவை தான் இருக்குங்க மாதிரி ஃபைனல் டிசிஷன் கர்மா தான் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய சிற்றறிக்கை வரை கர்மா தான். நீங்க பண்ணலாம், நீங்க வாழக்கூடிய இடத்துல நீங்க முயற்சி பண்ணலாம். அதுவும் சரியான வழியாக போகணும் அப்படின்னாக்க அதுக்கு கர்மா வழிவிட்டால் மட்டும்தான் போக முடியும். கரெக்ட், எனக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் டாக்டர்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம். நன்றி மேடம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். ராஜ்குமார் பேசுறேன். சார், அவங்க மேடம் சொல்றது வந்து நமக்கு சுத்தி இருக்கிறவங்களை வந்து நமக்கு பிடிச்சமானவங்களா உருவாக்கிற முடியுமா அப்படின்ற மாதிரிதான் அவங்களுடைய கேள்வி இருக்குது. அப்படி செய்ய வாய்ப்பே இல்லையே சார். நமக்கு எல்லாரோடையும் கலந்துதான் நம்ம வாழ்க்கை ஓட முடியும். நமக்கு பிடிச்சமானவர்கள் மட்டுமே நம்மளை சுத்தி இருக்க முடியாதுல்ல. முடியவே முடியாது. மிக்சிங் கேரக்டர் தான் கர்மாவோட. மனித பிறப்புங்கிறது எப்படி உருவாக்கப்படுறதுன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் 100% பிடிச்சவங்க 100% ஆப்போசிட் அப்படிலாம் இல்லை. ரெண்டுமே ஷஃபிள் பண்ணி தான் கொடுப்பார். 50-50 தான் இருக்கும். ஒருத்தரோட லைஃப்ங்கிறது அப்படிதான் இருக்கும். சிலருது கொஞ்சம் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் கொஞ்சம் சஃபராகவும் இருக்கும். பட் மிக்சிங் தான். ஏன்னா இந்த பிறப்பே வந்து அந்த நெகட்டிவ் கர்மாவை கிளியர் பண்றது தான். இப்போ நெகட்டிவ் கர்மா எப்படி நம்ம கிளியர் பண்ணோம்னா, நமக்கு வேண்டாதவங்க, பிடிக்காதவங்க, வெறுப்பானவங்க, நம்ம எது பேசினாலும் ஆப்போசிட்டா இருக்கும், இந்த மாதிரி கேரக்டர்லாம் சுத்தி போடும்போது தான் அவங்கெல்லாம் கர்மாவை கிளியரன்ஸ் டூல்லாம் அவங்கெல்லாம். அப்படிங்கும்போது 100% நம்மை சுற்றி நம்ம விரும்பக்கூடிய மக்களே இருக்க மாட்டாங்க, இருக்கவும் முடியாது, இருக்கவும் கூடாது. அப்படி இருந்தாக்க நபிகள் சொல்ற மாதிரி தான், உடம்பு நான் வந்து 100% ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு யாரும் நினைக்கிறீங்களோ நீங்க முஸ்லீமே இல்லை, அப்ப பாவத்தை கழிக்க வேணாமா? இப்போ இந்த மாதிரி பீப்புளெலாம் வர்றது காரணம் நம்மளுடைய நெகட்டிவ் வரமாக கழிக்கிறதுக்கு தான். அதனால 100% நம்ம விரும்புறவங்க நிச்சயமா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி லைஃப் யாருக்குமே யாருக்கு கடவுளுக்கே அது கிடைக்கலன்ற நான் கடவுள் நீங்க பார்த்து ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கணும். சிவன் மட்டும்தான் இருக்கணும். இப்ப சிவன் தாண்டி இப்ப ஜீசஸ் இருக்கிறாரு, இவங்க எல்லாமே தனித்தனி கேரக்டர் இருக்காங்களே. அப்போ டிஃபரன்சியேஷன் இருக்கு. கடவுள் சிவனை திட்டுறவங்களையும் இருக்காங்களே, ஜீசஸ் திட்டுறவங்க இருக்கிறாங்களே, அல்லாஹ் திட்டுறவங்களே. கடவுளுக்கே திட்டு இருக்கும்போது மனுஷனுக்கு என்ன மாத்திரம்? அதனால இல்ல சார், நம்ம தான் உறவுகளை தேர்ந்தெடுக்கிறோம்னு சொல்றாங்கல்ல, அதனால கேக்குறேன். நம்ம தான் உறவு, நம்மளுக்கு முழு பவர் இருக்கு. நம்ம தான் நம்ம கூட யார் ரோல் பிளே பண்ணணும், உறவுகள் எல்லாரையும் செலக்ட் பண்றோம். கடவுள் வந்து அதுல தலையிடுறது இல்லைன்னு சொல்றாங்கல்ல. அப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி உறவுகள் எல்லாரையும் செலக்ட் பண்ணி போய் எழுதி வச்சுக்கலாமான்னு கேக்குறேன். சோளங்கிற சிடி பிளேயர்ல நீங்க நினைக்கிறது இவ்வாறு நாட்டி டிசைடிங் ஃபேக்டர். டிசைடிங் ஃபேக்டர்ஸ் உங்களுடைய கர்மா தான். நீங்க ஏற்கனவே செஞ்சிருக்கீங்க இல்லையா, அந்த கர்மா தான் டிசைட் பண்ணும் நீங்க யாரெல்லாம் உங்க கூட வர்றவங்க, யாரெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் அவங்க தான் வருவாங்க. டிசைடிங் ஃபேக்டர் உங்க கர்மா தான் அதை டிசைட் பண்ணு. அதுதான் கர்மிக் போர்டு. நம்ம அடுத்ததுல வந்து இந்த மன்னிப்பு கேட்கிற அறிக்கையில யாராருக்கு நன்றி சொல்றதுன்னு வரும். குருமார்கள், ஆன்மீக குருமார்கள், தேவதைகள், ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான தேவதைகள், அப்ப கர்மிக் போர்டுல இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே நன்றி சொல்லுவோம். அப்போ ஒரு பிறப்பு வருதுனாக்க இந்த பிறப்பை தீர்மானிக்க கொடுக்குன்னு தனி ஒரு போர்டு இருக்கு, எப்படி செலெக்ஷன் கமிட்டி போர்டு மாதிரி. அப்ப நம்மளுடைய கர்மாலாம் என்னென்ன இருக்கு, நெகட்டிவ் இருக்கு, யாராரு கொடுக்கணும், யார்கிட்ட வாங்கணும், யாராரு ஏமாத்திருக்கோம், யாராருக்கு நம்மளை ஏமாத்திருக்கிறாங்க, இது எல்லாமே ஷஃபிள் பண்ணி ஒரு கதம்பமா சேர்த்துதான் ஒரு பிறப்பையே கொடுக்குறாங்க. அப்படி அதை சரி பண்றது தான் லைஃபே, ஒரு மேஜிக் மாதிரி. அது இது எல்லாமே சரி பண்றது. அப்போ 100% நீங்க வந்து நல்லவங்களே தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா 100% நல்ல கர்மாவை தான் இருக்கணும். அப்ப 100% நல்ல கர்மாவா இருந்தா நீங்க பிறப்பே இருக்க மாட்டீங்க. சோ அதனால டிசைடிங் ஃபேக்டர் கர்மா தான். ஓகே, நெக்ஸ்ட். இதனுடைய புரிதல். நன்றி. நன்றி. வேற யாராவது? சரி, வகுப்பை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுக்கும் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்வதற்கும் இணைந்து பயணிப்பதற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இறைவணக்க பாடலோடு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றி ஐயா. வகுப்பில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி கூறி வகுப்பு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி ஐயா. நன்றி. ஆமா, நன்றி. தவறுகள் இருப்பின் மன்னிக்க வேண்டுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. நன்றி ஐயா. நன்றி.